Hello friends, welcome to PyApp Studio. நான் பூபாலன் முனுசாமி. இது அட்வான்ஸ் ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங் இன் தமிழ். இந்த கோர்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆண்ட்ராய்டோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் லைப்ரரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். We started with the Jetpack Compose and Hilt Android, Data Store, Navigation UI, Material 3 and more advanced features. Actually most of the features பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்குது. Some of the features வந்து got released like Jetpack Compose. இது வந்து 6 months முன்னாடியே நம்ம பார்த்தோம் when it was in the beta versions. Now it's become as a stable version like 1.1.1 is a stable version, and Hilt Android also getting improvised day by day. And data store Material 3 வந்து still in alpha stage, but it has lots of informations. Okay, so to explore all these frameworks, we want to create applications. As usual நம்ம வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எழுதணும்னாக்கா we need to have some use cases. Okay, so I recently come across this use case. என்ன யூஸ் கேசஸ் என்னன்னாக்கா, நம்ம வீட்டுங்களில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது நம்ம யூஸ்வலாக வந்து அன்பளிப்பு தருவாங்க. இந்த அன்பளிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலியிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காது குத்து நடக்கும், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், ரிசப்ஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு மொய் வைப்பாங்க. மொய் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைரி எடுத்துக்கும், ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கும் ஒரு டைரி போட்டு வச்சுருப்போம். அந்த டைரியில் வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற அன்பளிப்பை நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இந்த நோட் பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க மொத்தமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து அன்பளிப்பு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த அன்பளிப்பை நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு தரணும். ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனாக்கா, நம்ம லிஸ்ட் ஆஃப் டைரிஸ் இருக்குல்ல, லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒரு 5 ஈவெண்ட்ஸ்னாக்கா 5 ஈவெண்ட்ஸுக்கும் தனித்தனி டைரி வச்சுருப்போம். தனித்தனி டைரி வச்சுருக்கும்போது யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு டைரியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈவெண்ட்ஸுக்கு வந்து 300-400 பேர் வந்து அன்பளிப்பு தந்திருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு பர்சன் வந்து ஈவெண்ட் 1ல் வந்து இவ்வளோ வச்சுருக்காரு, ஈவெண்ட் 2ல் எவ்வளோ அன்பளிப்பு தந்திருக்காரு, ஈவெண்ட் 3ல் எவ்வளோ அன்பளிப்பு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் அந்த டைரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். இன்கேஸ் டைரி தொலைஞ்சிச்சுனாக்கா நம்ம வீடு க்ளீனப் பண்ணும்போது ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த டைரியோட போயிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஒன் அப்ளிகேஷன் தட் ஸ்டோர் ஆல் த டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு ஆப் மூலமாக நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் அந்த பர்சனுக்கு, அந்த எக்ஸ்பர்சனுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணது மூலமாக அவங்க ஒரு ஈவெண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு குரூப் சர்ச் பண்ணது மூலமாக டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸில் அவங்க எவ்வளோ அன்பளிப்பு தந்திருக்காங்க அப்படின்றதையும் ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்பில் நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸோட முக்கியமான யூஸ் கேசஸ். அனதர் இம்பார்ட்டண்ட் யூஸ் கேசஸ்னாக்கா, ஒரு மேரேஜ், ஒரு ரிசப்ஷன் நடக்கும்போது நிறைய பேர் வந்து ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 1/4 சவரம், 1/2 சவரம், இல்லை 1 சவரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்னா டைரியில் வந்து இவங்க 1/2 சவரம், இவங்க 1 சவரம் அப்படின்னு, இல்லை இவங்க 1/4 சவரம் அப்படின்னு மட்டும் தான் எழுதி வச்சுருப்போம். பட் யார் எந்த மோதிரத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 20 மோதிரம் வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து கிஃப்டாக வந்திருக்குனாக்கா, அந்த கிஃப்ட்ஸ் வந்து யார் எந்தெந்த மோதிரம் தந்தாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்க அன்பளிப்பு தரும்போது இவங்க வந்து ஒவ்வொரு சவரனும் சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே நம்ம எடை போட்டு பார்த்துருந்தாக்கா அது வந்து 1 கிராமோ 2 கிராமோ கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது யார் வந்து ஒரு சவரன் எழுதிட்டு இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக அவங்க வந்து கிஃப்ட் பண்ணும்போதே அது எவ்வளோ கிராம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் டைரியில் நோட் பண்ணுற மாதிரி ஆப்பில் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ஆப்பில் சேவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா, நாளைக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். யார் வந்து கேஷ் வச்சாங்க, யார் வந்து கோல்டு வச்சாங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கோல்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த கோல்டில் வந்து கிளிக் பண்ணி பார்க்கறது மூலமாக யார் எந்த கோல்டு வச்சாங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும். ஸோ அதனால் வந்து ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட யூஸ் கேசஸ். இதை Jetpack Compose ப்ளஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ Jetpack 2021 2.1 and patch 1 யூஸ் பண்ணுறேன். Probably if somebody using the less than this one, please upgrade yourself. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்டில் போகிறோம். ப்ராஜெக்ட்டில் போய் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்.
இதில் வந்து விசாரில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து எம்டி கம்போஸ் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக இது மெட்டீரியல் 3 நினைக்கிறேன், ஐ பிலீவ். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிங்க. ஆக்சுவலி எஸ், இட்ஸ் அ மெட்டீரியல் 3. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், நோ மோர் மல்டி ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன பண்ணாக்கா ஒரே ஒரு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் நம்ம என்டையர் application drive on through the navigation system. I will show you how it works. Don't worry about all this. So just go ahead and create one application called gift register. So in the organization name by app studio and where I'm storing it one. So in the place I don't have any issues. Next on the 5.0 lollipop no, I want to go to the latest one. Maybe I'll go for a 7.0. This is on the நிறைய updates இருக்கு. So I'll go for 7.0. even maybe I would go for 8.0 as well, but yeah, better I'll go for a 7.0 now. If any API is not updated, then probably I'll go ahead and update this one. Okay, that's an idea, and this everything is fine, and just finish it. Actually it takes some time to compile. Okay, now the compilation வந்து completed. இப்போ வந்து நான் சில warnings எல்லாம் வந்து remove பண்ண போகிறேன் build.gradle. இங்கே பார்த்தீங்கன்னா updated versions available இருக்குது. ஸோ I always go with the updated version. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா 1.7.0 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து 1.8.0 இருக்குது. அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கம்போஸ் வெர்ஷன் வந்து 1.1.0 பீட்டா 0.1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்டேட்டட் வந்து 1.2.0 RC2 இருக்குது. ஸோ நம்ம இதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். கம்போஸ் வெர்ஷன் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் டிசைன் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரன் டைம் அப்டேட் பண்ணிக்கிறோம். ப்ரிவியூ வந்து வி டோன்ட் ஹாவ் டு worry, பட் இங்கே சேஞ்ச் பண்ணதாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ டோன்ட் worry about it. நெக்ஸ்ட் இதையும் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ மீன்மேல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் உங்களை வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த டாப் கிரேடர் இருக்குல்ல அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் நம்ம வெர்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த 1.8.0 வந்து இங்கேயே மூவ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ கோர் காட்டின் அப்படின்னு சொல்லிட்டு core-ktx வெர்ஷன். ஸோ அதே போல் நானும் இங்கே போட்டுக்கிட்டேன் டபுள் கொட்டேஷன்ஸ். ஸோ லைக்வைஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. இந்த மெட்டீரியல் 3 டிசைனையும் இங்கே போட்டுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு இடத்துல அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ எல்லாம் முடிச்சிட்ட உடனே சிங்க் பண்ணிங்க மறுபடியும் ப்ராஜெக்டாக. Now run the applications and see how it looks like. ஸோ நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களோட காட்லின் வந்து பார்த்தீங்கன்னா 1.6.21 இருக்கணும். ஸோ தட் வி சப்போஸ் டு அப்டேட். ஸோ காட்லின் வெர்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ காட்லின் ஆண்ட்ராய்டு இஸ் 1.5.31 யூஸ் பண்ணுங்க. பட் வி ஆர் சப்போஸ் டு யூஸ் 1.6.21. ஸோ அந்த சேஞ்சஸும் பண்ணிங்க. Just sync it again. Just run the application now. Hopefully வந்து இப்போ எந்த எரர் மெசேஜும் வராதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெட் ரிஜிஸ்டர் தீம்னு சொல்லி ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன். அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனை இங்கே வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஃபஸ்ட்டு ஒரு கம்போஸ் ஃபங்க்ஷனோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு UI தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ரிசோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னாக்கா themes.xml இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து themes.xml வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் விண்டோஸ் கலரு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் பிளைன் ஒரே ஒரு theme.gift register மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், இது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது.
கலர்ஸ்லேயும் சில கலர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் கலர்ஸ் ஆர் கெட்டிங் ஓவர் ரைடட் பை த color.kt. இது மூலமாக ஓவர் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது டிஃபால்ட் கலர்ஸ். இந்த கலர்ஸ் வந்து எந்த விதத்திலுமே உள்ளே அப்ளை ஆகாது. ஸோ அது எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் there are few other informations. இது வந்து we'll see it later. Okay, ஸோ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ மெயினான ஒன்று இதுனாக்கா யூஐ தீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது கலர்ஸ், லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து theme.kt. ஸோ பை டிஃபால்ட்டாக கம்போஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக 2 தீம்ஸ் இது சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து டார்க் தீம், அனதர் வந்து நார்மல் தீம். ஓகே, ஸோ டார்க் தீமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கலர்ஸ் கோட்ஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. லைட்டட் தீம்ஸ் அப்படின்னாக்கா நார்மல் தீமோட கலர் கோட்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வேறு என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கலர்ஸை வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ண முடியும். இதெல்லாம் மெட்டீரியல் தீமோட கலர்ஸ். யூஸ்வலாக இந்த கலர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னாக்கா themes.xmlக்குள்ளே வந்து ஓவர் ரைட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா theme.ktக்குள்ளே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ 2 செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸை வந்து எந்த மாதிரி நேரத்தில் நான் யூஸ் பண்ணணும், எந்த கலரை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னாக்கா இங்கே கிஃப்ட் ரிஜிஸ்டர் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இது வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிளாஸஸ் கிடையாது, எல்லாமே ஃபைலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைல் சிம்பிள், விச் மீன்ஸ் இங்கே போடுற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் ஆக்சஸபிள் பை தி ஹோல் அப்ளிகேஷன்ஸ், குளோபல் ஆக்சஸ். ஓகே, கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மெக்கானிசம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஃபைலுக்குள்ளே நீங்கள் கம்போஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டே போகலாம். எந்த கம்போஸ் ஃபங்க்ஷனை எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கால் பண்ண முடியும் வித்தவுட் க்ரியேட்டிங் எனி ஆப்ஜெக்ட். தட்ஸ் அ ஸ்வீட்டஸ்ட் திங்ஸ் ஆஃப் கம்போசபிள். ஸோ கிஃப்ட் ரிஜிஸ்டர் தீம் என்ற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம தீமை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இன்கேஸ் டார்க் மோடு வந்தாக்கா டார்க் கலர்ஸ் ஸ்கீமாவில் என்னென்ன கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணும். இன்கேஸ் நார்மல் மோடில் வந்து லைட் கலர்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதை வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தீம் இருக்குல்ல, மெட்டீரியல் தீம் வந்து பேஸ் கிளாஸு, அதுக்குள்ளே வந்து இந்த கலர் ஸ்கீமா அண்ட் இந்த கலர் ஸ்கீமா இருக்குல்ல, இந்த கலர் ஸ்கீமாவில் வந்து இதர் டார்க் தீம் ஆர் லைட் தீம் வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி, அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குல்ல, நீங்கள் இந்த தீமுக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணுங்க. அந்த ரெண்டர் பண்ணுற கண்டென்ட்டை வந்து இங்கே போட்டுருவோம். ஸோ இது என்ன ஆகுனாக்கா அந்த கலர்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். அதுதான் கான்செப்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டைப்போகிராஃபி தான் இங்கே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வச்சுக்கேன், நம்ம ஃபாண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு இடத்துல வந்து 12 பிக்சல் போடுவோம், இன்னொரு இடத்துல வந்து 10 பிக்சல் போடுவோம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 8 பிக்சல் போடுவோம். பத்தலை அப்படின்னாக்கா அதை வந்து 7 பிக்சலாக மாற்றுவோம். அதுபோல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருப்போம். அதுபோல் இனிமேல் பண்ணவே கூடாது. இது எது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து சில டைப்போகிராஃபிக்கு ப்ரீ டிஃபைன்டு ஃபாண்ட் சைஸில் வந்து உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது மூலமாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே லார்ஜ், டிஸ்பிளே மீடியம் இருக்குல்ல. ஸோ டிஸ்பிளே லார்ஜ், டிஸ்பிளே மீடியம்னாக்கா இது லார்ஜ், மீடியம்னா இப்படி இருக்கும், ஸ்மால்னு இது இருக்கும். இது வந்து லாங், ஐ திங்க் லார்ஜ்னு டைட்டில் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹெட்லைன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்லைன்ஸு டைட்டில், இந்த மீடியம், எம்னா மீடியம், எஸ்னா ஸ்மால், அண்ட் இது பாடிக்கு. அதுபோல் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஸ்டைலை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஃபார் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கன்சர்ன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி லார்ஜுக்கு வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது பத்தலைங்க, என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து பாடி வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் இருக்கணும், உங்களதில் வந்து 10 பிக்சல்ஸ் தான் இருக்குனாக்கா குட் எனஃப் டு ஓவர் ரைட். கடைசி அந்த டைப்போகிராஃபி எதுக்குள்ளே போடணுனாக்கா மெட்டீரியல் தீமுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ நான் வந்து உங்கள் மெட்டீரியல் தீம் வந்து உங்களுடைய டைப்போகிராஃபியை இன்புட் எடுத்துகிட்டு அதை ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் மோர் ரெஃபரன்சஸ் வந்து மெட்டீரியல் 3யோட இந்த டைப்போகிராஃபி அப்படின்ற இது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீம்ஸ் கலர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ப்ரைமரி ஒரு கலர், செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகுனாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை சப்மிட் பண்ணும்போது ஆக்சசபிலிட்டி வைஸ் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் மெட்டீரியல் தீம் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட் போர்ட்டல் இருக்குது.
அது ஃப்ரீ போர்ட்டல் தான். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரைமரி கலர் மட்டும் சூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ரைமரி கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைட் தீம் எப்படி இருக்கும், டார்க் தீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மெயின் தீமுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கலர்ஸ் கோடு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் இந்த கலர் கோடு கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லா கலரும் அட்ஜஸ்ட் ஆகிருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய கலர் கோடு. என்னோடய ஆப்போட ப்ரைமரி கலர் இது. இன்கேஸ் என்னோடய ஆப் ப்ரைமரி கலர் எதுனாக்கா லைட் தீமுக்கான ப்ரைமரி கலர், செகண்டரி கலர் அண்டு எரரு, பேக்ரவுண்டு, அவுட்லைன் எல்லாம் இந்த கலர்லேயும், டார்க் தீமுக்கு இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் லைட் மோடில் வந்து என்னோடய ஆப் வந்து இப்படி இருக்கும். இன்கேஸ் டார்க் மோடில் எப்படி இருக்குனாக்கா என்னோடய ஆப் வந்து இந்த மாதிரியான விசிபிலிட்டியில் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சஜஸ்டட் வே ஆஃப் டூயிங் த தீமிங். ஓகே. ஸோ இது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் கலரை நீ சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இங்கே எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு jetpack compose theme.kt அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த material.theme.zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த யூஐ இருக்குல்ல, யூஐ தீம் வந்து அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் போட்ட வேண்டியது தான். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்க, ஓவர்ரைட் பண்ணிட்டேன். லைட்டு இது டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆட்டோ ஜென்ரேட் கோடில். தட்ஸ் ஓகே, அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இங்கே லைட்டு இங்கே தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் தீம்னு மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிஜிஸ்டர் கிஃப்ட் ரிஜிஸ்டர் தீம்னு இருக்கும். இந்த ஆப் தீம் மாற்றிருக்கோம். தட்ஸ் ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆப் தீம் சொல்லிட்டு நான் எவ்ரிதிங் இஸ் குட் டு கோ. இப்போ ஆப் லான்ச் பண்ணோம்னாக்கா நம்ம ப்ரைமரி கலர் செட் பண்ணோம்ல, அந்த கலர்ஸில் வந்து இது வந்திருக்கும். ஸோ லெட்ஸ் ரன் த ஆப் அண்ட் see. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னாக்கா வேறு கலர் இருக்குல்ல, லைக் ஐ திங்க் இட்ஸ் அ பர்பிள் கலர். கரெக்டாக இந்த பர்பிள் கலர் தீம் வந்து இப்போ மாறி நம்ம கலர் வேறு தந்துருக்குல்ல, அந்த தீமில் உங்களுக்கு வரும். லெட்ஸ் see. Yeah, seems like this is how it will look like after applying the theme. Okay. To test the material design நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா we are trying to add the more components here. Like here at the moment it's as only the text, right? So நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஃபியூ மோர் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணி அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து தீம் லைட்டிங் தீமில் எப்படி இருக்குது, டார்க் தீமில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஆட் ஃபியூ திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் காலம் எடுத்துக்கிறேன். கம்போஸை பொறுத்தவரை தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மாடிஃபையர். இந்த மாடிஃபையர் மூலமாக தான் நீங்கள் அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். 16 dB வந்து பேடிங் ஆட் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வந்து 8 dBன்னு சொல்லுவாங்க. நான் டபுள் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு கீழே வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பட்டன் வந்து ஆன் கிளிக் அப்படி சொல்லிடுறாங்க. இதுக்குள்ளே வந்து தான் நம்ம டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ண போகிறோம். சப்மிட் அப்படி சொல்லி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். அகெயின் இந்த பட்டனுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பட்டனுக்கும் கொஞ்சம் கேப் வேணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மாடிஃபையர் டாட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 8 dB வந்து ஹைட் தரேன். ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாமா. நான் பை த வே நான் API 33 எமுலேட்டர் யூஸ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் 12 and above வெர்ஷன். இப்போ பாருங்கள், அங்கே உங்களுடைய அந்த டார்க் மோடில் இருக்கிறாங்க. டார்க் மோடை நான் எப்படி எனேபிள் பண்ணேன் அப்படின்னாக்கா, இங்கே போயிட்டு பேட்டரி சேவர் மோட் ஆன் கொடுத்துருக்கேன், அதனால் டார்க் மோட் எனேபிள் ஆகிருக்கு. இது ஆஃப் கொடுத்துருன்னு வச்சுக்க, இது நார்மல் மோட். இப்படி தான் எனேபிளாக இருக்குது. பை த வே நான் வந்து கலர் தீமை வந்து லைட்டாக மாற்றிருக்கேன். அந்த அப்டேட்டட் கோடு வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் தீம் அதே ப்ரொசீஜர் தான் இது போல் ஆட் பண்ணி நான் மாற்றிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மெட்டீரியல் 3 டிசைன் என்னன்னாக்கா, இது வந்து அடாப்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இயர், லைக் மெட்டீரியல் 3 ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டைனாமிக்னு ஒன்று இருக்கும், கஸ்டம்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், கஸ்டம் தீம் எடுத்துருக்கோம். கஸ்டம் தீம் எடுத்ததுனால என்ன ஆகுனாக்கா, எப்பவுமே நம்ம அப்ளிகேஷன் வந்து நார்மலாக வந்து ஒன்று லைட்டிங் தீம் இல்லை டார்க் தீம், இந்த 2 தீம் தான் அப்ளை பண்ணோம். ஆண்ட்ராய்டு 12 and above வந்து அவங்க புது ஃபீச்சர் ஒன்று கொண்டு வச்சுருக்காங்க, டைனமிக் கலரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா, நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணிப்பீங்களே,
உங்கள் டிவைஸில் வால்பேப்பர் செட் பண்ணியிருந்தாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் இந்த வால்பேப்பர் வைக்கும்போது இது வந்து பட்டன் கலராகவும் இது வந்து ரெஸ்ட் ஆஃப் த கலராகவும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வால்பேப்பர் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டன் கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அதுபோல் டைனமிக் அப்ரோச், டைனமிக் கலரிங்கும் அவங்க கொண்டு வராங்க. இந்த டைனமிக் கலரை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுது அப்படின்னாக்கா, ஐ திங்க் வி மிஸ்ட் அவுட் ஃபியூ கோட்ஸ் ஹியர். லைக் தீம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு லைட் தீம், டார்க் தீம் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ஒரு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன கோடு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அந்த கோடு என்னென்னாக்கா இதுதான், இந்த கலர் ஸ்கீமா இருக்குல்ல, டைனமிக் கலரிங்னு சொல்லிட்டு ஒன்று எனேபிள் பண்ணியிருக்காங்க. பட் டைனமிக் கலரிங் இஸ் அவைலபிள் ஆன் Android 12+ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோடு நம்ம இங்கே உள்ள ப்ளேஸ் பண்ணது மூலமாக அதை நம்ம ரீஎனேபிள் பண்ண முடியும். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இங்கே ஆப் தீம்னு மட்டும் இங்கே மாற்றிக்கிறேன். அப்புறம் வந்து இது டார்க் லைட் கலர் அண்ட் டார்க் கலர் மட்டும். நம்ம டார்க் தீமுக்கு டார்க் கலராகவும் லைட் தீமுக்கு லைட் கலர், டார்க் கலர்ஸ். இங்கே லைட் தீமுக்கு வந்து லைட் கலர்ஸை மாடிஃபை பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த ஓல்டு. அப்புறம் வந்து இந்த டைப்போகிராஃபிக்கு வந்து புது நேம் கொடுத்துருக்காங்க, ஆப் டைப்போகிராஃபி. இந்த ஆப் டைப்போகிராஃபியும் இங்கே ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ ஆக்சுவலாக இது என்ன சொல்லுதுனாக்கா, இன்கேஸ் வந்து டைனமிக் கலர் எனேபிள் பண்ணியிருந்தாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் கோடு ஒர்க் அவுட் ஆகிட்டு டைனமிக் கலரை ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிக்கும். அப்படி இல்லைனாக்கா டார்க் மோடு இருந்தால் டார்க் மோடுக்கும், லைட் மோடு இருந்தாலும் லைட் மோடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை குயிக்காக ரன் பண்ணி பார்ப்போமா. இது வந்து Android 12 அண்ட் above மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் Android 13 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எமுலேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how it works. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சு இந்த ப்ளூ கலர் தீம் அப்ளை பண்ணியிருக்கு. இந்த ப்ளூ கலர் தீம் எங்கேருந்து அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இந்த பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கு. இந்த பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா. சேஞ்ச் பண்ணி க்ரீன் பேக்ரவுண்டாக வைப்போம். Let's wait for the wallpaper to be applied here. இப்போ வால்பேப்பர் அப்ளை ஆச்சு. நம்ம இங்கே ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வேறு தீமில் வந்து அப்ளை ஆகிருக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கில். இதுதான் வந்து மெட்டீரியல் 3யோட மோர் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர். நாம் இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேவிகேஷன் கிராஃப் அண்ட் இட்ஸ் இன்டிகிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலி இந்த Jetpack கம்போஸில் ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனும் கேன் பி கன்சிடர் அஸ் அ வியூ. இது போல் மல்டிபிள் கம்போசபிள் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிட்டு அந்த மல்டிபிள் கம்போசபிள் ஃபங்க்ஷனை குரூப் பண்ணி ஒரு பேஜாக கன்சிடர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஈச் composable functions can be considered as a page. If you want to consider each composable function as a page, then you need to have the navigation controller. Navigation graph integrate பண்ணதுக்கு first nav version இங்கே specify பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பாத்தில் இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஆப்போட build.gradle ஃபைலில் போய்ட்டு இந்த லைப்ரரி ஆட் பண்ணது மூலமாக நேவிகேஷன் கிராஃப் வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். To implementation wise, first of all we need to create a multiple functions. இந்த multiple composable function வச்சு ஒரு நேவிகேஷன் கிராஃபை பில்ட் பண்ணிவிட்டு அந்த நேவிகேஷன் கிராஃபை நேவிகேஷன் கண்ட்ரோலரோட நேவிகேஷன் ஹோஸ்ட் மூலமாக நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we'll have to create the nav host. nav host will take a navigation controller. நேவிகேஷன் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வர முடியும்னாக்கா, ரிமெம்பர் நேவிகேஷன் அப்படின்றது மூலமாக மெயின் கம்போசபிள் ஃபங்க்ஷனோட நேவ் கண்ட்ரோலர் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் வில் ஹவ் டு சே தட் ஸ்டார்ட் டெஸ்டினேஷன். அதாவது உங்கள் மல்டிபிள் பேஜஸ் உங்கள் கிராஃபில் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மல்டிபிள் பேஜஸில் வந்து எந்த பேஜஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேஜை கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேவிகேஷன் கிராஃப் வந்து இங்கே தான் பில்ட் பண்ணோம். திஸ் இஸ் நத்திங் பட் த நேவிகேஷன் கிராஃப் பில்டர்ஸ். அது எப்படி பில்ட் பண்ணதுனாக்கா, கம்போசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி நம்ம இங்கே தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் ஸ்க்ரீனுக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம் ஸ்க்ரீனை வந்து இங்கே கால் பண்ணி விட்டுருணும். ஸோ சேம் லைக் கம்போசபிள் இன்னொரு பேஜஸை வந்து இங்கே பைண்ட் பண்ணுறோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுட் ஐடி வச்சுட்டு இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனோட ஃபங்க்ஷனை இது பண்ணிடணும்.
ஸோ நம்ம இப்போ வந்து வெல்கம் ஸ்க்ரீனையும் அண்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனையும் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்கேஃபோல்ட் வந்து ப்ரொவைட் பை த மெட்டீரியல் 3 டிசைன். இதில் வந்து நம்ம டாப் பார் பாட்டம் பார்னு சொல்லிட்டு எது வேணாலும் நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே அசைன் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்கேஃபோல்ட் அகெயின் ஐ சே இட் இஸ் அ கண்டெய்னர். கண்டெய்னர்னாக்கா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுங்க. ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம டாப் பார்னாக்கா யூஸ்வலாக வந்து டாப் பார் வந்து மேலே இருக்கும், பாட்டம் பார்னாக்கா பாட்டம் பார் கீழே இருக்கும். அதே எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனாக்கா அதாவது பாட்டம் ரைட் சைடில் அந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் வர மாதிரி அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பை ப்ரொவைடிங் த எனஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தோஸ் திங்ஸ் வில் பி ரெண்டட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, அதுதான் கான்செப்ட். இப்போ வந்து ஸ்கேஃபோல்டுக்குள்ளே வந்து நான் டிசைன் பண்ணதுனாங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வெல்கம் ஸ்க்ரீனும் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் வந்து மாடிஃபையரும் இங்கே தந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டைலில் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த டைஃபோகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கேன். டைஃபோகிராஃபியில் நம்ம வி ஆல்ரெடி செட் இந்த previous video typography வந்து different kind of typographies are there like a large medium. இதில் ஒன் ஆஃப் த டைப்போகிராஃபி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லை ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணுறோம் அது போல் பண்ணாக்கா இட் வில் ரியலி ஹார்ட் டு மெயின்டைன் த ஃபியூச்சர். ஓகே, அதே போல் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் வந்து இன்னொரு டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கேன் லைக் ஹெட்லைன் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹெட்லைன் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிள் ஒன். ஸோ இந்த பேஜுக்கு போகணும்னாக்கா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் போனால் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனும் வெல்கம் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணி போனாக்கா வெல்கம் ஸ்க்ரீனும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சொன்னதுனால the expectation is it supposed to directly goes into the splash screen. Let's say how it works. ஸோ நான் ரன் பண்ணாக்கா இது போல் எனக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் நான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேருந்து நான் வெல்கம் ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னாக்கா லெட்ஸ் ஹேவ் ஒன் போர் பட்டன் இயர் பட்டன் சொல்லிட்டு ஆன் கிளிக் லிசனரில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ரெண்டர் பண்ணிடலாம். பட்டனோட டெக்ஸ்ட்டு go to welcome screen அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதனால் இதில் வெல்கம் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நேவிகேஷன் கண்ட்ரோலர் இங்கே தேவைப்படும். அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலரும் இங்கே எடுத்துகிட்டு இங்கே நேவிகேஷன் டாட் நேவ் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்டுன்னு சொல்லிட்டு எந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போகணுமோ அந்த பேஜோட ஐடி இங்கே கொடுக்கறது மூலமாக அந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலர் வந்து நேவிகேட் பண்ணி போவோம். இப்போது இதுக்கு வந்து நேவ் கண்ட்ரோலர் நம்ம பாஸ் பண்ணணும். அதனால் நேவ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேவிகேஷன் கண்ட்ரோலர் இங்கே பாஸ் பண்ணி விட்டுறேன். இஃப் யூ வாண்ட் டு அலைன் டு ஒன் ஆஃப்டர் அனதர் வில் ஹவ் டு கோ ஃபார் காலம்ஸ். இந்த காலம்ஸ் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம அலைன் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டு மேலேயும் பட்டன் கீழே வரும். இந்த அலைன்மெண்ட் இந்த டிசைன் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இன் டீட்டெயில். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டில் வரும். அதில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். அது கீழே வந்து கோ டு வெல்கம் ஸ்க்ரீனுக்கு சொல்லிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணது மூலமாக இதை வந்து வெல்கம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகுது. இப்போ பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும். இப்போதைக்கு உங்களுக்கு நேவிகேஷன் கிராஃப் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு பிகர் அப்ளிகேஷன்ஸை வந்து நேவிகேஷன் கிராஃப் பில்ட் பண்ணுறது வந்து லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு லிஸ்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஜஸ் விச் யூ சப்போஸ் டு கிரியேட் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன்ஸ். அதுபோல் ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் மேனரில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். லைக் ஃபியூச்சர் வைஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப் நேவ் கிராஃபை நான் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப் நேவ் கிராஃப்குள்ளே நான் 3 டிஃப்ரெண்ட் நெக்ஸ்டட் நேவ் கிராஃப் வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன். ஒன் இஸ் அ ஹோம் நேவ் கிராஃப், வெல்கம் நேவ் கிராஃப் அண்ட் ஆத் நேவ் கிராஃப். இந்த வெல்கம் நேவ் கிராஃப்குள்ளே என்ன இருக்குனாக்கா 3 டிஃப்ரெண்ட் பேஜஸ் வந்து நான் கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் இஸ் அ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், ஆப் ஃபியூச்சர் ஸ்க்ரீன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்க்ரீன். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் அனிமேஷன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆப் லான்ச் பண்ண உடனே ஷோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆப் ஃபீச்சர் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா வி எஜுகேட் த யூசர் ஆர் வி கைட் த யூசர் லைக் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்வியஸ்லி user has to accept these terms and conditions to proceed further. Next பார்த்தீங்கன்னா ஹோம் நேவ் கிராஃப். அகெயின் ஹோம் நேவ் கிராஃப் வந்து ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க அகெயின் for maintenance purpose. One is a event graph, another is a gift graph. Event graph என்ன இருக்குனாக்கா லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்ஸோ இல்லை இன்கேஸ் ஃபியூச்சரில் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் வைக்கிறது மூலமாக அந்த ஸ்பெசிஃபிக் லிஸ்ட்டில் வந்து புது ஈவெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். The moment user clicks any of the items in the events list or the user press the plus button, then you will be navigating into the manage events. மேனேஜ் ஈவெண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் அந்த ஈவெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். அதே போல் கிஃப்ட் கிராஃப்குள்ளே என்ன இருக்குனாக்கா அகெயின் 2 pages. ஒன் இஸ் அ கிஃப்ட் ஸ்க்ரீன்
அதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்குள்ளே எவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்டு லிஸ்ட் ஆஃப் யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். இன்கேஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு மேனேஜ் தட் இன்ஃபர்மேஷன் அகெயின் அந்த கிஃப்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணது மூலமாக யூ கேன் பி நேவிகேட்டட் இன் டு த மேனேஜ் கிஃப்ட் ஸ்க்ரீன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாத் கிராஃப். இன்கேஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணிட்டு தான் யூ வாண்ட் டு சி த இன்ஃபர்மேஷனாக இந்த ஆத் நேவ் கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அகெயின் வி ஹவ் ஒன் நேவ் கிராஃப், நெக்ஸ்ட் நேவ் கிராஃப் அண்ட் ஒன் ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன். ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் ஆப்வியஸாக தெரியும். ஸோ டு ரிஜிஸ்டர் த நியூ யூசர்ஸ் அண்ட் லாகின் ஸ்க்ரீனில் வந்து அகெயின் லாகின் ஸ்க்ரீன் இருக்கும். இன்கேஸ் யூசர் ஃபர்கட் த பாஸ்வேர்ட் தென் வில் ஹவ் டு ப்ரொவைட் தம் இன்ஃபர்மேஷன் லைக் ஹவ் டு ரிகவர் த பாஸ்வேர்ட் as well. So that's a simplest navigation graph at the moment. For the implementation wise நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பெரிய அப்ளிகேஷனை I just wanted to split in the small models. அதனால வந்து நான் இன் ஃபியூச்சரில் வேறு எதனா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த சேம் மாடலை ஐ கேன் ஏபிள் டு ரீயூஸ் இட். அதான் ஐடியா. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் வி வாண்டட் டு கிரியேட் சம்திங் லைக் ஃபைல் நியூ அண்ட் நியூ மாடல் அப்படி சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பை தீம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாடல் வச்சுருக்கேன். இந்த மாடலோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா இந்த தீமிங் அந்த அதே நேரத்தில் ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் லைக் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து இங்கே ஆட் ஆகிடும். அதே போல் நான் இன்னும் ஒரு 3 மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து வெல்கம் மாடல் அண்ட் another one would be like gift model and finally it would be like authentication model. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூஐ தீம்ஸ் ஃபுல்லாகவே நான் இதுக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். பை தீம்குள்ளே அதுக்கு வந்து டிபெண்டன்சி நான் ஆட் பண்ணல, அதில் டிபெண்டன்சி இதுக்குள்ளே இல்லாதனால உங்களுக்கு எரர் காட்டுது. ஸோ அதுக்கு வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அது என்ன பண்ணதுனாக்கா மெட்டீரியல் 3 ஓட இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே போகணும். கிஃப்ட் பை ஆப் தீம்குள்ளே மெட்டீரியல் 3 வந்து ஆட் பண்ணிடுறேன். மெட்டீரியல் 3 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்க் பண்ணோம்னாக்கா திஸ் வில் கெட் சால்வ். இந்த பேக்கேஜ் நேம்ஸையும் நீங்கள் அக்கார்டிங்லி வில் ஹேவ் டு சேஞ்ச் இட். இதுக்கு டிபெண்டன்சி ஆட் பண்ணி இந்த மாடல் இருக்கிற இந்த தீமை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆப் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் மாடல் செட்டிங்ஸ், இங்கே டிபெண்டன்சியில் வந்து ஆப் இருக்குது. இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணது மூலமாக மாடல் டிபெண்டன்சி ஓப்பன் பண்ணிவிட்டு just add all these models as part of main application. இப்போ மெயின் ஆக்டிவிட்டிக்கு போனீங்கன்னா ஆப் தீமுக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் மாற்ற வேண்டியது. ஸோ இன் ஃபியூச்சரில் நான் வேறு எதனா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன்னா இந்த பைத்தீம்ன்ற கோட் ஒன்று நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே அங்கே லோட் பண்ணது மூலமாக ஐ கேன் ஏபிள் டு ரியூஸ் திஸ் லைப்ரரி. அதுதான் ஐடியா. Okay, let's build the navigation graph now. First of all, authentication model open பண்ணிக்கலாம். authentication model open பண்ணிட்டு அதுக்குள்ளே யூஐன்னு ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூஐக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் வந்து ஒரு ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃபர்காட், லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்காட்டில் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் நாட் அ கிளாஸ் அட் ஆல், ப்ளீஸ் பி கேர்ஃபுல், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபைல். ஓகே, இது ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணோம்னாக்கா ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு காட்லின் கிளாஸஸ் ஆர் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு சூஸ் பண்ணி இந்த ஃபைல் நேம் கொடுக்குறது மூலமாக இந்த ஃபைல் நேம் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு இங்கே கம்போசபிள்னு கொடுக்குறது மூலமாக திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் அ கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து யூஐ ரெண்டர் பண்ண போகிறோம். ஃபார் நவ் ஐ டிடன்ட் கிவ் anything, I just plain functions here. The same is create a login screen and register screen and all. Then in the root level on top of com PyApp Studio authentication, I created one
file called as auth graph. Nested graph நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா nave graph builder டாட் வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த auth nave graphனு தான் இதுக்குள்ளே வந்து we have a sub graph, right? login nave graph. அந்த login nave graph தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து login nave graphல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு another ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அதில் ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃபில் வந்து எந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். நம்ம இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லாகின் அண்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன் இருக்க போது. அதுதான் கம்போசபிள் லாகின் அண்ட் கம்போசபிள் வந்து ரூட்டில் வந்து ஆத்துக்குள்ளே நேவுக்குள்ளே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஸோ இது ரெண்டுமே யூனிக் நேம். ஓகே, இதில் எந்த கிராஃப் வந்து ரூட் ஸ்டார்டிங் டெஸ்டினேஷனாக ஆப்வியஸ்லி இந்த லாகின் கிராஃப் தான் ஸ்டார்ட் டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் இந்த சப் கிராஃப் இருக்குல்ல லாகின் நேவ் கிராஃப், இதனோட ரவுட் ஐடி விச் மீன்ஸ் அதுவும் யூனிக் ஐடியா தான் இருக்கும். ஸோ ரவுட் ஐடி வந்து எல்லாமே நான் இப்போ இந்த ரூட்டில் போட்டு வச்சுக்கேன். அதாவது இந்த டாப் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ என்னுடைய கான்ஸ்டன்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் ரூட்னு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ரூட் நேமுங்களையும் அதுக்குள்ளே வந்து கிராஃப் இன்னும் ஒரு லெவல் கீழே போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளேயும், அதே போல் ஆத்துக்குள்ளே வந்து ஒரே ஒரு சப் கிராஃப் தான் இருக்குது லாகின் நேம். அது போல் நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ், அதனால் வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் எங்கே வேணாலும். இந்த கிராஃபுக்குள்ளே அகெயின் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கிராஃப் பில்ட் பண்ணணும். ஆத் நேவ் கிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், நேவிகேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஸ்டார்ட் டெஸ்டினேஷனில் வந்து எது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் நேவிகேஷன் கிராஃபோட ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா லாகின் ஸ்க்ரீன் தான் ஸ்டார்ட். ஸோ நான் லாகின் ஸ்க்ரீன் வச்சிடறேன். அகெயின் இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃபுக்கு ஒரு யூனிக் ஐடி தரணும். அந்த யூனிக் ஐடி நான் என்ன சொல்லணும்னா ரூட் டாட் ஆத்னு சொல்லிடுவேன், ஏன்னா இது ஆத்தன்டிகேஷன் கிராஃப் இல்லை. ஸோ ரூட் டாட் ஆத்னு கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் இதுக்குள்ளே ஒரு கிராஃப் பில்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அட்டாச் பண்ணுறோம் கம்போசபிள்னு சொல்லிட்டு. அதனோட ஐடி வந்து ரிஜிஸ்டர், அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் ரெண்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷனுக்குள்ளே ஒரு நெக்ஸ்ட் நேவிகேஷன் கிராஃப் வந்து விச் இஸ் நத்திங் பட் லாக் நேம் கிராஃப். இங்கே பார்த்தோம்ல இந்த கிராஃப் வந்து இங்கே ரெண்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஓம் நேவ் கிராஃபை பில்ட் பண்ணோம். ஓம் நேவ் கிராஃப் நான் எங்கே பில்ட் பண்ண போகிறோம்னாக்கா கிஃப்ட் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாடலுக்குள்ளே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூஐக்குள்ளே வந்து ஈவெண்ட் கிஃப்ட்னு சொல்லி 2 சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஈவெண்ட் லிஸ்ட் இங்கேயும் மேனேஜ் ஈவெண்ட் லிஸ்ட் பட் மேனேஜ் ஈவெண்ட் ஸ்க்ரீன் இது ரெண்டுத்தையும் வந்து ஈவெண்ட் கிராஃபுக்குள்ளேயும், அதே போல் கிஃப்ட் ஸ்க்ரீன் மேனேஜ் கிஃப்ட் ஸ்க்ரீன் இந்த 2 ஸ்க்ரீனையும் வந்து இந்த கிஃப்ட்டுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளேயும் போட போகிறேன். ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எம்டி கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வித் அப்ராப்ரியேட் நேம். இப்போ வந்து கிஃப்ட் ரிஜிஸ்டர் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கிராஃபை பில்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கிஃப்ட் கிராஃபை பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 பேஜஸ் இருக்குது. அந்த 2 பேஜஸ் வந்து அகெயின் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் வித் ஐடி. இதனோட ஐடி இதனோட ஐடி இது. ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் கிராஃப் வந்து ஒரு நெக்ஸ்டட் கிராஃபாக இருந்தாலும் இதனுடைய ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்க்ரீன். ஓகேவா, இந்த கிராஃப் கால் பண்ணது மூலமாக நீங்கள் டேரெக்டாக வில் பி லேண்டிங்ன்றது கிஃப்ட் ஸ்க்ரீன், அதுதான் ஐடியா. ஸோ அப்படின்னும் போது என்னோட ஐடியை வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷனில் கொடுத்துருங்க. ப்ளஸ் இந்த கிஃப்ட் கிராஃபுக்கு யூனிக்கான ஒரு அவுட் ஐடியா வேணும், அது வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்ஸ் இல்லை கிஃப்ட்னு வரணும், இங்கே கொடுத்துட்றோம். அதே போல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட் கிராஃபும் பில்ட் பண்ணிக்கேன். ஈவெண்ட் கிராஃபில் அகெயின் 2 பேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தா மேனேஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட்டில் வந்து ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனை ரெண்டர் பண்ணிடுறேன். அதே போல் மேனேஜ் ஈவெண்ட்டில் வந்து ஈவெண்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனையும் ரெண்டர் பண்ணிடுறேன். இதில் லேண்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் நெக்ஸ்டட் கிராஃபை இன்வோக் பண்ணாக்கா பை டிஃபால்ட்டாக வந்து இது லேண்டிங் பேஜாக வரணும். ஸோ அதனால் இதனோட ஐடி இங்கே தந்துடுறேன். இந்த ரவுட் ஐடி வந்து யூனிக் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஓம் டாட் ஈவெண்ட்னு வரணும். ஓகேவா, ஸோ இதனோட ஐடி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தந்துடுறேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு ஓம் நேவ் கிராஃப் பில்ட் பண்ணோம். ஸோ அதனோட ஓம் நேவ் கிராஃப் வந்து இது. அகெயின் இதுக்குள்ளே வந்து இந்த 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறேன். கிஃப்ட் கிராஃபையும் ஈவெண்ட் கிராஃபையும் கால் பண்ணி விட்டுறேன். கிஃப்ட் கிராஃப் ஈவெண்ட் கிராஃப். மேபி யூ கேன் புட் இட் திஸ் வே ஆல்சோ. எனிதிங் இஸ் ஃபைன். நாட்டு ஏரியா வாலே இத தான் இன்னைக்கு சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வெல்கம் நேவ் கிராஃப் வந்து பில்ட் பண்ணோம். அதுக்கு வந்து வெல்கம் அப்படின்ற மாடலுக்குள்ளே போய்ட்டு அகெயின் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபியூச்சர் ஸ்ப்ளாஷ் அண்ட்
டிஎன்சின்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு அகெயின் இதுக்குள்ளே எம்டி ஃபங்க்ஷன்ஸை வந்து இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் see this one. And finally I'm building the graph with all these three functions. It's a direct one level down, right? 3 ஸ்க்ரீன் வச்சுட்டு இதில் ஸ்டார்டிங் பேஜ் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனாக தரணும். கிராஃப் பில்ட் பண்ணுறேன், கம்போசபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ளாஷ் ஃபீச்சர் அண்ட் டிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபோட ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் எதுனாக்கா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சொல்லிடுறேன். இந்த ரவுட், இந்த ஸ்பெசிஃபிக் கிராஃபுக்கு ஒரு யூனிக்கான ரவுட் ஐடி வேணும்ல, அது வந்து ரூட் டாட் வெல்கம் அப்படி சொல்லிட்டு பில்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான சப்ஸ்கிராப்ஸும் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ஆப் நேவ் கிராஃப் கூட அட்டாச் பண்ணோம். ஸோ அது எங்கே பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி சப்போஸ் டு கோ ஃபார் த ஆப் லெவல். ஆப் லெவலில் போய்ட்டு இந்த நேவ் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப் நேவ் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் நேவ் கிராஃப்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிராஃபை பில்ட் பண்ணிவிட்டு அந்த கிராஃப் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலர் கூட பைண்ட் பண்ணோம் த்ரூ த நேவிகேஷன் ஹோஸ்ட். அதுக்குள்ளே வந்து நேவ் ஹோஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து இந்த நேவிகேஷன் கண்ட்ரோலர் பாஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் வந்து வெல்கம் ஸ்க்ரீன். இப்போது வந்து அந்த 3 கிராஃபையும் நான் அட்டாச் பண்ணுறேன், வெல்கம், ஹோம் அண்ட் ஆத் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கிராஃப் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் ஐ டிஸ்கஸ் பிஃபோர், ஒரு கிராஃப் பில்ட் பண்ணுறோம், அந்த கிராஃப் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலர் கூட நேவ் ஹோஸ்ட் மூலமாக அட்டாச் பண்ணுறோம், தட்ஸ் இட். ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன் now. வித் திஸ் கோட் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இப்போது இது செட் கண்டென்ட் ஆப் தீம், இதுக்கு முன்னாடி ஒரு டம்மி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருப்போம், அந்த டம்மி ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் காலிங் திஸ் செட்டப் ஆப் நேவ் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமெம்பர் நேவ் கண்ட்ரோலர் அப்படின்றது மூலமாக நேவ் கண்ட்ரோலர் ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கும் பை டிஃபால்ட்டாக ஒரு நேவிகேஷன் கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்கும். அதை நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணி அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலரை வந்து ஆப் நேவ் கிராஃப்க்கு வந்து இன்புட்டாக தரேன். அப்படின்றது மூலமாக என்னோடய கிராஃப் வந்து இனிஷியலைஸ் ஆகி இந்த நேவிகேஷன் கண்ட்ரோலருக்கு இந்த கிராஃப் வந்து நேவ் ஹோஸ்ட் வந்து அசைன் பண்ணும். ஸோ இப்போ ஆப் நான் ரன் பண்ணேனாக்கா பை டிஃபால்ட்டாக இஸ் சப்போஸ் டு கோ இன் டு த வெல்கம் ஸ்க்ரீன். லெட்ஸ் see whether it's going or not. ஸோ ஐம் ஜஸ்ட் ரன்னிங் த அப்ளிகேஷன்ஸ். பை த வே இதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனும் இப்போதைக்கு நம்ம எம்டியாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ லோட் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து வெல்கம் ஸ்க்ரீன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் தான் பை டிஃபால்ட் இஸ் சப்போஸ் டு லோட். அதனால் இதுக்கு மட்டும் போயிட்டு சில கோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் டிசைனிங் பர்பஸ். ஜஸ்ட் டைட்டில் வெல்கம் டு ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆப் ரன் பண்ண மூலமாக நம்ம அப்ளிகேஷன் வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு போகும். அது எப்படி போகுது அப்படின்னாக்கா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, இது ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் வந்து ரூட் டாட் வெல்கம் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கிராஃபில் வந்து எதனோட நெக்ஸ்டட் கிராஃப் வந்து ஸ்டார்டட் வித் ரூட் டாட் வெல்கம்னு பார்க்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் எதுனாக்கா இங்கே ஸ்ப்ளாஷும் கொடுத்துருக்குங்களா, அதனால் வந்து இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து ரெண்டர் பண்ணுது. ஸோ ஓகேங்க, இதுக்கு பதிலாக ரூட் டாட் வெல்கமுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த ரவுட் ஐடியை வச்சு நான் இங்கே கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஸ்டார்ட் டெஸ்டினேஷனை என்னால் கொடுக்க முடியுமா, இந்த கோடு என்னால் கொடுக்க முடியுமான்னாக்கா இது போல் உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பேஜ் வந்து இட்ஸ் நாட் டைரக்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் கிராஃப், ரைட்? இது வந்து நெக்ஸ்டட் கிராஃபுக்குள்ளே இருக்கிறதுனால யூ ஜஸ்ட் cannot give the start destination like this, ஓகேவா? எப்போயும் இந்த ஸ்டார்ட் டெஸ்டினேஷனுக்குள்ள இருக்கிற ஐடி வந்து டைரெக்டாக அந்த கிராஃபோட பைண்ட் ஆகிருக்கணும், ஓகேவா? அப்படின்னு தான் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த பாசிபிள் ஐடி வேறு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ரூட் டாட் வெல்கம் கொடுக்கலாம், இது டைரக்ட் அட்டாச்சுக்கு வந்து ரூட் டாட் ஹோம்னு கொடுக்க முடியும், அதே போல் ரூட் டாட் ஆத்னு கொடுக்க முடியும். இது 3 ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்க முடியும், ஓகே? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஆத் நேவ் கிராஃபில் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர்னு கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆத் டாட் லாகின்னு கொடுத்துருக்கோம். ஆத் டாட் லாகின் வந்து இட்ஸ் நாட் அ டைரக்ட் லிங்க் வித் திஸ் கிராஃப், ஓகேவா? அது வந்து இட்ஸ் லிங்க் த்ரூ த நெக்ஸ்ட் கிராஃப் விச் இஸ் நத்திங் பட் த லாகின் நேவிகேஷன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணுனாக்கா, நீ லாகின் ஸ்க்ரீனை வந்து இங்கே ஸ்டார்ட் டெஸ்டினேஷனாக இங்கே டைரெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கலாம்னாக்கா, ரூட் டாட் இந்த ஆத் இருக்குல்ல, இந்த ஆத் டாட் லாகின்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கறது மூலமாக இது வந்து ரூட் டாட் ஆத் டாட் லாகின் வந்து இந்த கிராஃபோட நெக்ஸ்டட் கிராஃப். ஸோ இது டேரெக்டாக இங்கே போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாகின் ஸ்க்ரீனை வந்து லோட் பண்ணி விட்டுரும். ஸோ அதான் வந்து ஐடியா. ஸோ லெட்ஸ் சி, இப்போ வந்து நான் இந்த
ஆத்து கொடுத்தனாக்கா இந்த லாகின் ஸ்க்ரீன் போதும் இல்லைன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா லாகின் ஸ்க்ரீனில் போயிட்டு அகெயின் இந்த சேம் கோடு வந்து காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஆத்துன்னு கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு ஸ்கேஃபோல்டுக்கான ஆப்டின் கொடுத்துடலாம். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணோம்னாக்கா இது ஆக்சுவலாக இட்ஸ் சப்போஸ் டு கோ டு த லாகின் ஸ்க்ரீன். ஏன்னா இங்கே நேவிகேஷன் ஆற்றுல நம்ம ரூட் வந்து ஆற்றுன்னு கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து ஆற்றுக்குள்ளே போவோம். இது ஆற்றுக்குள்ளே போனோடனே இது வந்து இங்கே ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கோம், லாகின் கொடுத்துருக்கோம். லாகின் போகும்போது இந்த ரூட் ஆத் டாட் லாகின் வந்து இட்ஸ் நாட் அ டைரக்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஒன், பட் இட்ஸ் லிங்க் த்ரூ த அனதர் நெக்ஸ்டட் கிராஃப். ஸோ நெக்ஸ்டட் கிராஃப் வந்து லாகின் டாட் நேவிகேஷன் ஆத்தோட ரவுட் தான் வந்து இது. ஓகேவா? அப்போ இங்கே போயிட்டு இதோட ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் இது லாகின் ஸ்க்ரீன். அதனால இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனை ரெண்டர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஒன்ஸ் நேவிகேஷன் கிராஃப் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நேவிகேஷன் ஐடி இருக்குல்ல, இந்த வியூ ரவுட் ஐடி வச்சு நீங்கள் எந்த கிராஃப் வேணாலும் நீங்கள் இந்த நேவிகேட் பண்ணிட்டு போகலாம். எப்படின்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எந்த ஒரு பேஜ் ஐடிலாம் இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிக் கிராஃபுக்குள்ளே எத்தனை லெவல் டவுன் இருந்தாலும் சரி அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனை வந்து இங்கே நேவிகேட் பண்ணி போகலாம். எப்படின்னாக்கா ரவுட் டாட் வெல்கம் டாட் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்கிறேன். டிலே வந்து ஒரு 1 minute டிலேயில் வச்சு தரும்போது இப்போனா ஒன்றாக்கா ஃபஸ்ட்டு வந்து லாகின் ஸ்க்ரீன் வரும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் போகும். லெட்ஸ் see. இது கொஞ்சம் வித்தின் 1 செகண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆகிடும். அதனால் ஜஸ்ட் வாட்ச் திஸ் UI வெரி கேர்ஃபுல்லி. ஆச்சா? ஸோ இந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் நேவிகேட் மூலமாக இந்த கிராஃப் மெயின் கிராஃபில் இருக்கிற எந்த ஒரு பேஜுக்கும் உங்களால் ஐடி வச்சு ஈஸியாக நேவிகேட் பண்ணி போக முடியும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த போல் நேவிகேட் பண்ணி போகும்போது we'll have to pass the different data between the different pages to make a connection, right? So அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். And today we're going to talk about the Compose UI components. So as part of this video we're going to talk about very important features like column, row, lazy column, modifiers. So இந்த components வந்து எந்த டைமில் எந்த components யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். At the same time we're going to talk about the containers like a box, surface, card, constraint layout. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களோட கம்போசபிள் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, பட் யூ மே கெட் கன்ஃபியூஸ் லைக் விச் ஒன் கோ ஃபார் வாட் சுச்சுவேஷன். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் காலம். காலத்தில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுன்னு போட்டு A அப்படின்னு கொடுக்குறேன். அதில் வந்து I am adding another text that's called as B, and if you refresh the page A and B வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். You could see it here, like இங்கே ப்ரிவியூ ஆட் பண்ணுறதுனால இதனோட ப்ரிவியூ வந்து ரைட் சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும் வித்தவுட் ரன்னிங் த வெப்சைட். ஸோ பார்த்தீங்கன்னா A எலமெண்ட் அண்ட் B எலமெண்ட் வந்திருக்கு. அது கீழே வந்து if you want to add another element you could say like element C. ஸோ காலம் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு எலமெண்ட்ஸ் வந்து 1 by 1 மேலே கீழே அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் we have another things as a row. இந்த காலத்துக்கு பதிலாக நீங்கள் ரோ யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று கீழே ஒன்று வரதுக்கு பதிலாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வரும். லைக் A, B அண்ட் எலமெண்ட் Cன்னு சொல்லிட்டு ஒன்று பக்கத்தில் ஒன்றா வரும். You could see it here, right? A, B and element C அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன் ஆஃப்டர் another வருது. That's the main difference between the column and row. By the way, we have another things as a lazy column. Lazy column என்ன ஆகுதுனாக்கா, for example if you want to render the list அது போல் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் லேசி காலம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ளே வந்து செக்ஷன் ஹெட்டர்ஸ் இருக்கும், அது நேரத்தில் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா you just have to say like a lazy column. லேசி காலம்னு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கண்டென்ட்டில் வந்து நம்ம அது ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது.
ஐட்டம்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்காக நம்ம வந்து ஐட்டம்ஸ் கவுண்ட்ஸ் வந்து நெட்ஒர்க்லேருந்து ஃபெச் பண்ணுவோம் இல்லை லோக்கல் மிஷினில் ஃபெச் பண்ணுவோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இங்கே வந்து ஐட்டம் ஃபைன் கொடுத்துட்டு இந்த ரோவை நான் ரெண்டர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த ரோவை நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன்ஸில் போட்டுவிட்டேன். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஐட்டம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இதை போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன் 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். அந்த ஐடியா 1 2 3 போடு. காயங்களா இருக்கு கடைசி மேக் இட் அஸ் அ கம்போசபிள் ஃபங்க்ஷன் அகெயின். இங்கே என்ன பண்ணுறேன் ஐட்டத்துக்குள்ளே வந்து இதை 5 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணலாம் இங்கே ஐட்டம் வியூன்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணி விட்டோம்னாக்கா இந்த லேசி காலம் இருக்குல்ல இது வந்து ஒரு லிஸ்ட்டில் ரெண்டர் ஆகி இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரோ எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்குமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 5 டைம்ஸ் ரெண்டர் ஆகி காட்டும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் see it here. See, you could see it here, right? So if you make it 100 or 1000 you could see that all the elements are rendering like a list. லேசி காலத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொரலஸ் ஒரே தான். நீங்கள் காலத்தையும் நீங்களால் வந்து ஸ்க்ரால் பண்ண முடியும் பை யூஸிங் த மாடிஃபையர் பை செட்டிங் த வெர்டிக்கல் ஸ்க்ரால் அஸ் ஸ்க்ரால் ஸ்ட்ரீட் அப்படியும் பண்ண முடியும். பட் அட்வான்டேஜ் லேசி காலத்தில் என்ன இருக்குனாக்கா இந்த ஐட்டம்ஸ் வந்து இன்னொன்று வந்து செஷன் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கி ஹெடர் வேணும்னாக்கா அந்த ஸ்டிக்கி ஹெடரை நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டிக்கி ஹெடர்னாக்கா இங்கே லிஸ்ட்டு மேலே வந்து அப்படியே நிற்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நேம்ஸ் ஸ்டார்ட் வித் ஏனாக்கா ஏ மேலே இருக்கும், அது கீழே வந்து ஏஸ் எல்லாம் வரல. அது அதே போல் தான் இந்த ஸ்டிக்கி ஹெடர் போட்டோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டிக்கி ஹெடர் ஹெட்லைன் போட்டுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் எரர் மெசேஜ் காட்டுது. யூ ஜஸ்ட் ஹவ் டு இம்போர்ட் திஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபவுண்டேஷன் கீ அப்படின்னு சொல்லி போட்டது மூலமாக அந்த எரர் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டலில் இருக்குது வித் Android, which means they're going to change the API at some later point in time if required. Otherwise இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனே அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஹெடர் இங்கே இருக்குது, ஸ்க்ரால் பண்ணலாம். இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே வியூவாக தெரியுது. நம்ம we can run it in an app so that we can see how it look likes. ஸோ இங்கே போட்டுட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் மட்டும் உங்களால் ரன் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் த என்டையர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் இது வந்து கிளிக் பண்ணது மூலமாக நான் அப்படியே ரெண்டர் பண்ணுறேன். லெட்ஸ் see. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து 1 by 1 அரேஞ்சாக இருக்குது. லிஸ்ட் வியூவில் வந்து 100 எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம். பட் இஃப் யூ லுக் அட் த ஸ்டிக்கி ஹெடர் இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம அலைன்மெண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து சரியாக பண்ணாதனால இந்த ஸ்டிக்கி ஹெடர்ஸ் லுக்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கி ஹெடர் மேலே இது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஏன்னா ஸ்டிக்கி ஹெடர்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணாக்கா இட் வில் பி லுக் பெட்டர். ஆல்சோ இஃப் யூ லுக் அட் திஸ் எலமெண்ட்ஸ் இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த பேரண்ட் கூட ஒட்டிகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒன்று கீழே வந்து கேப்பும் கிடையாது, ஒரு ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட்டும் பண்ணி வச்சுருக்குல்ல நம்ம. ஸோ இது போல் வந்து இதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வியூக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் வந்துச்சுனாக்கா நீங்கள் ஃபஸ்ட் திங்ஸ் யூ லுக் அவுட் ஃபார் அ மாடிஃபயர். ஸோ மாடிஃபயர் மூலமாக தான் உங்களோட டெக்கரேஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈச் கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் அ மாடிஃபயர். ஸோ மாடிஃபயர் எப்படி நீங்கள் அலைன் பண்ணுறதுனாக்கா மாடிஃபயர் போட்டுட்டு ஸோ மாடிஃபயரில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த வியூக்கு வந்து ஐட்டம் வியூக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணுவோம். பேடிங் என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை கேப்புங்க. லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கேப் ஆட் பண்ண போகிறேன், லைக் ஒரு 16 dp. அதே போல் ரைட் சைட்லேருந்து ஒரு 16 dp அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டத்துக்கு கூட. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஆல் த சைட்ஸ் யூ கேன் கோ ஃபார் த பேடிங் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் அண்ட் எண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ சே இஸ் மாடிஃபயர் டாட் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த டைமண்ட் டாட் டபுள் ஸ்பேஸ்ன்றது வந்து ஜஸ்ட் லைக் அ கான்ஸ்டன்ட் ஐம் யூஸிங் இட் அண்டர் த டைமண்ட் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 16 dp ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்லேருந்து உங்களுக்கு 16 dp ஆட் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து எண்ட்லேயும் வந்து எனக்கு 16 dp வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டெஸ்ட் வந்துன்னு வச்சிங்க, அது வந்து இட் ஷுட் நாட் கோ அண்ட் அட்டாச் வித் திஸ் ரைட். ஸோ அதனால் வந்து
எண்ட்லேயும் வந்து 16 dB ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்பை ரன் பண்ணிங்கன்னாக்கா யூ குட் see that லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து பேடிங் ஆட் ஆகிருக்கும். பட் டாப் அண்ட் பாட்டமில் வந்து பேடிங் ஆட் பண்ணல இப்போதைக்கு. ஏன் ஆட் பண்ணல அப்படின்னாக்கா டாப் அண்ட் பாட்டமில் பேடிங் ஆட் பண்ணாக்கா ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 16 dB இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16 dB, அப்புறம் மேலே இருக்கிற ஒரு எலமெண்ட் ஒரு 16 dB அப்ளை பண்ணுறோம். ஸோ இட் வில் நாட் பி லுக்ஸ் குட். அதனால் என்ன பண்ணுறோம், லேசி காலத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. வாட் ஐம் லுக்கிங் ஃபார் இஸ் லைக் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குல்ல, 1 by 1 அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கல, இதுக்கு நடுவில் நம்மளால் கேப் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுதுன்னா, இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ அரேஞ்ச்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் டாட் டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருனாக்கா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சென்டர்லையும் ஸ்பெசிஃபிக்கான 16 dB வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. யூ குட் see it here while running the application. So now you could see that, right? So 16 dB வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் லேசி காலமே ஆட் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே டாப்பில் வந்து இந்த ரோவுக்கு மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ நவ் மேபி லுக்ஸ் பெட்டர். பட் ஸ்டிக்கி காலத்துக்கு வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஆடிங் anything. ஓகே, ஸோ ஸ்டிக்கி ஹெடர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ வி சப்போஸ் டு ஆட் சம் மாடிஃபயர் அண்ட் மேக் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஆட் பண்ணதுக்கு மாடிஃபயர் டாட் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபுல் வித் எடுத்துக்கிறேன். And then I'm adding the background color. Like background color வந்து for better visibility வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். கலர்ஸ் டாட் ரெட். அண்ட் அதுக்கப்புறம் நான் பண்ணேன்னா பேடிங்கும் ஆட் பண்ணுறேன். பேடிங் ஆட் பண்ணது மூலமாக நான் ஆகுனாக்கா எனக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து லெஃப்ட் டாப் பாட்டம் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பேசஸ் என்னால் கொடுக்க முடியும். டபுள் ஸ்பேஸ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னாக்கா யூ குட் see that உங்களுடைய இந்த ஸ்ட்ரிக்கி ஹெடரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆகிட்டு இது ஃபுல் வித்து என்டையர் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். அண்ட் தென் இட் வில் ஆட் த டபுள் ஸ்பேஸ் ஆன் த லெஃப்ட் டாப் ரைட் அண்ட் பாட்டம். ஸோ இப்போ உங்கள் ஆப் மட்டும் ரன் பண்ணி பாருங்கள். ஆப்புக்கு ரன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ப்ரிவியூ மட்டும் ரன் பண்ணிங்கன்னா யூ குட் see the output here. இதில் வந்து மாடிஃபயர் வந்து வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். இதில் வந்து இது செயின் ஆஃப் கால்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் உங்களுக்கு மாடிஃபயர் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா இதோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு மாடிஃபயர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் பில்ட் அ கைண்ட் ஆஃப் டிசைன் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணலாம். பேக்ரவுண்ட்ஸுங்கிறதுல n நம்பர் ஆஃப் டைம் கால் பண்ணலாம். பேடிங்கையும் நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம் கால் பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணலாம். பட் அது செயினிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ எதை முன்னாடி போடுறீங்க, பேடிங் முன்னாடி போடுறீங்களா இல்லை பேக்ரவுண்ட் முன்னாடி போடுறீங்களா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் பேடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இது என்ன ஆச்சுனாக்கா இந்த மிடில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஓகேங்களா? இன்கேஸ் நான் பேடிங்கை ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் அதுக்கப்புறம் கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்குனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பேடிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட்டை வச்சு ஃபில் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு மாடிஃபயர் வச்சு நான் டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மாடிஃபயர் டாட் ஃபில் வித்னோடனே இது என்டையர் வித்தையும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பேடிங் அண்ட் டபுள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டபுள் ஸ்பேஸ்ன்றது வந்து 16 dB. அப்போ வந்து இங்கே 16, இங்கே 16, இங்கே 16 அண்ட் இங்கே 16 அப்ளை பண்ணிது. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்ளை பண்ண போர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ஒயிட் கலரில் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்கா ஒயிட் கலராக அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலருக்குள்ளே அகெயின் ஒரு டபுள் ஸ்பேஸ் ஆட் பண்ணேன் அப்படின்றேன். ஸோ ஒயிட் கலருக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா டபுள் ஸ்பேஸ் ஆட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி டெஸ்க் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த இங்கேருந்து 8 dB, இங்கேருந்து 8 dB, இங்கேருந்து 8 dB இருக்கும். அதே நேரத்தில் இது இங்கேருந்து ஒரு 8 dB இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. லைக் ஒரே ஒரு மாடிஃபயர் வச்சு நீங்கள் யூ கேன் டூ த வண்டர்ஃபுல். இந்த வீடியோவில் பாக்ஸ், சர்ஃபேஸ், கார்ட், கன்ஸ்ட்ரெயின் லோட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி காலம், ரோ, லேசி காலம் மாடிஃபயர் பற்றி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த லிங்க் வந்து டாப்லேயும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளீஸ் கோ அண்ட் see this video first before coming into the இந்த பாக்ஸ், சர்ஃபேஸ், கார்ட், கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இதெல்லாம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே காம்பனன்ட்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு கண்டெய்னரும் இட் வில் பிஹேவ் த டிஃப்ரெண்ட் வே. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து எந்த சுச்சுவேஷனில் போகணுன்னாக்கா, ஒரு காம்பனன்ட்ஸ் மேலே இன்னொரு காம்பனன்ட்ஸ் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணோம், இல்லை
ஓவர்லே என்னென்ன பின்னாடி ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு காம்பனன்ட்ஸ் நான் வைக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து மட்டும்தான் நீங்கள் பாக்ஸு போகணும். பாக்ஸில் வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து இன்னொரு காம்பனன்ட்ஸ் மேலே உட்கார வைக்கும்போதோ இல்லை ப்ளேஸ் பண்ணும்போதோ எந்த பொசிஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு மாடிஃபையர் மூலமாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது வித் அண்ட் ஹைட் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்கள் ப்ளேஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அலைன்மெண்ட் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ டாப் ஸ்டார்ட்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் யூஐ காம்பனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. டாப் சென்டர்னாக்கா சென்டரில், அதாவது இங்கே இந்த இடத்துலையோ, டாப் எண்ணுனா இந்த இடத்துல, அதே போல் பாட்டம் எண்ட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குயிக் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பாட்டம் எண்டில் வச்சுருப்போம். ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டில் வந்து கீழே வந்து ஒரு ஆட் பட்டன் வைக்கணும் அப்படின்னாக்கா பாட்டம் எண்டில் இருந்துக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பாக்ஸுக்கு போகலாம். பட் ரிமெம்பர், உங்களோட லிஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு மேலே தான் உங்களோட யூஐ காம்பனன்ட்ஸ் உட்காரும். ஸோ ஓகேவா? அப்போ என்ன ஒன்றுக்கா பின்னாடி ஒரு காம்பனன்ட்ஸ் இருந்ததுக்கா அந்த காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மறைக்கும். ஸோ அதையும் நீங்கள் டு பி கன்சிடர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணியிருக்கோம்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கீழே வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பட்டன் வைக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டு வந்து பாக்ஸ்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் பட்டன் வந்து இங்கே வரணும்ல எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஐகான்ஸ் போட்டுங்கன்னா ஐகான்ஸ் போட்டு ஆட் அப்படின்ற பட்டன் வச்சுறேன். ஸோ இந்த ஐகான் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இந்த ஐகான் வந்து இப்போ ரன் பண்ணிங்கன்னாக்கா டாப் ஸ்டாரில் வந்து நிற்கும். லெட்ஸ் see. பின்னாடி எலமெண்ட்ஸ் இருக்குது, அது மேலே வந்து இது வந்து உட்காந்துருக்கு. இது வந்து பாட்டம் எண்டில் வரணும் அப்படின்னா மாடிஃபையர் ஆட் பண்ணுங்கள். மாடிஃபையர் டாட் அலைன் கொடுத்துட்டு அலைன்மெண்ட் டாட் பாட்டம் எண்ட் ஆட் சம் பேடிங் ஆல் த வே. ஸோ டைமண்ட்ஸ் டாட் டபுள் ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணி இது வந்து பாட்டம் எண்டில் உங்களுக்கு தெரியுது. கேஸ் லிஸ்ட்டு வந்து இட் வில் கோ அப் டு இயர்னாக்கா இந்த லாஸ்ட் லிஸ்ட்டோட ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக இது மறைக்கும். ஸோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பனன்ட் இந்த மெட்டீரியல் டிசைன். சர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் எந்த எலமெண்ட்னாலும் புஷ் பண்ண முடியும், சில்ட்ரன் எலமெண்ட்ஸு. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னாக்கா, இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு கண்டென்ட் இருக்குல்ல, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல். இதில் இருக்கிற கலர் அண்ட் கண்டென்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ஷேப் ஆல்சோ. இந்த ஒரு ஷேப் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் வந்து சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தனாக்கா இது என்ன ஆகுனாக்கா, இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு, இல்லை சர்க்கிள் வெளியும் அதுக்கு ட்ரா பண்ணிவிட்டு, அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறோம், அது கிளிக் பண்ணுறோன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கிற கலர் அண்ட் கண்டென்ட் கலர்னு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த கலர் வந்து யூஸ்வலாக பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுனாக்கா ஆப்போட தீம் தான் எல்லா ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். பட் நீங்கள் சர்ஃபேஸ்க்குள்ளே அந்த காம்பனண்ட்டை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கலரை இன்கேஸ் கலர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுங்கன்னு வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஆர் பிங்க் எதனா கொடுங்கன்னாக்கா அந்த கலரை வந்து இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த கலருக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் வந்து கண்டென்ட் கலர் அப்படின்னாக்கா, இப்போ பை டிஃபால்ட் ஒரு ஆப்புக்குன்னு ஒரு தீம் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆப்பில் பார்த்தோம்னாக்கா இது வந்து பிளாக் கலர் தீம். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் வேல்யூஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த கண்டென்ட் கலர் வந்து நீங்கள் சம் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஆர் க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கலர் வந்து அந்த சைல்டு எலமெண்ட்ஸுக்குள்ளே எந்தெந்த இடத்துல வந்து கலரை ஸ்பெசிஃபை பண்ணலையோ பை டிஃபால்ட்டாக அங்கங்கெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் கலரை அப்ளை பண்ணி விட்டுரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலமெண்ட்டை வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இதில் கண்டென்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துட்றேன் அண்ட் கலர் வந்து மெஜெண்டான்னு கொடுத்துட்றேன். ஸோ மெஜெண்டானது வந்துங்கன்னா எங்கெங்கே நீங்கள் கலரை ஸ்பெசிஃபை பண்ணலையோ அங்கெல்லாம் வந்து மெஜெண்டாவை அப்ளை பண்ணுறோம் பேக்ரவுண்ட் கலரு. அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் கலர்ஸ் டெக்ஸ்ட் கலருக்கு வந்து நீங்கள் கலரை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலையோ அங்கெல்லாம் வந்து க்ரீன் அப்ளை பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா இங்கே ஸ்டிக்கி ஹெட்டருக்குள்ளே நான் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுனாக்கா நீங்கள் இங்கே
க்ரீன் கொடுத்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல வந்து ஒயிட் தான் அப்ளை பண்ணும். ஏன்னா சைல்டு எலமெண்ட் வந்து கிளியராக சொல்லிடுச்சு எனக்கு வந்து ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே மெஜெண்டா கொடுத்தாலும் இங்கே ரெட்டு தான் அக்செப்ட் பண்ணும். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு, அதாவது இந்த ஐட்டம் வியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கலரும் ஸ்பெசிஃபை பண்ணல, கண்டென்ட் கலரும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அது போல் சினாரியோஸில் என்ன ஆகுனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்ரவுண்ட் கலர் மெஜெண்டாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். அதே நேரத்தில் கண்டென்ட் கலர் க்ரீனையும் இங்கே அப்ளை பண்ணுறோம். ப்ரீவியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தோன்னு வச்சிங்க ரெட் கலர் அப்ளை பண்ணிச்சு, இங்கே மெஜெண்டா அப்ளை பண்ணிருக்கு, மெஜெண்டாக்குள்ளே க்ரீன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா எதுக்காக இது வந்து ஒரு மாதிரியான சர்க்கிள் ஷேப்பில் இது காட்டுது அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதுக்கு வந்து ஷேப் அப்ளை பண்ணியிருந்தேன். ஷேப்ஸ் ஈக்குவல் டு சர்க்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் என்ன ஆச்சுனாக்கா இது லிஸ்ட்டு இங்கே பாருங்கள், லிஸ்ட்டு வந்து இது கீழே வெளியே இருக்குது. பட் என்ன பண்ணிச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ண இடத்துல மட்டும்தான் அது காட்டுது. இந்த இடமெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிச்சுன்னா இங்கே ஆப்புக்கு ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ இந்த மாதிரியான சர்ஃபேஸ் வியூ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்புக்குன்னு பை டிஃபால்ட்டாக ஒரு தீம் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் தீமு ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன் ஆஃப் இதில் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் சர்ஃபேஸ் வியூ யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் எந்த இடத்துலனாலும் சர்ஃபேஸ் வியூலாம் தெர் இஸ் நோ கன்ஸ்ட்ரெயின்ட், பட் யூ ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் லைக் whenever you are modifying the content color and color that will impact the child. அந்த மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸான வியூ டிசைன் பண்ணும்போது நம்ம கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸான டிசைன் அப்படின்னா என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூ வந்து நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த வியூவை இனிஷியலாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னாக்கா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு இது எடுத்துக்கணும், கார்டு எடுத்துக்கும், விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஒன். அப்புறம் வந்து ஈவெண்ட்டு, இந்த சப்டைட்டில், டீட்டு ப்ளஸ் இந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த நம்பர்ஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கு 1 by 1 அலைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு காலம் எடுத்துக்குவோம். காலத்தில் வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு காலத்தில் வந்து ஃபஸ்ட் ரோ அண்டு செகண்ட் ரோன்னு வச்சுக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தேர்ட் ரோன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் வந்து லைனில் வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ரோ எடுத்துக்குவோமா. இது வந்து ரோ எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிசைன் பண்ணோம்னாக்கா ஒன்று கீழே ஒன்று வரணும். அப்போ இதுனா அவன் ஆட்டோமேட்டிக்காக அனதர் காலம் ஆகிடும். காலத்தில் தானே ஒன்று கீழே ஒன்று வைக்க முடியும். ஸோ இது ஒரு காலம். டிசைனோட வியூ ஹைரார்க்கி நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்னாக்கா 1 2 3 and 4 and 5. இந்த ஐக்கான் ரெண்டர் பண்ணோம்னாக்கா இந்த 5 ஸ்டெப்ஸும் வந்து இந்த ரெண்டரிங் ஆப்ரேஷன் வந்து அதை வந்து ஐக்கான் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து வியூ ஹைரார்க்கியை வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து ரெண்டர் பண்ணுது. இன் ட்ரெடிஷ்னல் மாடலில் இந்த ஸ்பெசிஃபிக் வியூ டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்டுக்குள்ளே ஒரு காலத்துக்குள்ளே இன்னொரு ரோவுக்குள்ளே மறுபடியும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. பட் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் வந்து ஜஸ்ட் கார்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணி இதை பொறுத்து இந்த எலமெண்ட், இதை பொறுத்து இந்த எலமெண்ட், இதை பொறுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படின்னாக்கா இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 4 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டாப், ஒன்று ஸ்டார்ட், ஒன்று எண்ட், இன்னொன்று வந்து பாட்டம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி ப்ளேஸ் பண்ணுவாங்கனாக்கா இது வந்து பேரண்ட்னு வச்சுக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டோட பேரண்ட்டு. இது வந்து டாப், இந்த டைட்டில் இருக்குல்ல, டைட்டிலோட டாப் வந்து பேரண்ட்டோட டாப்பில் வச்சுருவாங்க. டைட்டிலோட ஸ்டார்ட் வந்து பேரண்ட்டோட ஸ்டார்ட்லேயும், டைட்டிலோட எண்ட் வந்து பேரண்ட்டோட எண்ட்லேயும் வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது போல் வைக்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வந்து டாப்பில் போய் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்டைட்டில் வைக்கும்போது, அதாவது இந்த டேட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் 4 கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதனோட ஸ்டார்ட் வந்து பேரண்ட்டோட ஸ்டார்ட்டு, இதனோட எண்டு வந்து பேரண்ட்டோட எண்டு. பட் இதனோட டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைட்டிலோட பாட்டம். ஓகேங்களா, அப்படி செட் பண்ணணும். ஸோ அது போல் ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் பண்ணி இது பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ண ஸ்க்ரீனில் பார்த்தோன்னாக்கா இங்கே ஆட் பட்டன் இருக்குல்ல, இதனோட பாட்டம் எண்டில் இருக்குது. இந்த ஆட் பட்டனால் என்ன ஆகுதுனாக்கா இந்த பின்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விசிபிலிட்டி வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ரெண்டர் ஆகும் போகும்போது இதோட விசிபிலிட்டி வந்து இது இம்பேக்ட் பண்ணுது. ஸோ அதனால் கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஓகே எனக்கு வந்து ஆட் பட்டன் இங்கே பதிலாக எனக்கு வந்து பாட்டம் சென்டரில் கொடுத்துருங்க, இல்லை ஃபுல்லாக கூட எடுத்துங்க, பட்
வியூவில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் இவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ரெண்டர் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது வெளியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிஸ்ட் எடுத்துங்க. இந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை வந்து லிஸ்ட்டு கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். அதனால் என்ன ஆகுனாக்கா இதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக விசிபிலிட்டியாக எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரெக்குவயர்மெண்ட் வருதுனாக்கா இதுக்கு வந்து பெட்டர் யூ கேன் கோ ஃபார் அ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா லிஸ்ட் எடுத்துகிட்டு லிஸ்ட்டு வந்து டாப்லேயும் இந்த இதனுடைய எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட் பட்டன் வந்து பாட்டத்தில் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணோம். ஒன்று வந்து லிஸ்ட்டு, இன்னொன்று பட்டன். ஸோ ரெண்டுத்துக்கும் 2 விதமான ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் க்ரியேட் ரெஃப்ஸ். அது மூலமாக இந்த ரெண்டுத்துக்கும் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து இஸ் கம்ஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். அதனால் வந்து அந்த பேக்கேஜும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆண்ட்ராய்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் இங்கே ஆட் பண்ணிட்டோம். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு மாடிஃபைர் மட்டும் வந்து ஃபில் மேக்ஸ் சைஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம், டாப் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு 2 எலமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து லிஸ்ட்டு, அது வந்து பட்டன். ஸோ லேசி காலத்தை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டுக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபைல தான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நீங்கள் எப்பவுமே செட் பண்ண முடியும். மாடிஃபை டாட் ஃபில் மேக்ஸ் வித்துனா மேக்ஸ் வித் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரியேட் பண்ண பார்த்து இந்த 2 ரெஃபரன்ஸில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கு தந்துடணும். இது வந்து லேசி காலத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் இங்கே தந்துடுறேன். ஸோ லிஸ்ட்டு வந்து வில் பி கால்ட் அஸ் அ லேசி காலம் இயர். ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணும்போது என்னோடய டாப் வந்து இந்த இங்கே வருது இல்லை, ஸ்டார்ட்டு எண்டு டாப்பு பாட்டம் இது எல்லாமே வந்து இந்த லேசி லிஸ்ட்டோடதும் பேரண்ட்னு வந்து இதோட இமிடியட் பேரண்ட் விச் இஸ் நத்திங் பட் அ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை பை டிஃபால்ட்டாக என்டையர் ஃபில் வித் எடுத்துக்கிச்சு. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு மேக்ஸிமம் வித். ஓகே, இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், இதனோட ஸ்டார்ட் வந்துனாக்கா லெஃப்ட் ஸ்டார்ட் லிங்க் டு பேரண்ட்டோட ஸ்டார்ட்டு, எண்டு லிங்க் டு பேரண்ட்டோட எண்டுக்கு லிங்க் ஆகிடுச்சு. டாப் வந்து பேரண்ட்டோட டாப்புக்கு வச்சுட்டோம். பட் பாட்டம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் வந்து லிங்க் டு ஆட் பட்டனோட டாப்னு வச்சுருக்கோம். ஸோ இதனோட பட்டனுக்குள்ள இதனோட டாப்பில் தான் இங்கேயே நிற்கிற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை செட் பண்ணிட்டோம். இங்கே ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் டு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஹைட்டை வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோட இந்த ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, அதுதான் வந்து தாட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்டெண்டட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்டோட பாட்டத்தோட லிங்க் பண்ணிக்கும். பாட்டம் வந்து லிங்க் டு பேரண்ட்டோட பாட்டம், இதில் ஸ்டார்ட் வந்து பேரண்ட்டோட ஸ்டார்ட்டு, எண்டு வந்து பேரண்ட்டோட எண்டுன்னு சொல்லிட்டுருக்கோம். பட் இதோட டாப் வந்து எங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டத்தில் உட்காருது அப்படின்னாக்கா இங்கே செட் பண்ணிக்கல இந்த லிஸ்ட்டோட பாட்டம் வந்து இந்த பட்டனோட டாப்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட்டனோட டாப் எது, இது லிஸ்ட்டோட பாட்டம் எது, இது வந்து இங்கே உட்காந்துருது. ஃபில் டு கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னதுனால இந்த பட்டன் ரெண்டரை பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு மேலே வரலையும் லிஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிரியேட் ரெஃபரன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை மட்டும் இந்த 5 கன்ஸ்ட்ரெயின்ஸை மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா யூ வில் பி குட் எனஃப் டு யூஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு மட்டும்தான் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் வியூ ஹைரார்க்கியை அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ளாட் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் யூஐ டிசைன் பண்ணது கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ தட்ஸ் அ மெயின் இன்டென்ஷன். ஓகே, லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம பேசிக் ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம். ப்ளஸ் யூஐ காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது Jetpack கம்போஸில் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ வி ஹேட் எனஃப் இன்ஃபர்மேஷன் டு ப்ரொசீட் வித் வெல்கம் ஸ்க்ரீன் ரைட் நவ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா வெல்கம் ஸ்க்ரீனை டெவலப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபியூ எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேவிகேஷன் மேனேஜர் க்ரியேட் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேட் பண்ணது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் ஷோ யூ, ஐ ஆல்ரெடி டெவலப் த வெல்கம் ஸ்க்ரீன் ஃபார் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஆப் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அனிமேஷன் மட்டும் உங்களுக்கு ப்ளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இங்கே ப்ளே ஆகுதில்ல, இந்த அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த டைட்டில்ஸ் இங்கே போட்டிருக்கேன், அனதர் சப் டைட்டில் இங்கே போட்டிருக்கேன். லெட்ஸ் சேவ் யுவர் லவ்விங் ஒன்ஸ் கிஃப்ட் அண்ட் ரிட்டன் இட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கம்பெனியோட
காப்பிரைட்ஸும் போட்டிருக்கேன். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் கோட் whatever you are seeing in the gift registry GitHubல நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற கோட் எல்லாமே காப்பிரைட்ஸ் கோட்ஸ். இஃப் யூ wanted to distribute someone else you need to specifically inform me through the email. ஓகேங்களா? This entire tutorial as well as இந்த உலக கோட் எல்லாமே for education purpose alone. Do not put this code into the Play Store because we are having the plan to put this application to the Play Store. Okay, hope you understand that. ஃபர்தராக நம்ம இப்போ ஃபர்தராக பார்ப்போம் இந்த கிஃப்ட் ரெஜிஸ்ட்ரியோட இந்த அனிமேஷன்ஸ் ப்ளஸ் இந்த டைட்டில்ஸ் எப்படி இந்த பயிற்சி எப்படி டிசைன் பண்ணது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது போல் அனிமேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா there are few others way to do this. ஒன்று வந்து ஜிப் கிளிஃபாக வாங்கி போட்டுக்கலாம். ஜிப்புன்னு உங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் அனிமேஷன் மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த ஜிப்பாக நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஜிப்பை நீங்கள் ரெண்டர் பண்ணலாம். செகண்ட் வந்து வீடியோவை உங்களோட அனிமேஷன்ஸ் வந்து வீடியோவை பண்ணிவிட்டு அந்த வீடியோவை இங்கே ரெண்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் த லாட்டி ஃபைல்ஸ். லாட்டி ஃபைல்ஸ் என்னதுன்னு வந்து இஸ் ப்ரொவைடட் பை ஏஎன்பியோட கான்செப்டில் தான் இந்த லாட்டி ஃபைல்ஸ் உருவாச்சு. இந்த லாட்டி ஃபைல்ஸ் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா லாட்டி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு யூஆர்எல் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஏர்பிஎன்பியோட ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாட்டி ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே போயிட்டு lottifiles.comல போயிட்டு இங்கே நிறைய ஃப்ரீ அனிமேஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த அனிமேஷனாலும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் தட் த பிலோ அனிமேஷன்ஸ் ஆர் ப்ரீமியம் ஒன் அண்ட் இந்த டாப் அனிமேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பெசிஃபிக் அனிமேஷன் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடில் போய்ட்டு இங்கே வந்து டவுன்லோட் as a லாடி ஜேசன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஜேசன் ஃபைலாக இங்கே வந்துடும். ஸோ இந்த ஜேசன் ஃபைலை வந்துட்டோடனே இந்த ஜேசன் ஃபைலை நீங்கள் உங்கள் ஆப்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணோம்னாக்கா இந்த ரிசோர்ஸஸ் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணதுனாக்கா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்ஸில் போய்ட்டு ரா ரிசோர்ஸ் ஃபோல்டர்னு போட்டிங்கனாக்கா இந்த ரா ஃபோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிடணுன்னு அங்கே டவுன்லோட் பண்ணிங்கள அந்த ஜேசன் ஃபைலை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க. இங்கே நான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஜேசன் ஃபைல் பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். இது வந்து லாட்டி ஜேசன் ஃபைல். ஸோ இந்த ஜேசன் ஃபைலை நீங்கள் ரெண்டர் பண்ணோம்னா யூ நீட் டு ஹேவ் த லாட்டி லைப்ரரி. அந்த லாட்டி லைப்ரரி எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னாக்கா github.comல வந்து ஏர்பிஎன்பி லாட்டி -android அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எலுக்கு அந்த யூஆர்எலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இங்கே போய்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்பவுமே தேர்ட் பார்ட்டி இம்போர்ட் பண்ணது எப்படின்னாக்கா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஐடி இங்கே போட்டிங்கன்னாக்கா யூ கேன் ஏபிள் டு இம்போர்ட் இட். நான் என்ன பண்ணிருக்கேன்னா build.gradle போய்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஏர்பிஎன்பி லாட்டி கம்போசன்ஸ் வந்து லாட்டி வெர்ஷன் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே போனீங்கன்னா லாட்டி வெர்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் நத்திங் பட் 5.2.0. அது வந்து வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் போகிறது மூலமாக உங்களால் அதை இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்டிகிரேட் பண்ணி வச்சு இப்போ வந்து இந்த லாட்டி ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ கேன் கோ டு த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸு போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய யூஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I'll show it to you. ஸோ இங்கே பைஆப் ஸ்டுடியோ அண்ட் ரிசர் ஆல் ரைட்ஸ் வந்து ஆல்வேஸ் பாட்டத்தில் இருக்கணும். இந்த அனிமேஷன் வந்து சென்டரில் இருக்கணும். அது சென்டர் கீழே வந்து இந்த ரெண்டு டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அசம்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பாக்ஸில் பாட்டமில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து பாட்டமில் காப்பிரைட்ஸோட டெக்ஸ்ட் வந்து பாட்டத்தில் வச்சுருக்கேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ப்ரைமரி கலர்னாக்கா இது டைனமிக்காக இன் நேச்சர். அதனால் வந்து நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்கான கலர் கொடுக்க முடியாது. டைனமிக் இன் நேச்சர்னாக்கா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணால் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து நான் அவுட் கோட் பண்ண முடியாது மெட்டீரியல் 3D. ஸோ மேக் ஷூர் தட் ஒன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கலர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதனோட பேக்ரவுண்ட் நான் வந்து ப்ரைமரி கலர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ரைமரி கலர் செட் பண்ணிட்டேன். இதனோட டெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கனாக்கா ஆன் ப்ரைமரினாக்கா பேக்ரவுண்ட் கலருக்கு கான்ட்ராக்ஸ்டாக இருக்கும் ஆன் ப்ரைமரி. அதாவது என்னன்னாக்கா பேக்ரவுண்ட் கலருக்கு மேலே எழுதுகிற ஒரு டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஆன் ப்ரைமரி இங்கே கொடுத்துட்டேன். அதாவது டெக்ஸ்ட் கலருக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து பாட்டமில் வந்து இங்கே நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காலம் எடுத்துகிட்டு காலஸ்குள்ளே வந்து சென்டர் கொடுத்துட்டேன். சென்ட்ரல் ஹரிசாண்டல் கொடுத்துட்டேன். அதாவது வெர்டிக்கலாகவும் சென்ட்ரல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டலாகவும் சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். பட் மேக் ஷூர் தட் இப்போ வந்து பாக்ஸ் கொடுத்தனால இந்த காலம் வந்து இது ஃபுல்லாகவே தான் எடுத்துக்கும். இது ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இந்த லாட்டி அனிமேஷன் பண்ணும்போது நான் 0.6 Fன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னாக்கா இந்த ஹோல் ஸ்பேஸில் வந்து
60% ஆஃப் ஸ்பேஸ் மட்டும்தான் இந்த லாட்டி அனிமேஷனுக்கு அலோகேட் பண்ணும். அதான் மீனிங். ஸோ காலம் போட்டாச்சு. காலத்துக்குள்ளே வந்து லாட்டி அனிமேஷன் அப்படின்ற லைப்ரரி வந்து நான் லோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை எப்படி க்ரியேட் பண்ணுதுனாக்கா ரிமெம்பர் லாட்டி கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்டி கம்போஸ் ஸ்பெக்கிலேருந்து ரா ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ரிசோர்ஸஸ் நேம் இங்கே கொடுக்கணும். ரிசோர்ஸஸ் நேம் எப்படி அக்சஸ் பண்ணுதுனாக்கா R for resources and raw another வந்து folders. இன்கேஸ் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆக்சஸ் பண்ணோம்னா r டாட் ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல் r டாட் ட்ரான்னு யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் ட்ராவபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்கனாக்கா r டாட் ட்ராவபிள்னு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேசிக்ஸ். ஸோ அது மூலமாக இந்த r டாட் ரா டாட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வேரியபிள் இது பண்ணி இந்த கம்போசிஷன், அதாவது அந்த லாட்டியோட ஜேசன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாட்டி அனிமேஷன் ப்ளே ஆகுதில்ல, இந்த ப்ளே ஆகி முடிச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் வேணும். ஏன்னா லாட்டி அனிமேஷன் ப்ளே ஆகி முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணதுக்காக ஒரு ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி வேரியபிள் இதுக்கப்புறம் அதுக்கு வந்து அனிமேட்டட் லாட்டி கம்போசிஷன் ஆஸ் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் நான் எங்கே ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்கள் டாக்குமெண்டேஷனில் வந்து கிளியராக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஏர்பிஎன்பியோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேசிக் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் லைனையும் நான் எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு மாடிஃபயர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சேம் தான், பட் மாடிஃபயர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். மாடிஃபயரில் வந்து ஹோல் ஹைட் அண்ட் வித்தில் 60% எடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா ஹைட்டில் ஒரு 60% எடுத்துருக்கோம், வித் வந்து ஒரு 60% மட்டும் எடுத்துகிட்டு இங்கே சென்டர் போடுறதுனால சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்பெசிஃபிக் காலத்தை. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். அது டைப்போகிராஃபி பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்லைன் ஸ்மால் கொடுத்துருக்கேன், அதனால தான் இட்ஸ் லுக்ஸ் லிட்டில் பிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பிளாக்னு கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், லெட்ஸ் சேவ் யுவர் லவ்விங் ஒன்ஸ் கிஃப்ட் அண்ட் ரிட்டர்ன் இட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாடி வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். அதில் நெக்ஸ்ட் வந்து லான்ச் எஃபெக்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா அந்த ப்ரோக்ரஸ் வேல்யூ வந்து ப்ரோக்ரஸ்னாக்கா இந்த அனிமேஷன் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த அனிமேஷன் ரன் ஆகும்போது 1லேருந்து 100 வரையும் அனிமேஷன் எந்த அளவுக்கு ரன் ஆகிருக்கு. அப்படி சில அனிமேஷன் பார்த்திங்கன்னா 1 செகண்ட் போகும், சில அனிமேஷன் வந்து 1.5 செகண்ட்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியல அந்த ப்ரோக்ரஸ் வந்து நான் இங்கே கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். whenever there is a changes in the progress, இந்த லான்ச் எஃபெக்ட் ஒன்று வந்து கால் ஆகிட்டு இந்த ப்ரோக்ரஸ் வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுருக்கேன் timber.d மூலமாக. இன்கேஸ் ப்ரோக்ரஸ் வந்து 1.0 அப்படின்னாக்கா விச் இஸ் நத்திங் பட் 100 அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னு கணக்கலாம். இன்கேஸ் முடிஞ்சிட்ட உடனே timber.dல தான் அனிமேஷன் இஸ் கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கோம். இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நேவிகேட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும், ஹோம் பேஜுக்கு போகணும். நேவிகேட் டு ஹோம் பேஜ், அதை தான் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ லெட்ஸ் see if I run this application, you could see that whenever the animations start rendering, you could see the log is getting printed in the logcat. Okay, ஸோ அதை குயிக்காக எப்படின்னு பார்த்துலாம் இப்போ. ஸோ let me run the application. இப்போது ஆப் ரன் ஆகும்போது பார்த்துருப்பீங்க அனிமேஷன் ரன் ஆகலையே இந்த ப்ரோக்ரஸ் ஓடிட்டே இருக்குது. அனிமேஷன் முடிஞ்ச உடனே இந்த ப்ரோக்ரஸ் 1.0 வந்துச்சு. ஸோ இத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து அது ரன் பண்ணுது, இவ்வளோ ஃப்ரேம்ஸ் அது ரன் பண்ணி முடிச்சோன்னா 1.0 வந்துச்சு. நெக்ஸ்ட் த எண்ட் வந்து இட் ஷோஸ் அனிமேஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இயர் வி சப்போஸ் டு கிரியேட் நேவிகேஷன் மேனேஜர். ஆஃப்டர் நேவிகேஷன் மேனேஜர் க்ரியேட் பண்ணி இந்த பேஜ் வந்து அனிமேஷன் முடிஞ்சோடனே ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் பண்ணல அந்த கோடை நம்ம எழுதணும். அதை எப்படி எழுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நேவிகேஷன்னாக்கா ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகி போகிறது தான் நேவிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம கிராஃபை பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப் எங்கே இருக்குன்னா நேவி கிராஃப்குள்ளே இருக்குது. நேவி கிராஃப்குள்ளே வெல்கம் நேவி கிராஃப், ஹோம் நேவி கிராஃப், ஆத் நேவி கிராஃப்னு சொல்லி டிஃப்ரெண்ட் நேவி கிராஃப்ஸ் இருக்குது. இந்த நேவிகேஷன் கிராஃபுக்குள்ளே ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றில் இதில் 3 பேஜஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து இந்த பேஜுக்கு நான் போகணும், ஃபியூச்சர் பேஜுக்கு போகணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு போகணுன்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு இந்த ஐடி கொடுக்கறது மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு நம்மளால் நேவிகேட் பண்ண போக முடியும். அதே கான்செப்ட் தான் எல்லா ஸ்க்ரீனுக்கும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம்ல இது எல்லா ஸ்க்ரீனுக்கும். இன்கேஸ் ஹோமுக்கு நேவிகேட் பண்ணி போனோம்னாக்கா ரவுட் ஹோம் டாட் ஈவெண்ட் டாட் லிஸ்ட்னு போனால் ஈவெண்ட் லிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இந்த ஐடி வச்சு தான் எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஆனால் இங்கே பார்த்துன்னு வச்சிங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோலர் இன்ஸ்டன்ஸ் எங்கே இருக்குனாக்கா மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி நான் இங்கே கொடுத்தோன்னா இந்த ஆத்தன்டிகேஷன் கிராஃப் இருக்குல்ல, நேராக இது என்ன பண்ணுனாக்கா ஆத் கிராஃபுக்கு போய்ட்டு இந்த ஆத் கிராஃப் வந்து ரிஜிஸ்டர் எது கூட அசோசியேட்டாக இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக்
பேஜ் வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணும். இது போல் தான் வந்து நேவிகேஷன் ஒர்க் ஆகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நேவி கண்ட்ரோலர் வந்து நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் பாஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் ஏதாச்சும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனுக்கு இங்கே கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அனிமேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ளாஷில் அனிமேஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கோ இல்லை சைன் பேஜுக்கோ போனோம் அப்படின்னாக்கா இங்கே என்ன பண்ணோம், நேவிகேஷன் டாட் கண்ட்ரோலர் டாட் லாகின் அப்படின்னு போக முடியும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா நேவிகேஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நேவிகேஷன் கண்ட்ரோல் வேணும்னா ஒன்று இங்கே நேவ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இந்த அங்கே மெயின் ஆக்டிவிட்டி நேவிகேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் நேவிகேஷன் கண்ட்ரோலை பாஸ் பண்ணதுக்கு பதிலாக இப்போ ஒரு கஸ்டம் நேவிகேஷன் மேனேஜர் வச்சு அந்த கஸ்டம் நேவிகேஷன் மேனேஜருக்குள்ளே நம்ம எந்த ஐடியை பாஸ் பண்ணணுமோ அந்த ஐடியை வந்து அங்கே வந்து எமிட் பண்ணிவிட்டு அதை நம்ம மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே கேப்சர் பண்ணி நேவிகேஷன் கண்ட்ரோலர் இன்ஸ்டன்ஸிங் இருக்குல்ல இங்கேயே வச்சு அதை ஹேண்டில் பண்ணது தான் ஐடியா. ஸோ ஐ வில் டெல் யூ ஹவ் இட்ஸ் டன். அதுக்காக வந்து ஒரு புது லைப்ரரி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டா பை நேவிகேஷன் சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு மேனேஜர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன், நேவ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேவ் மேனேஜர் @inject இது சிங்கிள்டன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹில்ட்டோட அனோட்டேஷன்ஸ். ஸோ ஹில்ட்டை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம ஆல்ரெடி ஹில்ட் இன்டிகிரேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ப்ளீஸ் கோ அண்ட் see that video first and then come to this. ஓகே, அதில் வந்து we clearly tell you what is the purpose of Hilt, how to integrate the Hilt into the another project like Android project அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே கான்செப்ட் தான். ஈவன் யூ கேன் see this code here down the line. இந்த பில்டர் கைடில் போட்டால் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோனாக்கா 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து route info, இது ப்ரைவேட்டு. இன்னொன்று வந்து route info, அது வந்து ஸ்டேட் ஃப்ளோ. ஸோ இது வந்து என்ன பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துருக்குன்னா இது ஒரு கஸ்டம் டேட்டா பேராமீட்டர்ஸ் தான் எடுத்துருக்கு. நேவ் இன்ஃபோன்றது நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா கிளாஸ். இதில் வந்து ஐடினது வந்து ரவுட் ஐடி, அந்த எந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனுக்கு போகணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனோட ரவுட் ஐடி. இது வந்து நேவ் ஆப்ஷன் என்னென்னா இன்கேஸ் நம்ம ஒரு ஸ்க்ரீனுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் வந்து பாப்அப் பண்ணதுக்காக அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு வந்து ஒரு டேட்டா கிளாஸு, அந்த டேட்டா கிளாஸில் வந்து ஐடி ப்ளஸ் நேவ் ஆப்ஷன் மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஸோ அதை வந்து இந்த நேவ் கண்ட்ரோலர் நேவ் இன்ஃபோக்கு பாஸ் பண்ணுறோம். அதை வந்து இந்த மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோவை ஆஸ் பர் அவர் ரோல்ஸ் வந்து ஸ்டேட் ஃப்ளோவை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுது. அதில் நேவிகேட்னு இருக்குது. அதில் வந்து ரவுட் இன்ஃபோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற ரவுட் இன்ஃபோவை எரர் மேனேஜர் எடுத்துருங்க. எரர் மேனேஜர் இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து எதுவுமே ஹோல்ட் பண்ணாதுன்னு வச்சுங்க இப்போதைக்கு. ஓகேங்களா, நீங்கள் நேவிகேட்டில் ரவுட் இன்ஃபோ அனுப்புகிறீங்களா, அந்த ரவுட் இன்ஃபோவை இதோட மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ ரவுட் இன்ஃபோவோட அப்டேட் பண்ணுறது. அவ்வளோதான். இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலர் ரவுட் இன்ஃபோ இருக்குல்ல, இந்த எக்ஸ்போஸ் பண்ணுற ஸ்டேட் ஃப்ளோவை இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். எங்கள் மெயின் ஆக்டிவிட்டியில் அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த நேவிகேஷன் மேனேஜர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் பை யூஸிங் த ஹில்ட் மூலமாக @inject அப்படின்னு சொல்லிட்டு நேவிகேஷன் இன்ஜெக்ட் பண்ணோம்னா தான் நேவிகேஷன் மேனேஜர் சிங்கிள்டன் நீங்கள் போடுறதுனால சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மட்டும் க்ரியேட் ஆகிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரவுட் இன்ஃபோ டாட் கலெக்ட் ஆஸ் ஸ்டேட்னு சொல்லியிருக்கோம். ரவுட் இன்ஃபோவில் வந்து எப்பப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லைன் நம்பர் 41. நெக்ஸ்ட் வந்து லான்ச் எஃபெக்டில் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த கீயை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ whenever the name info get changed, this specific code will be executed automatically. அந்த ஐடியா. ஸோ இன்கேஸ் வந்து யாராச்சும் நேவிகேஷன் மேனேஜர் டாட் நேவிகேட் சொல்லிட்டு இதை கால் பண்ணாங்கனாக்கா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்கனாக்கா இது ரவுட் இன்ஃபோ அப்டேட் ஆகும். ரவுட் இன்ஃபோ அப்டேட் ஆனோடனே இது வந்து இதோட பப்ளிக் வேரியபிள் அப்டேட் ஆனோடனே இங்கே கால் பேக் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம்னா நேவிகேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல இங்கே அதில் வந்து டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு இந்த நேவிகேஷன் ஐடி இருக்குல்ல அந்த ஐடியை வந்து அப்படியே கொடுத்துரும். ஸோ இந்த ஐடி ஷுட் பி மேட்ச் வித் த கிராஃப் ஐடி, ஒன் ஆஃப் த கிராஃப் ஐடின்னு சொல்லிட்டு இந்த நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ்னால் வருதோ அந்த நேவிகேஷன் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துரும். ஓகே, விச் இஸ் வெரி சிம்பிள், ஒன்லி 4 lines ஆஃப் கோட். ஓகே, இந்த பார்ட் வந்து டன். ஸோ whenever there is any changes in the route info, this code will be executed automatically. இது இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த நேவிகேஷன் மேனேஜர்ஸை எந்தெந்த இடத்துல நம்ம நேவிகேட் பண்ணணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் மட்டும் தான் போட போகிறோம். வெல்கம் ஸ்க்ரீன் ஐடியானாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ரஸ் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த அனிமேஷன் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம் லாகின் ஸ்க்ரீனுக்கு போனோம். அதுதான் ஐடியா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஹில்ட்டை வந்து இன்டிகிரேட் பண்ணிடுறேன். ஹில்ட் இன்டிகிரேட் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த 2 lines ஆஃப் கோட் இங்கே போட்டுங்க ஹில்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 line இந்த another 3 lines ஆஃப் கோட்ஸ் லைப்ரரி இன்டிகிரேட் பண்ணதுக்கு ப்ளஸ் ப்ளக்கின்ஸ் இன்டிகிரேட் பண்ணதுக்கும் இது வந்து அடிஷனல் காம்பனன்ட்ஸ்க்கும்
இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் போட்டு நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வெல்கம் ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடும். அலாங் வித் தட் யூ வில் ஹேவ் டு இம்போர்ட் த பை நேவிகேஷன் ப்ராஜெக்ட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது மூணுத்தையும் இங்கே போட்டுட்டிங்கனாக்கா இப்போ வந்து வெல்கம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கனாக்கா MBVM மாடல், விச் மீன்ஸ் உங்களுடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து வியூவு, இதுக்கு வந்து வியூ மாடல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போதைக்கு மாடல் வந்து இதுக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வியூ மாடல் மட்டும் இருக்குது. ஸோ வியூ மாடல் எப்படி க்ரியேட் பண்ணோம்னாக்கா ஃபைலில் போய்ட்டு நியூ காட்லின் கிளாஸஸ்ன்னு போய்ட்டு ஸ்ப்ளாஷ் வியூ மாடல், இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ட் அட் இன்ஜெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஹில்ட்டோட அனோட்டேஷன்ஸ், இதில் வந்து ஹில்ட் வியூ மாடல்னு சொல்லிட்டு அனோட்டேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் பேராமீட்டர் விச் இஸ் நத்திங் பட் நேவிகேஷன் மேனேஜர் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வியூ மாடல்ன்ற கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இது ஸோ நவ் திஸ் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வில் பிகம் எஸ் அ வியூ மாடல் கிளாஸ் பிகாஸ் இட்ஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த வியூ மாடல். அதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுக்குள்ளே நேவிகேஷன் மேனேஜர் இருக்குல்ல, இந்த நேவிகேஷன் மேனேஜர் இங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்த உடனே என்ன ஆகுனாக்கா ஹில்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து ரெகனைஸ் பண்ணி இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ், இன்கேஸ் இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் அந்த இன்ஸ்டன்ஸை உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ வந்து ஸ்ப்ளாஷ் வியூ ஆஃப் த நேவிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்ப்ளாஷ் வியூ மாடலில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனோட அட்டாச் பண்ணோம் ஆஸ் பர் த MBVM கான்செப்ட்ஸ். ஸோ இது வியூ வச்சா இது வியூ மாடல். இது கூட எப்படி இனிஷியலைஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, இந்த கம்போசிபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வியூ மாடல்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்கோப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணது மூலமாக ஸ்ப்ளாஷ் வியூ மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் பை ரிசால்விங் ஆல் இஸ் டிபெண்டன்சிஸ். அதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இங்கே போனோம்னாக்கா இதுக்கு இதெல்லாம் டிபெண்டன்சியெல்லாம் க்ளியர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிடும். இது எங்கேருந்து வருதுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து வருது. ஓகே, ஸோ ஸ்ப்ளாஷ் வியூ மாடல் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் இப்போ என்ன பண்ணோன்னாக்கா அனிமேஷன் முடிஞ்ச உடனே இந்த வியூ மாடல் டாட் நேவிகேஷன் மேனேஜர்னது மூலமாக நேவிகேஷன் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நேவிகேட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தா நேவ் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஜெக்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ நேவ் இன்ஃபோவை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். நேவ் இன்ஃபோவில் ஐடின்னு சொல்லிட்டு route டாட் ஆத் டாட் லாகின் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் இது போல் கொடுக்கும்போது என்ன பண்ணோம், இந்த ஸ்பெசிஃபிக் ஐடியோட எந்த வியூ அசோசியேட்டாக இருக்கோ அந்த வியூக்கு நேவிகேட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த நேவ் ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்னா நேவ் ஆப்ஷன் டாட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டர் டிசைன் பேட்டர்ன் இன்வோக் பண்ணி செட் பாப் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இன்கேஸ் நான் லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிட்டா யூஸர் பேக் ப்ரெஸ் பண்ணும்போது நான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்பை வந்து குவிட் பண்ணிடணும். அதான் ஐடியா. அது ஆக்சுவலாக வந்து பேக் ஸ்டாக்கில் இருக்கிற அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை நான் ரிமூவ் பண்ணிட்டு லாகின் ஸ்க்ரீனுக்கு போகணும். அதுதான் ஐடியா. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து செட் பாப் அப்டுன்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் ட்ரூ நான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வெளியும் இன்க்ளூடிங் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனோட சேர்த்து பேக் ஸ்டாக் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்ட உடனே இதுக்குள்ளே வந்து இந்த ரவுட் வந்துடும். ரவுட் வந்து இந்த வந்து அப்டேட் பண்ணுறோம். இது அப்டேட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன ஆகுனாக்கா மெயின் ஆக்டிவிட்டிக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த லாகின் ஸ்க்ரீன் நேவிகேட் பண்ணிவிட்டு நேவ் ஆப்ஷன் இங்கே பாஸ் பண்ணதுனால வெல்கம் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விட்டுரும். லெட்ஸ் see how it works. ஸோ ரன் பண்ணும்போது இப்போ ஆப் லான்ச் ஆகிட்டு அனிமேஷன் முடியுது. அனிமேஷன் முடிஞ்ச அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெல்கம் டு லாகின் ஸ்க்ரீன் போய்டும். இப்போ நீங்கள் பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வராது. ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வருது. இப்போதைக்கு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக சாரி சின்ன மைனர் சேஞ்சிங்க. நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு இங்கே ரவுட் ஐடி கொடுத்துட்டு இங்கே நேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நேவ் ஆப்ஷனுக்குள்ளே இந்த நேவ் இன்ஃபோ டாட் நேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. லாஸ்ட் டைம் வந்து கால் பேக்கில் கொடுத்துருக்கோம், அது தேவையில்ல. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். அதர்வைஸ் யூ நோ நீட் டு மேக் எனி சேஞ்சஸ் இன் எனிவேர் எல்ஸ். ஸோ திஸ் வில் பி fine actually. So if you run the application now, you could see that the app is launching the login screen after the splash screen is completed. Now you could see that information here. So animation is completed, it's launching the login screen. While clicking back, it's directly go to the home screen. That's it. As part of this video வந்து நம்ம டூ இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். இங்கே ஒன்று வந்து பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்ட், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடல் பாட்டம் ஷீட் லே அவுட். இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எந்த யூஸ் கேஸில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் யூஐ காம்பனண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் வீடியோ. லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ now. First of all,
பாட்டம் ஷீட் ஸ்கேப்புலா அந்த எந்த மாதிரி சினாரியோஸ் யூஸ் பண்ணலான்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு மேலே ஒரு என்ட்ரி நான் போடணும் அப்படின்னாக்கா, அந்த என்ட்ரி வந்து இந்த லிஸ்ட்டை ஹைட் பண்ணக்கூடாது. பட் இட் ஹேஸ் டு பி டவுன் இயர். இது வந்து ட்ராப் பண்ணி நான் கீழே விட்டுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணிட்டு மேலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்போதே நான் வந்து மேலே இருக்கிற ஸ்க்ரீனை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற யூஸ் கேசஸ் வரும்போது you can go for bottom sheet scaffold. Bottom sheet scaffold வந்து API definition வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேஃபோல்டோட ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக் வேரியபிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டோட ஸ்டேட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னாக்கா, ரிமெம்பர் பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக அந்த பாட்டம் ஷீட் வந்து க்ளோஸில் இருக்குமா ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து க்ளோஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் கண்டென்ட்டில் தான் இங்கே என்ன வருதுனாக்கா, இந்த கிளிக் பண்ணாக்கா ஒரு யூஐ வந்து வருது இல்லை, இந்த ஸ்பெசிஃபிக் யூஐ தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஷீட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷீட் பீக் ஐட் அப்படின்னு என்னன்னாக்கா, இன்கேஸ் வந்து கொலாப்ஸ்லேயும் வச்சுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுலையும் இந்த யூஐ வந்து தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சின்னதாக இங்கே தெரியணும், பை டிஃபால்ட்டாக ஒரு 100 dB கிட்ட தெரியணும், அப்புறம் வந்து யூஸை ட்ராக் பண்ணாக்கா மேலே வரணும் அப்படின்ற யூஸ் கேசஸ் இருந்தாக்கா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டங்க கொடுத்துக்கலாம். மற்றபடி இட் கேன் பி அ 0 dB. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட்டில் நான் என்ன ரெண்டர் பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் கண்டென்ட்டில் வந்து நான் ஒரு கிளிக் பட்டன் வச்சுருக்கேன். அந்த கிளிக் பட்டனோட கால்பேக் தான் இங்கே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் லிஸ்ட் ஸ்க்ரீனோட கால்பேக் இருக்குல்ல, ஆன் கிளிக் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் வந்து இங்கே இன்வோக் ஆகும். இந்த ஆக்ஷன் வந்தோடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈவன் டு ஹோமில் இந்த பாட்டம் ஷீட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் சொல்கிறேன். அதனால தான் வந்து இங்கே கிளிக் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு யூஸ் கேஸ் நம்ம சொன்ன மாதிரி, இந்த ஷீட்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்போதே இங்கே மேலே இருக்கிற எலமெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற யூஸ் கேசஸ் வந்தாங்க நீங்கள் பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு பண்ணலாம். நான் ஆல்ரெடி 2 இது பர்த்டே அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஈவெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ஈவெண்ட் போடணும். ஸோ மேரேஜ் ஈவெண்ட் லெட்ஸ் சே இட்ஸ் ஹேப்பனிங் இன் 25th of March அப்படின்னு சொல்லணும்னாக்கா, ஸோ இது வந்து பாட்டம் ஷீட்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இப்போ பர்த்டே ஈவெண்ட் அக்கறை ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பர்த்டே ஈவெண்ட்டுக்குள்ளே சில பேர் வந்திருப்பாங்கள, கெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை இந்த இங்கே ஆட் பண்ணலாம். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, மாடல் பாட்டம் ஷீட் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இந்த பாட்டம் ஷீட் இருக்குல்ல, மாடல் பாட்டம் ஷீட் லேஅவுட், இந்த லேஅவுட் வரும்போது வெளியே வந்து இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் வந்து நாட் ஆக்சசபிள். லைக் உங்களுக்கு வந்து டிசேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும். அட் எ டைமில் வந்து யூ கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் ஒன்லி வித் ஸ்பெசிஃபிக் மாடல். இது வந்து நீங்கள் டச் பண்ண முடியாது. இன்கேஸ் டச் பண்ணது வந்தாக்க அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் வந்து நீங்கள் வந்து மாடல் பாட்டம் ஷீட் லேஅவுட்டை யூஸ் பண்ணலாம். இந்த கெஸ்ட்டில் மாடல் பாட்டம் ஷீட்டோட யூஐ நம்ம எப்படி ரெண்டர் பண்ணியிருக்கோனாக்கா, மாடல் பாட்டம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதில் அகெயின் ஷீட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். மாடல் பாட்டம் ஷீட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பை டிஃபால்ட்டாக இது வந்து இடன் வச்சுருக்கோம், விச் மீன்ஸ் இட் வில் பி ஹைட் பை டிஃபால்ட். இதுதான் நம்ம வந்து இந்த பாட்டம் ஷீட் லேஅவுட்டுக்கு வந்து ஸ்டேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகெயின் இங்கே வந்து ஷீட் கண்டென்ட்டில் என்ன இருக்குனாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் வாட் எவர் வி வாண்டட் டு டிஸ்பிளே இட் ஹியர், those will be goes as a sheet content here. இந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் வந்து ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே மெயின் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. பாட்டம் கண்டென்ட் வரும்போது அந்த லிஸ்ட் வந்து ஆக்சசபிளாக இருக்கலாம் அப்படின்ற சினாரியோஸில் வந்து பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டுக்கு போங்க. இன்கேஸ் வந்து வெளியே இருக்க கண்டென்ட் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது, வி வாண்ட் டு பிளாக் இட் வென் த பாட்டம் ஷீட் இஸ் அக்கர் அப்படின்ற சினாரியோஸில் வந்து யூ கேன் கோ ஃபார் அ மாடல் பாட்டம் ஷீட் லேஅவுட்க்கு போகலாம். ஸோ அதர்வைஸ் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். லைக் இங்கேயும் நம்ம ஸ்டேட்டை வந்து இந்த கால் பேக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அனிமேட்டட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்டபிள் கொலாப்ஸ்ன்னு சொல்கிறேன். அங்கே வந்து எக்ஸ்பேண்டபிள் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இடன் அண்ட் எக்ஸ்பேண்டட்
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்து மாடிஃபை பண்ணுவோம். அதர்வைஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். இந்த வீடியோவில் லைவ் டேட்டா, ஸ்டேட் ஃப்ளோ, ஷேர் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளோனாக்கா, ஃப்ளோ இஸ் அ டைப் தட் கேன் எமிட் மல்டிபிள் வேல்யூஸ் சீக்வென்ஷியலி. அதாவது மோர் தென் ஒன் வேல்யூஸ் வந்து சப்சீக்வெண்ட்டாக உங்களுக்கு எமிட் பண்ணும். அந்த மெக்கானிசம் பேர் தான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ் கேசஸ் எப்படி வருதுனாக்கா, நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா என்ன எழுதுவோம்? ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கும், ப்ளஸ் ஒரே ஒரு ரிட்டர்ன் டைப் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணாலும் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி இந்த ரிட்டர்ன் டைப்புக்கு ஈக்குவலான வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட்டாக தர முடியும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இந்த ஃப்ளோவபிள் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இதால் மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சப்சிக்வன்ஸ் இன்டர்வலில் அதால் எமிட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறாங்க. இங்கே மேக் சேஃப் ஏபி காலில் வந்து இது வந்து ஃப்ளோனாக்கா இது என்ன பண்ணோம், ஒரு சப்சீக்வன்ஸ் வேல்யூ வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லைன் நம்பர் 123ல் எமிட் ரிசோர்ஸ் லோடிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த லோடிங் அப்படின்ற ஸ்டேட்டஸை எமிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பாண்ட் ஆக்சுவலாக வந்து ஏபிஐ இன்வோக் பண்ணுறாங்க. இங்கே தான் நெட்வொர்க் ஆப்ரேஷன் நடக்குது. இங்கே முடிஞ்ச உடனே நெட்வொர்க் ஆப்ரேஷன் எதனா எக்ஸப்ஷன் வந்துச்சுனாக்கா இங்கே எமிட் வந்து எரர்னு சொல்லிட்டு எமிட் பண்ணுறாங்க. இங்கே வந்து எரர் வந்து இங்கே இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்ததுனாக்கா இங்கே சக்ஸஸ்ன்னு எமிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேம் ஃபங்க்ஷன் ஆனால் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் வேல்யூவை எமிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் பேர் தான் என்னன்னாக்கா ஃப்ளோ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எமிட் பண்ணுறதில்ல, இந்த எமிட் பண்ணதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசர் தான் வந்து ஆக்சுவலாக இந்த வேல்யூஸை எமிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க தான் அவங்க ஆக்சுவல் ஒர்க்கை பண்ணுறவங்க. இதை வந்து யார் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ, இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லிஸ்ட் வியூ மாடலில் வந்து இங்கே ஆன் ஈச்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கலெக்டனும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆன் ஈச்னு சொல்லிட்டு கலெக்ட்னு யூஸ் பண்ணிக்கிறாங்களே. ஸோ இவங்க என்னன்னாக்கா ஆக்சுவலாக கன்சியூமர்ஸ், அதாவது ப்ராசஸ் பண்ணுற யார் எமிட் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொடியூசர்ஸ், யார் அதை கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோவில் வந்து 2 ஃப்ளோஸ் இருக்கும். ஒன்று வந்து கோல்டு ஃப்ளோ, ஒன்று வந்து ஹாட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃப்ளோ அப்படின்னாக்கா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் வந்து எமிட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் ஆகுனாக்கா யாராச்சும் அதை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அதை கலெக்ட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த எமிட் பண்ணதை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ வந்து நான் டெலீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்குன்னு வச்சுங்க. இந்த டெலீட் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோவபிள் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கலெக்ட் பண்ண வச்சு தான் அது ஆக்சுவலாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகுது. இப்போ நான் கலெக்ட் தூக்கிட்டுன்னு வச்சுங்க, இந்த ஃபங்க்ஷன் நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், இப்படி தானே கால் பண்ணுவோம், டாட் டெலீட்னு சொல்லிட்டு. இப்படி கால் பண்ணனாக்கா இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஆப்ரேஷனுமே நடக்காது. ஓகேவா? ஏன்னா கன்சியூமர்ஸ் இல்லாமல் இந்த ப்ரொடியூசர் வந்து அது என்ன பண்ணாது, ரெஸ்பாண்டே பண்ணாது, அதாவது டேட்டாவை எமிட் பண்ணாது. ஸோ இது வந்து எப்படி ஆக்சுவலாக இன்வோக் பண்ணோம் அப்படின்னாக்கா கலெக்ட் அப்படின்றத மூலமாக தான் இன்வோக் பண்ண முடியும். அதாவது ஆன் ஈச்னு போட்டு கலெக்ட் பண்ணலாம், அப்படின்னா இங்கே கலெக்ட்னு போட்டு கலெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டேட்டா எமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோவபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரியலாக இதனோட பாடியை எப்படி எப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அதை எமிட் பண்ணணும். அன்டில் அதர்வைஸ் நீங்கள் ஜஸ்ட்டு நார்மல் ப்ரோக்ராமிங் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணிட்டு போனால் எமிட்டே நடக்காது, இந்த ஆப்ரேஷனும் ஒன்றும் நடக்காது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எமிட் டேட்டா ஒன்லி வென் இட்ஸ் கலெக்டட், அது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து cannot hold or store the data. இங்கே பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் டேட்டாவை. இது எந்த ஒரு வேல்யூஸும் இது ஹோல்ட் பண்ணி வச்சுக்காது. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் லைக் பழுப்பில் தண்ணி விட்டால் எப்படி போகுமோ அது தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் எமிட் அண்ட் ஃபர்கெட் மெக்கானிசம். ஓகேவா? தண்ணி வந்து விட்டாக்கா நீங்கள் எமிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது கன்சியூமரோட வேலை கன்சியூம் பண்ண வேண்டியது. மற்றபடி வந்து அது எமிட் பண்ண வேல்யூஸ் வந்து அதை ஞாபகம் வச்சுக்காது. இது கோல்டு ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஃப்ளோ. கோல்டு ஃப்ளோக்கு ஆப்போசிட், ரைட் ஆப்போசிட் வந்து ஹாட் ஃப்ளோ. ஹாட் ஃப்ளோவில் வந்து நீங்கள் வந்து கன்சியூமர் வந்து கலெக்ட் பண்ணாலும் சரி, கலெக்ட் பண்ணாக்காட்டியும் சரி, அதோட வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும்போது ஆக்சுவலாக இதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எமிட் ஈவன் வென் நோ கலெக்டர் யாருமே கூட எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து எந்த வேல்யூஸ் லாஸ்ட்டாக எமிட் பண்ணிச்சோ அந்த வேல்யூஸ் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் வந்து ஆக்டிவ் அண்ட் ஆல்வேஸ் இன் மெமரி. சின்ஸ் வந்து லாஸ்ட் வேல்யூஸ் இந்த ஹோல்ட் பண்ணதுனால இது வந்து ஆல்வேஸ் ஒரு மெமரி ரெஃபரன்ஸஸ் வச்சுட்ருக்கோம். அந்த மெமரி ரெஃபரன்ஸை யாராச்சும் ஒரு வியூவிலேருந்து யாராச்சும் அது கூட வந்து கலெக்ட் பண்ணாமல் ரெஃபர் பண்ணாமல் இருக்கிற வரையும் அது அதனுடைய ரெஃபர்
ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரையும் அது வந்து மெமரிக்குள்ளே இருக்கும். இன்கேஸ் யாரும் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணல அப்படின்னாக்கா அது கார்பேஜ் கலெக்ஷனில் போய்ட்டு அது வந்து கலெக்ட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் மல்டிபிள் கலெக்டர்ஸ் அப்படின்னா பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்டேட் ஃப்ளோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஹாட் ஸ்டேட் ஃப்ளோவை. அந்த ஸ்டேட் ஃப்ளோ வந்து மல்டிபிள் மோர் தென் ஒன் கலெக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கலெக்டருக்கும் அதனுடைய அப்டேட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணணும், அப்டேட்டை வந்து சொல்லணும், இண்டிவிஜுவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இண்டிபெண்ட்லி. ஓகேவா. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனாக்கா ஸ்டேட் ஃப்ளோ அண்ட் ஷேர் ஃப்ளோ, இது ரெண்டு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. என்னுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை குளோபல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த ப்ரொஃபைல் டேட்டான்னு ரெண்டு இது வச்சுருக்கோம். இந்த இல்லை பை செஷன் வச்சுங்களா. இது வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டேட் ஃப்ளோவாக வச்சுருக்கேன். இது என்ன அர்த்தம்னாக்கா அந்த பை செஷனில் என்ன ஆகுனாக்கா ப்ரொஃபைல் டேட்டாவை அப்டேட் பண்ணும்போதோ லாகின் பண்ணும்போதோ இந்த ஸ்பெசிஃபிக் பை செஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது அப்டேட் பண்ணது மூலமாக அந்த ஸ்டேட் ஃப்ளோவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ வென்எவர் ஐம் அப்டேட்டிங் திஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்டேட் ஃப்ளோவும் அப்டேட் ஆகும். இது யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக ஆகும், இண்டிவிஜுவலாக அந்த சேஞ்சஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரே ஒரு கலெக்டர் தான் இருக்குது. லெட்ஸ் சி ப்ரொஃபைல் டேட்டாவில் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் கலெக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 14 பிளேசஸில் இந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ப்ரொஃபைல் டேட்டா எங்காச்சும் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா இந்த 14 இடத்துலையும் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணணும். இன்கேஸ் இந்த 14 இடமும் வந்து ஆக்டிவாக இருந்தாக்கா என்ன ஆகும், அது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸை பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மல்டிபிள் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆட் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுவோம், இன்கேஸ் நான் வந்து இந்த 5 கலெக்டர் இந்த 14 கலெக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 14 கலெக்டருமே இல்லை என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் ஃப்ளோ மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் கீழே அப்படின்னாக்கா இந்த ஃப்ளோவை யாருமே கலெக்ட் பண்ணலனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃப்ளோவோட வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட், ஸ்டோர் த லாஸ்ட் நோன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஃப்ளோக்கும் ஷேர்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குன்னு சொல்லுவீங்களா. அதாவது ஷேர்ட் ஃப்ளோ வந்து சூப்பர் கிளாஸ் மாதிரி, ஸ்டேட் ஃப்ளோவோட சூப்பர் கிளாஸ் மாதிரி. இது அட்வான்ஸ்டு வெர்ஷன், இது வந்து இதோட லோயஸ்ட் வெர்ஷன் தான் வந்து ஸ்டேட் ஃப்ளோ. இந்த ஷேர்ட் ஃப்ளோவில் வந்து நிறைய கான்ஃபிகர் பண்ணலாம். நம்ம இங்கே சொன்னோம்ல லாஸ்ட்டு நோன் வேல்யூஸ் வந்து வச்சுக்கோம் ஸ்டேட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷேர்ட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஃபர் ஆஃப் வேல்யூஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கான்ஃபிகர் பண்ணலாம். லாஸ்ட் 5 வேல்யூ, எமிட் பண்ண லாஸ்ட் 5 வேல்யூ, இல்லை எமிட் பண்ண லாஸ்ட் 3 வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகர் பண்ணது மூலமாக ரீப்ளே அப்படின்னு சொல்கிற ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. அந்த கான்ஃபிகர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட்டு எமிட் பண்ண லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் ஷேர் ஃப்ளோவில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஸ்டேட் ஃப்ளோவில் என்ன பண்ணணும்னாக்கா கடைசியாக எந்த வேல்யூ எமிட் பண்ணுதோ அந்த வேல்யூ மட்டும் தான் ஸ்டேட் ஃப்ளோவில் இருக்கும். ஓகேவா. இதில் வந்து வேல்யூ பேராமீட்டர்ஸ் இருக்கும், இந்த வேல்யூ பேராமீட்டர் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒன்லி எமிட்ஸ் லாஸ்ட் நோன் வேல்யூஸ். இது ஸ்டேட் ஃப்ளோ. இதில் வந்து என்ன பண்ணுவோம், கேன் பி கான்ஃபிகர் ஹவு மெனி ப்ரீவியஸ் வேல்யூ கேன் பி எமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸை இதெல்லாம் ஷேர் ஃப்ளோவில் ஹோல்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் டேட்டா. நம்ம இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி லைவ் டேட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க Jetpack கம்போஸில். லைவ் டேட்டாவுக்கும் ஸ்டேட் ஃப்ளோக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே கேன் பி அப்சர்வபிள் அண்ட் கேன் பி கலெக்டபிள் ஃப்ரம் த யூஐ எண்டு. ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்கா ஸ்டேட் ஃப்ளோவுக்கு பை டிஃபால்ட்டாக இனிஷியல் வேல்யூ கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஸ்டேட் ஃப்ளோ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்தாகணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஃப்ளோவை நம்ம எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம்ல இது போல் கொடுத்தாகணும். இங்கே போய்ட்டு நீங்கள் நல் வந்து பாஸ் பண்ண முடியாது, நல்ல பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், லைவ் டேட்டாவில் என்ன பண்ணலாம், உங்களால் நல்ல பாஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த லைவ் டேட்டாவில்னாக்கா யாராச்சும் லைவ் டேட்டா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டியிலோ ஒரு ஃப்ராக்மெண்ட்லையோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஆக்டிவிட்டியோ ஃப்ராக்மெண்ட்டோ பேக்ரவுண்டில் போகும்போது ஸ்டாப் ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்ரிஜிஸ்டர் ஆகிடும். விச் மீன்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து லைவ் டேட்டா சேஞ்ச் ஆனாலோ அந்த சேஞ்சஸ் வந்து யூஐக்கு ப்ரொபகேட் பண்ணாது. ஏன்னா கன்சியூமர் வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்லி அன்ரிஜிஸ்டர் வென் த கன்சியூமர் கோஸ் டு ஸ்டாப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம்னா
அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஸ்டேட் போனோடனே ஆக்டிவிட்டியோ ஃப்ராக்மெண்ட்டோ ஸ்டாப் ஸ்டேட் போனோடனே அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் லைவ் டேட்டாவை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த சேஞ்சஸை உங்களுக்கு வந்து ப்ரொபகேட் பண்ணாது. ஓகே, வேறஸ் ஸ்டேட் ஃப்ளோவில் வந்து நீங்கள் கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் போட்டிங்கனாக்கா அது வந்து லைஃப் சைக்கிள் பற்றி கவலையே படாது. அல்ல அந்த லைஃப் சைக்கிள் அன்அவேர்னஸ், லைஃப் சைக்கிள் என்ன ஆகுதுன்னு தெரியாது. இன்கேஸ் வந்து அது மெமரியில் இருந்தால் மட்டும் போதும், யூஐயில் இருந்தாலும் சரி இல்லை பேக்ரவுண்டில் போய் பேக்ரவுண்டில் அது வந்து ரன் ஆகிட்டு இருந்தாக்கா இன்கேஸ் தேர் இஸ் எனி சேஞ்சஸ் இந்த 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 ஸ்டேட் ஃப்ளோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணும். இங்கே 14 பிளேஸஸில் வந்து நான் கலெக்ட்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த 14 பிளேஸஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் வந்து ஃபோர்க்ரவுண்டில் இருந்து திடீர்னு பேக்ரவுண்டில் போகுதுன்னு வச்சிங்கன்னா, இன்கேஸ் ப்ரொஃபைலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பேக்ரவுண்டில் இருந்துனாக்கா அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ப்ரொபகேட் பண்ணணும். ஓகேவா, அது வந்து கலெக்ட் அஸ் ஸ்டேட். இது மோஸ்ட்லி கலெக்ட் அஸ் ஸ்டேட் கலெக்ட் எங்கே யூஸ் பண்ணோம்னாக்க ஜெட்பேக் கம்போஸில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஐ கேன் ஷோ இட் டு யூ. இந்த ப்ரொஃபைல் டேட்டா வந்து இங்கே வந்து கலெக்டர் ஸ்டேட்னு கொடுக்குறோம். இப்போ வந்து எடிட் ப்ரொஃபைலுக்கு ஸ்க்ரீன் மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எடிட் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனை வந்து எடிட் பண்ணிருக்கேன். திடீர்னு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் போகுது. இப்போ வந்து ப்ரொஃபைல் டேட்டாவை வந்து நான் நெட்வொர்க் மூலமாக அப்டேட் பண்ணுறேனாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் வந்து ஸ்டில் இந்த ஸ்க்ரீன் வந்து கன்சியூம் பண்ணிட்டுருக்கோம். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாக்கா அந்த சேஞ்சஸ் வந்து ட்ரை டு அப்டேட் இந்த யூஐ. ஓகே, ஸோ இன்கேஸ் அது போல் எனக்கு வேணாங்க, எனக்கு வந்து ஸ்டாப் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப்பில் போகும்போது எனக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஒர்க் ஆகக்கூடாது ஆஸ் லைக் அஸ் லைவ் டேட்டா அப்படின்னாக்கா அதுக்காக புதுசாக ஒரு மெக்கானிசம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் நேம் என்னன்னாக்கா கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் வித் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்ன ஆகுனாக்கா ஃப்ளோஸ் வந்து ஆக்டிவிட்டி லைக் ட்ரை டு ஒர்க் ஆஸ் லைக் அஸ் லைவ் டேட்டா வென் அப்ளிகேஷன் கோஸ் பேக்ரவுண்ட் அப்போ என்ன பண்ணணுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டேட் ஃப்ளோ வந்து ஜெட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ஸ்டேட் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஜெட்பேக் கம்போஸ் வந்து இஸ் ஸ்டேட் பேஸ்டு மெக்கானிசம். அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்டுக்குன்னு நம்ம தெரிஞ்சாகணும். டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் யூஐ நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து ஜெட்பேக் கம்போஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் ஃப்ளோவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ட்ரெடிஷ்னல் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் லைவ் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஃப்ளோ இஸ் நோன் ஃபார் மாடல் வியூ இன்டென்ட் அப்ரோச் ஆர்கிடெக்சர் டிசைன் பிரகாரம் பார்த்தோன்னா எம்விஐ. ஜெட்பேக் கம்போஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எம்விவிஎம் யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் பேர்னாக்கா எம்பிஇஐ. எம்பிஐனா மாடல் வியூ இன்டென்ட். மாடல்னாக்கா ஆஸ் யூஷுவல் உங்கள் டேட்டா பேஸு, வியூஐன்னா ஜெட்பேக் கம்போஸ். இன்டென்ட் என்னன்னாக்கா ஆஸ் யூ நோ தட் ஜெட்பேக் கம்போஸ் வந்து டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உங்களுடைய இன்டென்ட் அங்கே சொல்லிட்டிங்கனாக்கா ஓகே நான் இந்த ஸ்டேட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு தான் உங்களுடைய இன்டென்ட். அந்த இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வியூ வந்து நான் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து மாடல் வியூ இன்டென்ட். இது வந்து நியூ ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஜெட்பேக் கம்போஸ் எல்லாம் வந்து எம்பிஐ டிசைன் பேட்டர்ன் தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம சொல்ல வரோம் கலெக்ட் ஆஸ் ஸ்டேட்டுக்கும் கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் வித் லைஃப் சைக்கிளுக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆன் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆன் ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து முடியுது. அப்படி முடியும் போதும் என்ன ஆன் டெஸ்டாயில் இங்கே முடியுது. சரி சாரி, இது பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் வந்து ஆன் கிரியேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆன் டெஸ்டாயில் முடியுது. இன் பிட்வீனில் வந்து இந்த வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி சேஞ்சஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபோர்க்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆப்பை பேக்ரவுண்டில் போட்டாலும் சரி, இல்லை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டேட்டை வந்து உங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணிகிட்டு இருக்கும். வேறஸ் கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் வித் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கலெக்ட் பண்ணது வந்து அப் டு ஆன் ஸ்டார்ட். உங்களோட வியூ வந்து ஆன் ஸ்டாப் வெளியே இருக்க வெளியும் ஆன் ரெசியூமில் இருக்குது, ஆன் பாஸில் கூட ஒர்க் ஆகும். ஆன் ஸ்டாப் பண்ணிங்கனாக்கா கலெக்ட் பண்ணதை நிறுத்திடுது. இந்த ஆன் ஸ்டாப்லேருந்து ஆன் ஸ்டார்ட் வெளியும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் ஆன் ஸ்டாப்லேருந்து ஆன் ரெசியூம் பண்ணிங்கனாக்கா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆக்சுவலாக புது ஏபிஐ இப்போ வந்து ஆல்ஃபால் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்ஸும் இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா பேஸ் வந்து ஜெட்பேக் கம்போஸ்குள்ளே எப்படி இன்டிகிரேட் பண்ணது வித் எம்பிவிஎம் டிசைன் பேட்டர்னில், மேலும் சில என்ட்ரி ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் என்டர் பண்ணிவிட்டு அதை ஃபெச் பண்ணி இங்கே காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு மிஸ்டர் புருஷோத் குமார். அவர் தான் வந்து இந்த யூஐ வந்து டிசைன் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த ஈவெண்ட் லிஸ்ட்டோட யூஐயை. மேலும் புது ஈவெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனையும் அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லைக் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு
Prashot Kumar. Thank you so much, Prashot Kumar. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டாபேஸ் இன்டிகிரேஷன் பற்றி பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேட்டாபேஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ரூம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ரூம் டேட்டாபேஸ் எப்படி இன்டிகிரேட் பண்ணதுனாக்கா இந்த லைப்ரரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணது மூலமாக நம்ம ரூம் டேட்டாபேஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ரூம் டேட்டாபேஸ் இன்டிகிரேஷன் பற்றி ஒரு பெரிய வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ ஃபர்ஸ்ட். இங்கே வந்து ஜஸ்ட்டு டாப் லெவலில் வந்து எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணது, எப்படி குயிக்காக க்ரியேட் பண்ணது அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா build.gradle பை மாடலில் போட்டிருக்கோம். ஏன்னா we want to segregate the database into the one place. ஓகே, அதுதான் ஐடியா. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா the simple, very very simple பை gift database அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு abstract method, it's inherited from the room database. So which means room database framework will take care of implementing all this class required things, so we don't have to bother about it. Next பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம மேலே டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஈவெண்ட் இன்ஃபோ டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இன்ஃபோ வந்து ஜஸ்ட் டேட்டா கிளாஸாக இருந்தது. இப்போ நம்ம இந்த டேபிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அட்டென்டிட்டி இந்த அனோடேஷன் போகிறது மூலமாக திஸ் ஸ்பெசிஃபிக் data can be considered as a table for a room database. அதான் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ப்ரைமரி கீ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பிகம் as a long by default is equal to 0, and we are setting the primary key is auto generated true is equal to true, which means whenever you insert the new row in the id வந்து automatically increased by 1 if you are not providing any information from your end. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சு இந்த ப்ளஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவெண்ட் டிஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கார்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த DAO which means data access object அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து @DOன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறது மூலமாக இதனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ரூம் டேட்டாபேஸ் அகெயின் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் ஜஸ்ட் சர்ச் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு இன்சர்ட்னு சொல்லிட்டு இந்த என்டிட்டியோட வேல்யூ இங்கே தரணும். இட் கோனா ரிட்டர்ன் த லாங் வேல்யூ which means it's insert the data into the database and then it gonna give the unique value back to you. யூனிக் வேல்யூ என்ன இங்கே பார்த்தோன்னா இந்த ஐடி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். மேலும் வந்து நீங்கள் ஃபெச் ஈவெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கிற டேட்டாபேஸில் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா we just have to say create another functions that gonna return list of event info. அதாவது நிறைய ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் இன்ஃபோ எழுதுகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொரி எழுதுகிறோம். கொரின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது RDBMS கொரின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஈவெண்ட் இன்ஃபோ அப்படின்னாக்கா இந்த ஈவெண்ட் இன்ஃபோ டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரி எழுதுகிறோம். இந்த கொரியை வந்து ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோட வேலையே வந்து ரூம் டேட்டாபேஸ் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் அகெயின் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ தட் ஐ போஸ்டட் earlier. ஆல்சோ ரெஃபர் த ரூம் டேட்டாபேஸ் டாக்குமெண்டேஷன்ஸ். ஓகே, இங்கே மறுபடியும் போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஈவெண்ட் டிஓன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் டிஓ அந்த இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அகெயின் ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் வி ஆர் யூஸிங் த ஹில்ட் இன் அவர் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஹில்ட்டுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு ப்ளஸ் இன்டர்ஃபேஸஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் அனோடேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மாடலை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறோம்னாக்கா சிங்கிள்டன் காம்பனன்ட்ஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபங்க்ஷன் @provides அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனோடேஷன் மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ப்ரொவைட் ஈவெண்ட் டிஓ, இட் கேன் பி எனிதிங். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈவெண்ட் டிஓ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ஐடிஓ வந்து எங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பை கிஃப்ட் டேட்டாபேஸ் இருக்குல்ல, இதனோட ஃபங்க்ஷனை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். ஸோ இது வந்து ஈவெண்ட் டிஓ இங்கே வேணுமானாக்கா நம்மளுக்கு வந்து பை கிஃப்ட் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம தேவை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதனோட ஃபங்க்ஷன் வந்து அப்படி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஸோ தட் த யூசர் வில் கோனா கெட் த ஈவெண்ட் டிஓ. பட் இந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ப்ரொவைட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுமே வி ஆர் மேக்கிங் இட் இஸ் அ சிங்கிள்டன் ஃபங்க்ஷன். செகண்ட் வி ஆர் giving the provide annotations because இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கேன் பை கிஃப்ட் டேட்டாபேஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து அகெயின் ஐம் டெல்லிங் யூ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஹில்ட்டால் வந்து
பை டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ வி நீட் டு டெல் டு த சிஸ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ரூம் டாட் டேட்டா பில்டரில் போய்ட்டு இந்த கான்டெக்ட் ப்ரொவைட் பண்ணி இந்த பை டேட்டா பேஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம நேம் தரோம். இங்கே வந்து பை கிஃப்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபால் பேக் டு டிஸ்ட்ரக்டிவ் மைக்ரேஷன் அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் வச்சுருக்கீங்க, அடுத்த வெர்ஷன் நீங்கள் வந்து புது டேபிள் ஆட் பண்ணுறீங்கனாக்கா வில் ஹவ் டு இன்க்ரீஸ் த வெர்ஷன் நம்பர். ஓகேவா? இன்கேஸ் வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ மைக்ரேஷன் வந்து டேட்டா பேஸை டெலீட் பண்ணிட்டு இன்டெகிரேட் மைக்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இட்ஸ் வெரி obviously wrong way of doing the migrations. அது எப்படி ப்ராப்பராக பண்ணதுன்னு வந்து அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா ரெபாசிட்டரி. இது வந்து ஜஸ்ட் அ லேயர் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ இந்த லேயர் மூலமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற அதே ஃபங்க்ஷன் வந்து இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம், இன்சர்ட் ஃபெச் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வில் பி கிவிங் யூ த ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் லாங். இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய ப்ராஜெக்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் கம்யூனிகேட் டு த யூஐ லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் டு த சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லாமே மேக் சேஃப் ஏபிஐ கால்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுது இன்டர்னலாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா இது இட் குணா பை ரிட்டர்ன் டு த ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து இது எமிட் ரிசோர்ஸஸ் டாட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோடிங் அப்படின்ற ஸ்டேட்டஸை உங்களுக்கு வந்து எமிட் பண்ணுது. அப்புறம் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் நடக்கணுமோ அந்த ஆப்ரேஷன் கால்பேக் ஃபங்க்ஷனாக இங்கே தந்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனை இது கண்ணை மூடிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே ஒரு டிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ கேன் குட் சி த ப்ரோக்ரஸ் பர் இண்டிகேட்டர். ஓகே? ஏன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிகாஸ் இட்ஸ் அ லோக்கல் ஸ்டோரேஜ், ரைட்? ஸோ ஐ மேனுவலி ஆடட் திஸ் ஒன். ஸோ பட் we need to remove it later point in time. ஓகே? ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு டூ போட்டு வரேங்க கமெண்ட்ஸில். ஸோ தட் இன் ஃபியூச்சரில் வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது we should have removed this delay. ஓகே? நெக்ஸ்ட் வந்து இது இன்கேஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுனாக்கா we are just telling to the caller saying that the operation is successful. If anything something going wrong like exceptions எதாவது வருதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டாபேஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எரர் கோடை வந்து நம்ம த்ரோ பண்ணிடுறோம் டு த யூசர்ஸ். ஸோ யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ வந்து லிசன் பண்ணிட்டுருப்பாங்க. இஃப் எனி திங் கோஸ் ராங் தே கூட கெட் டு நோ லைக் வாட் எக்ஸாக்ட்லி வென்ட் ராங். ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம இன்சர்ட்னாக்கா இந்த ஈவெண்ட் டிஓலுக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஃபெச் ஈவெண்ட்னாக்கா இந்த ஈவெண்ட் டிஓவில் இருக்கிற ஃபெச் ஈவெண்ட்ஸை கால் பண்ணியிருப்போம். அகெயின் இஸ் சப்போஸ் டு பி அ ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் லிஸ்ட். இது வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த டேட்டாபேஸ் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பை டேட்டா ரெபாசிட்டரி மூலமாக உங்களால் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஈவெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா ஈவெண்ட் ஹோம்னு வந்தால் இட்ஸ் நத்திங் பட் இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் தான் ஈவெண்ட் ஹோம்னு சொல்லிட்டோம். ஈவெண்ட் ஹோம் வந்து நம்ம பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணிப்போம். விச் மீன்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரெண்டர் 2 pages. ஒன்று வந்து ஷீட் கண்டென்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட்டில் வந்து ஈவெண்ட் லிஸ்ட் வந்து இங்கே ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் லிஸ்ட்டெல்லாம் வந்து மெயின் கண்டென்ட்டில் இருக்கும். அந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே என்னக்கா இங்கே கிளிக் பண்ணாக்கா அந்த ஷீட்ஸ் வருதுல்ல, அந்த ஷீட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே எடிட் ஈவெண்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணது கொலாப்ஸ் பண்ணதெல்லாம் பேஸ்ட் ஆன் த பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் மூலமாக நம்ம கொலாப்ஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோம். பை டிஃபால்ட் இது கொலாப்ஸில் இருக்குது அந்த பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு ஸ்டேட்டு. இது வந்து நம்ம பாட்டம் ஸ்கேஃபோல்டுக்கு ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட்டை நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போது இதை எக்ஸ்பேண்ட் மாற்றுறோம் அப்படின்னாக்கா இன்கேஸ் யூசர் வந்து இதை கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ளஸ் பட்டனோட இது கூட அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்டெண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்குள்ள அதை கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் யூசர் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டை ஆக்சஸ் பண்ணி அதனுடைய ஷீட் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் மாற்றுறோம். ஸோ தட் யூசர் கேன் ஏபிள் டு see this specific screen. ஓகே? தட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். யூசர் வந்து வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அகெயின் இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இது என்ன பண்ணுறோன்னாக்கா ஃபெச் ஈவெண்ட் லிஸ்ட் வந்து அகெயின் கால் பண்ணுறோம். இந்த மாடல் இருக்குல்ல, இந்த மாடல் இருக்கிற ஈவெண்ட் லிஸ்ட் கால் பண்ணி இந்த டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அதுதான் சிம்பிள் லாஜிக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா I'll come from the top to bottom. ஓகே? ஸோ இந்த ஈவெண்ட் இன்ஃபோ வந்து 2 வியூ மாடல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து எடிட் ஈவெண்ட் வியூ மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எடிட் லிஸ்ட் ஸ்க்ரீன் வியூ மாடல். இந்த ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஈவெண்ட் லிஸ்ட்
ஸ்க்ரீன் வியூ மாடல் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஃப்ளோ மட்டும் இருக்குது. இது வந்து எப்போ அப்டேட் ஆகும்னாக்கா வெனவர் யூஸர் கால் த ஃபெச் ஈவெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஃபெச் ஈவெண்ட்ஸ்னு கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டா அந்த ரெபாசிட்டரிலேருந்து ஈவெண்ட்ஸை ஃபெச் பண்ணி இந்த லிஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஈவெண்ட் வியூ மாடல் என்ன இருக்குனாக்கா இந்த வேலிடேஷன்ஸ் பண்ணதுக்கான எல்லா ஒர்க்கும் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து ஸ்டேட் ஃப்ளோவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் வெளியே. அதே நேரத்தில் வந்து எரர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இன்கேஸ் வந்து யூஸர் எதுவும் என்டர் பண்ணல அப்படின்னாக்கா இது போல் எரர் காட்டுங்க, ப்ளீஸ் என்டர் நேம். அதே நேரத்தில் நேம் என்டர் பண்ணிட்டாரு, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணல, டேட் ஆஃப் ஈவெண்ட் என்டர் பண்ணல அப்படின்னாக்கா அந்த டேட் ஆஃப் ஈவெண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு எரர், ஈவெண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஈவெண்ட் எரருக்குள்ளே என்னக்குனாக்கா இன்னும் இல்லை, யூஐன்னு சொல்லிட்டு அனதர் கிளாஸ் இருக்குது. 2 இன்புட் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கிறதுனால 2 இது வச்சுருக்கேன். பை டிஃபால்ட்டாக அந்த யூஐ எரருக்குள்ளே என்ன இருக்குனாக்கா ஈஸ் எரர் வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் பை டிஃபால்ட்டாக வந்து எரர் இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூஸர் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது வேலிடேட் பண்ணி இன்கேஸ் வந்து இது எம்டியாக இருந்துச்சுனாக்கா இதை ஆக்டிவேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸர் வந்து இங்கே என்டர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணல, அதனால் வந்து அப்டேட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது இருக்குது. அந்த நேம் எடுத்துக்கும். அந்த நேம் என்ன பண்ணுனாக்கா ஈவெண்ட் இன்ஃபோவில் இருக்கிற அந்த டைட்டில்ன்ற வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ தட் அந்த டைட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு பைண்ட் பண்ணியிருந்தனால whenever the user type something the user able to see the values here. ஓகே, அதே போல் தான் டேட்டுக்கும் யூஸர் என்டர் பண்ண இந்த டேட் ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆன் கிளிக் சப்மிட், இந்த வேல்யூ சப்மிட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் இன்ஃபோவில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு இன்கேஸ் டைட்டில் எம்டியாக இருந்துச்சுனாக்கா இந்த நேம் இருக்குல்ல, நேமோட ஈஸ் அட்ரஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன பண்ணாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் எரர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ யூசர் ஷுட் சி திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை எப்படி வந்து யூஐல் பைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ யூ கேன் ஏபிள் டு சி இட் ஹியர். ஜஸ்ட் ஐட்டம் லிஸ்ட் எடுத்துட்டோம். ஐட்டம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிட்டோம். இங்கே நேமு, இந்த நேம் இது. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து இந்த வேல்யூஸில் வந்து இந்த ஈவெண்ட் இன்ஃபோ இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈவெண்ட் வியூ மாடல் எக்ஸ்போஸ் பண்ண இந்த 2 ஸ்டேட் ஃப்ளோவும் அங்கே அப்சர்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஈவெண்ட் இன்ஃபோ, இன்னொன்று வந்து எரர் இன்ஃபோ. ஈவெண்ட் இன்ஃபோ வந்து வேல்யூக்கும் எரர் ரன் பண்ணதுக்கு எரர் இன்ஃபோவும் 2 ஆப்ஜெக்ட் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே பைண்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே தான் நடக்குது. அதாவது வேல்யூக்கு வந்து ஈவெண்ட் இன்ஃபோ டைட்டில் இங்கே பைண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் வேல்யூ அப்டேட் ஆகும்போது வியூ மாடல் இருக்கிற அப்டேட் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எரர், இன்கேஸ் வந்து இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் எரர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக எரர் இன்ஃபோவில் இருக்கிற நேம் எரர் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஈஸ் எரர்ன்ற ப்ராப்பர்ட்டி இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், லைக் இந்த நேம் எரர் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் யூஐ எரர். பை டிஃபால்ட்டாக இதனோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் பை டிஃபால்ட், அதனால் எரர் உங்களுக்கு காட்டாது. அதே போல் இந்த டேட்டுக்கும் என்ன பண்ணுறோம், இந்த டேட் என்ற ஃபீல்டை வந்து பைண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதே நேரத்தில் டேட்டில் வேல்யூ என்டர் பண்ணால் இந்த அப்டேட் டேட் என்ற ஃபங்க்ஷன் மூலமாக இந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பை எரர்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாக்கா இது கீழே என்டர் பண்ண சொல்லி இந்த பை எரர் வியூ இங்கே போட்டிருக்கோம். அதே போல் தான் இங்கே பை எரர் வியூ இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேமில் இன்கேஸ் நேமில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாக்கா அது இங்கே ரெண்டர் பண்ணோம். இந்த பை எரர் வியூ என்னன்னாக்கா ஜஸ்ட் லைக் டெக்ஸ்ட். இது என்ன பண்ணுனாக்கா இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஈஸ் எரர், இந்த யூஐ எரரில் இருக்கிற ஈஸ் எரர் வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணும் வித் ரெட் கலரில் இங்கே கீழே ஆட் பண்ணும். இன்கேஸ் வந்து யூஐ எரர் வந்து இந்த ஈஸ் எரர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து உங்களுக்கு என்டர் பண்ணாது. ஸோ இது போல் பைண்ட் பண்ணி விட்டுட்டு யூஸர் வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம வேலிடேட் பண்ணி இன்கேஸ் இது எம்டியாக இருந்தாக்கா அந்த எரரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்னாக்கா இங்கே சொல்லியிருக்க பாருங்கள், எரர் இன்ஃபோவில் இருக்கிற அப்டேட்னு சொல்லிட்டு எரர் இன்ஃபோ அப்டேட் பண்ணுறேன். எப்படின்னாக்கா காப்பின்னாக்கா இந்த எரர் இன்ஃபோ காப்பி பண்ணிட்டு அந்த நேம் எரர் இருக்குல்ல, அந்த நேம் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது இந்த எரர் இன்ஃபோட நேமை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு அதனுடைய ஈஸ் எரர் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூன்னு மாற்றுறேன். ஸோ அப்படின்னா ஆகுனாக்கா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஈஸ் நேம் எரர் வந்து யூஐயில் 2 இடத்துல பைண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஈஸ் எரருக்கு வந்து பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ட்ரூவான வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்து மாறிடும். அதே நேரத்தில் கீழே ப்ளீஸ் என்டர் இருக்குல்ல, அந்த பை எரர் வியூ வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இது போல் தான் வந்து யூஐ ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யூஐ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஆஸ் யூ ரெஃபர் த earlier வீடியோ யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் டைம் லைக் எப்படி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோடும் வந்து ஜஸ்ட் லேசி காலத்துக்குள்ளே வந்து 1 by 1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கோ த்ரூ இட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பட்டனில் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது வியூ மாடல் இருக்கிற ஆன் கிளிக் சப்மிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னாக்கா எல்லா வேலிடேஷனும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாக்கா பை டேட்டா ரெபாசிட்டரியில் இந்த ஈவெண்ட் இன்ஃபோ இருக்குல்ல, இந்த அப்டேட்டட் ஈவெண்ட் இன்ஃபோ வந்து இன்சர்ட் பண்ண சொல்லி அனுப்புகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஃப்ளோவபிள் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர். சில ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்கும்போது நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், எரர் இன்ஃபோவில் அந்த ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ரஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பை டிஃபால்ட்டாக இதுக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆகுனாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து லோடிங் வரும். அப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து லோடிங் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சக்ஸஸ்னு வரும்போது அந்த எரர் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இன்கேஸ் வந்து எரர் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆச்சுனாக்கா உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இது வந்து எம்டி ஆக்கிடுறோம் இந்த ஈவெண்ட் இன்ஃபோ. ஏன்னா அப்போ தான் வந்து தட் டோன்ட் கோனா பி கிளியர் ஆட்டோமேட்டிக்லி. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்ச உடனே இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த எரர் இன்ஃபோவில் வந்து இந்த ப்ரோக்ரஸ் நான் இங்கே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேஸ் ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் லோடிங் இருந்தாக்கா பை ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம காட்டுறோம். இன்கேஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் இருந்துச்சுனாக்கா அந்த கால் பேக்கை வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ கால் பேக் இஸ் நத்திங் பட் வாட் எவர் யூ ஸ்பெசிஃபைட் இயர் லைக் இந்த ஈவெண்ட் இன்ஃபோவை இந்த எடிட் ஈவெண்ட் ஸ்க்ரீனுக்கு கால் பேக் இங்கே கொடுத்துருப்பீங்களே, இந்த கால் பேக் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். I think we are good enough for this edit event screen. Next வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் லிஸ்ட் வந்து வெரி சிம்பிள். ஈவெண்ட் லிஸ்ட் வியூ மாடல் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஈவெண்ட் லிஸ்ட் வந்து இந்த ஹோமில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனில் ஈவெண்ட் லிஸ்ட் வந்து இங்கே லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெச் ஈவெண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த லான்ச் எஃபெக்ட்டுக்குள்ளே சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு லோட் பண்ணும்போதே இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லோட் பண்ணி இதில் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுவோம். இங்கே ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே இதுக்குள்ளே அனுப்பிச்சிடுறோம். ஈவெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிச்ச உடனே இது என்ன பண்ணோன்னாக்கா லேசி காலம்ஸ்க்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி விட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்கள் அனுப்புகிற லிஸ்ட் வந்து இங்கே ஃபிட் பண்ணி விட்டு இந்த ஈவெண்ட் இதில் வர இதில் இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸு இதில் இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து ரெண்டர் ஈவெண்ட் வியூ அப்படின்றது மூலமாக நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டர் ஈவெண்ட் வியூவில் தான் ஆக்சுவல் ரெண்டரிங் வந்து ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அகெயின் இஸ் ஜஸ்ட் லைக் காலம் ரோ. ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே டைட்டில் போடுறோம். டைட்டில் இங்கே போட்டிருக்கோம், டேட் இங்கே போட்டிருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் கவுண்ட் லைக் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், ஹவு மச் வி ஹவ் ரிசீவ்ட் அஸ் அமௌண்ட், அப்போ வந்து நகை எவ்வளோ வந்திருக்கு ப்ளஸ் கிஃப்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரெண்டர் பண்ணுறோம். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட் யூ குட் ஹவ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவ் ஐ டன். ஸோ கடைசியாக வந்து டெமோ மட்டும் பார்த்தலாம். இன்கேஸ் ஆல்ரெடி புட் அ பர்த்டே ஈவெண்ட் நம்ம புட்டிங் another ஈவெண்ட் லைக் வெட்டிங். ஸோ வெட்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 10/1/2023 அப்படின்னும்போது ரெண்டாம் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா DDMMYYன்னு சொல்லியிருக்கோம். அப்போ February 10, 2023 அப்படின்னும்போது சப்மிட் கொடுத்தவொடனே உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டுதில்ல, ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகி உனக்கு வெட்டிங் வந்து இங்கே காட்டும். ஸோ இது போல் வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம யார் நம்மளுக்கு கிஃப்ட் தராங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணோம். அதுக்கும் இதே லாஜிக் தான். ஸோ அதை வந்து அப்கமிங் வீடியோஸும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ரெட்ரோஃபெக்ட் இன்டெகிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ பிகாஸ்
இந்த கிஃப்ட் ரிஜிஸ்ட்ரி அப்ளிகேஷன் நம்ம இந்த எபிசோடில் பண்ணுற கிஃப்ட் ரிஜிஸ்ட்ரி அப்ளிகேஷனை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐம் நாட் கெட்டிங் மச் ரெஸ்பான்ஸ், லைக் மேபி 20 or 30 plus downloads are available. That's okay, but I don't bother about it much because I want to teach you அதை நீங்கள் புரியணும் அப்படின்றதுக்கோசம் அந்த இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்பே பண்ணது. அதை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் போட்டதை வந்து ஓகே, இட்ஸ் அ குட் டு ஹேவ், நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மொழி வைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குதுனாக்கா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நவ் வி கம் பேக் டு த எபிசோட். நம்ம இந்த எபிசோட் நம்ம டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு லிஸ்ட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது நெட்வொர்க் கால்ஸ் எப்போ மேக் பண்ணணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று தரும்போது, அதாவது வெப் சர்வீஸை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணப்பா, இந்த வெப் சர்வீசஸ் இருக்குது, இதுதான் ரெக்வஸ்ட்டு, இதுதான் ரெஸ்பான்ஸு, நீங்கள் இந்த ஆப்பைக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணி அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி ஆப்பில் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ரெக்குவயர்மெண்ட் தரும்போது, நம்ம பிளைண்டாக இஃப் யூர் நியூ பர்சன் டு த ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், உங்களுக்கு வந்து பிளைண்டாக இருக்கும், ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படின்றபோது அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்க்ராட்ச் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. இது வந்து ஷார்ட் ஃபிலிமோ இல்லை காமெடி வீடியோவும் கிடையாது. இட்ஸ் அ டெக்னிக்கல் வீடியோ. யூ ஹவ் டு நோட் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் அண்ட் வென் எவர் ஹைலைட்டிங் சம்திங் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். இது வந்து உங்களோட இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். தட்ஸ் இட். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக சர்வர் இன்டிகேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா, அப்ளிகேஷன் வந்து 2 விதமான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னாக்கா உங்கள் டேட்டாஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ண டேட்டா இல்லை யூஸருக்கு ஷோ பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா லோக்கல் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிஃப்ட் ரிஜிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸரை என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரூம் டேட்டாபேஸில், அதாவது SQLite டேட்டாபேஸில் இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் வித்தின் டிவைஸ்க்குள்ளே. ஸோ அந்த டிவைஸ்க்குள்ளேயே எடுத்து ப்ராசஸ் பண்ணி யூஸர் காட்டிட்டோம். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் டிவைஸ் வந்து மாற்றினீங்க அப்படின்னாக்கா அப்படின்னா அந்த டிவைஸஸில் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ அது நீங்கள் ஷேர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூகுள் டிரைவ் இன்டிகிரேஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுனாக்கா, உங்ககிட்ட 2 மொபைல் இருந்தாலும் ஒரு டேட்டா வந்து ஒரு மொபைலில் டேட்டா வந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக தான் உங்களால் என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு டிவைஸ் வந்து உங்கள்கிட்ட மொபைலில் இருக்குது, உங்கள்கிட்ட லேப்டாப்பில் இருக்குது, ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் போடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் வெப்பில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து வெப்பில் வந்துருக்கும். எப்படி வந்துருக்குனாக்கா, இது ஃபுல்லாக ஆன்லைன் இன்டிகிரேட்டட். நீங்கள் மொபைலில் வந்து ஏதாவது டைப் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்த உடனே, போஸ்ட் பண்ண உடனே அது என்ன போகும், டைரெக்டாக சர்வர் போகும். சர்வரில் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த டேட்டா ஸ்டோர் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் www.facebook.com போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்டர் பண்ண உடனே அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடும். இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுனாக்கா, த்ரூ த செட் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட்னாக்கா சர்வர் நான் சொல்லுவோம், ஹே நீ என் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னாக்கா, நான் சில எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக தான் நீ என் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது நீ குறிப்பிட்ட வேல்யூஸ் எனக்கு அனுப்பிச்சினாக்கா அந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் வந்து நான் அவனுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேர் தான் என்னன்னாக்கா ஏபிஐ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐ கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும்போது ஏபிஐ இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல வந்தது, நீங்கள் என்ன கேட்கணுனாக்கா ஏபிஐ கான்ட்ராக்ட் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ கான்ட்ராக்ட் அப்படின்னா மறுபடியும் அவங்க கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாங்க, ஏபிஐ கான்ட்ராக்ட்குள்ளே தான் நான் எந்த ஏபிஐ ஹிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதனுடைய டைப் ஸ்பெசிஃபிக்காக வந்து 2 டைப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட், ஒன்று வந்து கெட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெட் ரிக்வஸ்ட்டாக போஸ்ட் ரிக்வஸ்ட்டான்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். கெட் ரிக்வஸ்ட் போஸ்ட் ரிக்வஸ்ட்னாக்கா என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் சென்ட் பண்ணணும் கெட் ரிக்வஸ்ட்டுக்கு, இங்கே ஐடி சென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது போல் சென்ட் பண்ணணும். அதே போல் போஸ்ட் ரிக்வஸ்ட்டுக்கு நான் என்னென்ன பேராமீட்டர் நான் பாடியில் சென்ட் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர் நான் ஹெட்டரில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லாக கிடைச்சா தான் என்னால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக அதை இன்டிகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நம்ம கன்சியூம் பண்ண போகிற ஒரு வெப் சர்வீஸ் எதுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஆப் கான்ஃபிக் அப்படின்ற ஒரு லிங்க்கு. இந்த லிங்க்கை ஹிட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா இந்த ஜேசன் கிடைக்கும். இந்த ஜேசனில் வந்து சில கான்ஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆடை வந்து எனேபிள் பண்ணணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபோர்ஸ் டு அப்டேட் வந்து ஆப்புக்கு கொடுக்கணுமா அப்படின்மா
வேணாவா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐடியா என்னன்னாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டை ஆப் லான்ச் ஆகும்போது கன்சியூம் பண்ணி இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆப்பை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் அப்டேட் ட்ரூன்னு இருந்தாக்கா நம்ம ஃபோர்ஸ் அப்டேட்க்கு ஸ்க்ரீன் காட்டி ஆப் யூசேஜ் வந்து பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போல் வந்து உங்களுக்கு என் பாயிண்ட் தந்த உடனே இந்த என் பாயிண்ட் வந்து நீங்கள் போஸ்ட்மேனில் போட்டு செக் பண்ணிங்க என் பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது கெட் ரிக்வஸ்ட்னு சொல்லியாச்சு. கெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு அந்த யூஆர்எல் போடுறேன். யூஆர்எல் போட்டு சென்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, இந்த ரெஸ்பான்ஸை வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு போகும்போது நம்ம ஆப்ஜெக்டாக தான் இது கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க பிளைண்டாக. காப்பி பண்ணிட்டு எந்த மாடலில் நீங்கள் க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாடல் ஆர் ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நியூவில் போயிட்டு இங்கே வந்து ஜென்ரேட் போஜோ ஃப்ரம் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. ஓகேவா? அந்த ப்ளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னாக்கா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் போயிட்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ப்ளகின்ஸ்னு ஒன்று இருக்கும், ஆப்ஷன்ஸு. இதில் வந்து ரோபோ போஜோ டென்ஜெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணினோடனே இப்போது அந்த எந்த ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு நியூ ரோபோ ஜென்ரேட் போஜோர் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் எந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜென்ரேட் போஜோ ஃப்ரம் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸோட ஆப்ஜெக்ட் ரூட் ஆப்ஜெக்ட் நேமும் இங்கே கொடுத்துருங்க. தட் இஸ் நத்திங் பட் ஆப் கான்ஃபிக். இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து காட்லின் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்கோ ஜேசன் கொடுத்துட்டு இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது போல் ஒரு கிளாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் கால்ஸ் மேக் பண்ணதுக்கும் நம்மளுக்கு சில ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் வேணும். நான் சூஸ் பண்ணிக்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெட்ரோஃபெக்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டாச்சு. ரெட்ரோஃபெக்ட் அண்ட் கன்வெர்ட் ஜேசன் எதுக்குனாக்கா நம்மளுக்கு வர பாடி ஸ்ட்ரிங் பாடி ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஆப்ஜெக்டை ஜேசன் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணதுக்காக இது. நெக்ஸ்ட் வந்து லாகின் இன்டர்செப்டர், இது எதுக்காக என்னக்கா நம்மளோட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணதுக்காக. இதை எப்படி யூஸ் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மொய் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கெட் ஆஃப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரிட்டன் டைப் வந்து ஆஃப் கான்ஃபிக். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய என் பாயிண்ட் யூஆர்எல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது பேஸ் யூஆர்எல்னு சொல்லுவோம். இந்த யூஆர்எல் வந்து இங்கேருந்து ரெஸ்ட் ஆஃப் தி யூஆர்எல்ஸ் வந்து நம்ம என் பாயிண்ட் யூஆர்எல்னு சொல்லுவோம். இந்த என் பாயிண்ட் யூஆர்எல் இங்கே போட்டாச்சு. இந்த ரெக்வஸ்ட் வந்து கெட்னாக்கா இது கெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன், இது யூ கேன் டிசைட் வாட் ஃபங்க்ஷன் இட் கேன் பி. நெக்ஸ்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் என் பாயிண்ட் தரப்போகுது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்ரோஃபெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அப்போ வந்து ரெட்ரோஃபெக்ட் டாட் பில்டர் டாட் பேஸ் யூஆர்எல்னு சொல்லிட்டு பேஸ் யூஆர்எல் வந்து இதில் எதுனாக்கா இங்கேருந்து .com இல்லையோ அது வந்து பேஸ் யூஆர்எல்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆட் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். விச் மீன்ஸ் இதில் வேறு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ஜேசனை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்துக்கு சொல்கிறோம். அதனால் வந்து ஆட் கன்வெர்ட் ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஜேசன்ன்ற பார்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஜேசன் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி டாட் கிரியேட்னு சொல்லிட்டு இந்த ஜேசன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதை வச்சு பில்ட் பண்ணுறோம். இது போல் பில்டப் டிசைன் பேட் மூலமாக பில்ட் பண்ணது மூலமாக என்ன பண்ண முடியும், ரெட்ரோஃபெக்ட் ஆப்ஜெக்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ரெட்ரோஃபெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு என்ன பண்ணணும், இந்த சர்வீசஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ரெட்ரோஃபெக்ட் டாட் க்ரியேட்னு சொல்லிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்குல்ல மொய் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் இங்கே கொடுக்கணும். இந்த இன்டர்ஃபேஸ் இங்கே கொடுக்கறதுக்கு மூலமாக இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து யூஸ்வலாக வந்து யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்ரோஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதனுடைய ஆப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு தரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ ஆப்ஜெக்ட் வச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்பெசிஃபிக் ஏபிஎஸ்ஸை கால் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா மொய் கான்ஃபிக் டாட் கெட் ஆப் கான்ஃபிக், அதானே நமக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக்
எண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம், ரிக்வஸ்ட் மேக் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் தான் ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ இன்டர்னலாக வந்து ரெட்ரோஃபேக்ட் வந்து எப்படி கெட் ரிக்வஸ்ட் மேக் பண்ணணும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கெட் ரிக்வஸ்ட் ரேஸ் பண்ணோடனே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே இருக்கும். ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பாடி எடுத்தோம்னாக்கா இந்த ரெஸ்பான்ஸ் பாடி என்னவாக இருக்கும்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு பாடியை கிடைக்கும், ஆப் கான்ஃபிக். ஸோ வந்து உங்களுக்கு ஆப் கான்ஃபிக் இங்கே கிடச்சிரும். அந்த ஆப் கான்ஃபிகை நம்ம என்ன பண்ணுறோம், timber.dயில் வந்து ஆப் கான்ஃபிக் கால் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோர்ஸ் டு அப்டேட் வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் மேக்கிங் அ கால். என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏபிஐ கால் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து லாக் பிரிண்ட் ஆகல. உங்களுக்கு லாக்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லாகர் இன்டர்செப்டர் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுது அப்படின்னாக்கா, ஸோ தட்ஸ் அனதர் சிம்பிள் ஸ்டெப். இது போல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹெச்டிபி லாகர் இன்டர்செப்டர்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னாக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், கிளைண்ட்னு சொல்லிட்டு ஓகே ஹெச்டிபி கிளைண்ட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பில்டர் டிசைன் பேட்டர்னுக்கு பில்டர் டாட் ஆட் இன்டர்செப்டர்னு சொல்லிட்டு இந்த லாகின் இன்டர்செப்டர் போட்டு நீங்கள் பில்ட் பண்ணது மூலமாக ஓகே ஹெச்டிபி கிளைண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த கிளைண்ட் வந்து இங்கே அசோசியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னாக்கா இந்த ரிக்வஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்து இந்த ஹெச்டிபி லாகல் இன்டர்செப்டர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இன்டர்செப்டர் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ரிக்வஸ்ட் போகுது, அது நடுவில் இன்டர்செப்ட்னா ஸ்டாப் பண்ணி அதில் வந்து இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணியோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணியோ நீங்கள் சில ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் இன்டர்செப்டிங். ஸோ எப்படி இன்டர்செப்ட் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாடின்னு கொடுங்க. பாடின்னு கொடுத்தா தான் இது வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் தட் வாஸ் மிஸ்ஸிங் ஹியர். ஸோ வெர்பஸ் வந்து பாடின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணிங்கன்னாக்கா டெஃபினெட்லி யூ குட் ஏபிள் டு see that one. என்ன ரிக்வஸ்ட் போகுது, என்ன ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து லாகில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லாகின் இன்டர்செப்டர் ஒன்லி டீபக் லெவல் தான் ஆட் பண்ணணும், ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ கோட இருக்க வச்சு நான் வந்து ஐம் நாட் ஏபிள் டு ஷோ தட் கோட் ஒன். பட் வந்து இந்த மாடலாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம்னது வந்து இன் சப்சிக்வெண்ட் வீடியோவில் பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆப்பை உங்களோட ரிக்வஸ்ட் என்ன போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ரிக்வஸ்ட் போகிறது இது வந்து கெட் ரிக்வஸ்ட் போகுது. இதனுடைய அவுட்புட் எங்கே வருதுனாக்கா இங்கே வருது. என்ன அவுட்புட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஆப் கான்ஃபிக் காலோட அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கால் ஆக்சஸ் பண்ணோம்னாக்கா நம்ம இவ்வளோ டிபெண்டன்சி ஆட் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் அதாவது டாப் லேயரில் ஆப் லெவலில் மட்டும் தான் நம்ம நெட்வொர்க் கால்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இதே எனக்கு ஒவ்வொரு மாடலுக்குள்ளேயும் நான் நெட்வொர்க் கால் மேக் பண்ணணுன்னாக்கா இதே டிபெண்டன்சி மறுபடியும் நான் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணணும். அதே போல் இந்த கோடு இந்த இனிஷியலைசேஷன் எல்லாமே ஒவ்வொரு மாடலும் பண்ணி தான் நான் நெட்வொர்க் கால்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் அதாவது மல்டி மாடல் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நெட்வொர்க்குன்னே ஒரு தனி மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே வந்து இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டாப் லேயரில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸஸ் மொத்தம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸ்போஸ் பண்ண கிளாஸ் மூலமாக நீங்கள் எல்லா கால்ஸையும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மீதி எல்லா விதமான நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸையும் ப்ளஸ் எல்லா மேனிப்புலேஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணுமாக்கா வித்தின் த நெட்வொர்க் மாடலுக்குள்ளே பண்ணலாம். ஹை லெவலில் வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸஸ் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறது வித் ஹில்ட் சப்போர்ட்டடான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பை நெட்வொர்க் மாடல்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனாக்கா ஃபைல் நியூ மாடல்னு சொல்லிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு லைப்ரரின்னு சூஸ் பண்ணிட்டு பை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது மூலமாக எனக்கு பை நெட்வொர்க் மாடல் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், பை நெட்வொர்க்கோட build.gradle ஃபைலில் போய்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஹில்ட்டோட டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே இருக்கும் இது ரெண்டும் ஹில்ட்டோட டிபெண்டன்சி ஆட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ரெட்ரோஃபெக்ட் ப்ளஸ் ஓகே ஹெச்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணுறதுக்காக இதுவும் ப்ளஸ் பை மாடல். ஏன்னா எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் மாடல் வந்து ஆக்சஸ் பண்ணல, அதில் பை மாடலோட டிபெண்டன்சி ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த build.gradle ஃபைல் வந்து சிங்க் பண்ணிடுறேன். சிங்க் பண்ணிட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சில காமன் ஃபங்க்ஷன்ஸ் யூட்டில்ஸில் வந்து
நெட்வொர்க் அவைலபிலிட்டி பிகாஸ் நான் நெட்வொர்க் கால்ஸ் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு we need to check the network availability ரைட் வைஃபை இருக்கா ப்ளஸ் வந்து மொபைல் நெட்ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணல அதனால் வந்து ஒரு ஈஸ் நெட்ஒர்க் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே மேலே பண்ணியிருந்தேன்ல இந்த ஐமொய் கான்ஃபிக் அதை வந்து அங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் ஸோ என்னுடைய எல்லா ஏபிஐ கான்ஃபிகரேஷன்ஸும் இங்கே இருக்கும் கெட்டு போஸ்ட் ரிக்வஸ்ட் எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன் ஐமொய் கான்ஃபிகில் நெக்ஸ்ட் வந்து பை ரிமோட் டேட்டா சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து இந்த ஐமொய் கான்ஃபிக் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபெச் ஆப் கான்ஃபிக்னு ஒரு டாப் லேயர் இந்த லேயர் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த லேயர் இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுதுனாக்கா ரிசோர்ஸ் ஆப் கான்ஃபிக் வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐமொய் கான்ஃபிக் வந்து ஜஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் இது வந்து ஓகே ஹெச்டிபியோட ரெஸ்பான்ஸ் ஆனால் நம்மளுக்கு யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரிக்வஸ்ட் மேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம் யூஸருக்கு இண்டிகேட்டர் காட்டணும் ஒரு லைக் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து சக்ஸஸ் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்னு இன்கேஸ் வந்து எரர் வந்துச்சுனாக்கா எரர்னு நம்ம யூஸருக்கு வந்து இண்டிமேட் பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ரிசோர்ஸஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதே டேட்டா கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஐமொய் கான்ஃபிகில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஆப் கான்ஃபிகை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ரிசோர்ஸோட டைப்பை மாற்ற போகிறோம் ஸோ இந்த ஃபெச் ஆப் கான்ஃபிகோட ரிட்டர்ன் டைப் வந்து ரிசோர்ஸ் ஆஃப் ஆப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் வித் dispatch.io இது சஸ்பெண்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னும் போது இது கோரோட்டின் ஸ்கோப்புக்குள்ளே தான் லான்ச் ஆகும் இந்த கோரோட்டின் ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிறத எடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஃபர்தராக வந்து ஐஓ ஸ்கோப்புக்குள்ளே போட்டுருவேன் வித் கான்டெக்ட் பண்ணும்போது நான் ஐஓ ஸ்கோப்புக்கு நான் உள்ளே புஷ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் மெத்தடை கால் பண்ணாலும் இது உள்ளுக்குள்ளே என்ன ஆகுனாக்கா dispatch.ioனாக்கா இன்புட் அவுட்புட் த்ரெட்டில் தான் போகும் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரிஜினலாக ஐ கான்ஃபிகோட ஃபெச் ஆப் கான்ஃபிக் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு தரும் இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்க்குறேன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இதுக்கு தந்த பாடி என்ன பண்ணுறேன்னாக்கா ரிசோர்ஸ் டாட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோவாக எமிட் பண்ணுறேன் ரிசோர்ஸ் ஃப்ளோவாக நான் எமிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நான் என்ன பண்ணுறேன் ரிசோர்ஸ் டாட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன் இது ரிட்டர்ன் டைப் ஓகே அது இல்லை சக்ஸஸாக இல்லை அப்படின்னாக்கா ரிசோர்ஸ் டாட் எரர்னு சொல்லிட்டு டேட்டாவோட வேல்யூ நல்லணும் ப்ளஸ் அந்த எரர் வந்து ரெஸ்பான்ஸ் கோடு வந்து பை எரர்க்குள்ளேயும் நான் அனுப்பிச்சு ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன் ஓகே இது வந்து டாப் லேயர் ஆன் டாப் ஆஃப் ஐமொய் கான்ஃபிக் ஓகே இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த லேயர் வந்து பை ரிமோட் டேட்டா ரெபாசிட்டரி திஸ் இஸ் ஹையஸ்ட் லேயர் ஓகே இந்த லேயர் தான் நான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண போகிறது நான் பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறதுனா இந்த லேயர் தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் இந்த லேயருக்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஐ மேட் ஒன் அதர் ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் மேக் சேஃப் ஏபிஐ கால் இங்கே வந்து எந்த ஏபிஐ கால் மேக் பண்ணுமோ அந்த ஏபிஐ கால் இங்கே தந்துடும் ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுப்பேன் இந்த லேயரை வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறேன் இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதை ஆக்சஸ் பண்ணால் இது இன்டர்னலாக வந்து இதுக்கு ஆக்சஸ் பண்ணும் ஸோ இந்த லேயரில் என்ன இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எமிட் ரிசோர்ஸ் டாட் லோடிங்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நான் நெட்வொர்க் கால் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் அவைலபிலிட்டி பார்க்குது இஃப் நெட்வொர்க் அவைலபிளாக இருந்தாக்கா என்ன கால் மேக் பண்ணுமோ என் கால் அந்த காலை வந்து இன்வோக் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிசோர்ஸ் டாட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸை அப்படியே மீட் பண்ணுது இன்கேஸ் ஏதாச்சும் ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ணுதுனாக்கா நம்ம கஷ்டமாக ஒரு எரர் மெசேஜை இங்கே த்ரோ பண்ணுறோம் நெட்வொர்க் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் வந்து எக்ஸப்ஷன் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சு இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிட் பண்ணுற சர்வர் வந்து டவுனாக இருக்குனாக்கா அப்போதைக்கு இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன்ஸ் வரும் அந்த எக்ஸப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் timber.e வந்து எக்ஸ்பிரஷன் லாக் பண்ணுறோம் அது அதில் எமிட் பண்ணும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜை எமிட் பண்ணுறோம் ஸோ இந்த மேக் சேஃப் கால் வந்து என்னுடைய காமன் ஃபங்க்ஷன் இது வந்து நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பை டேட்டா சோர்ஸ்க்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் சஸ்பெண்டபிள் ஃபங்க்ஷன் ஃபெச் ஏபிஐ கால்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுனாக்கா ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸ் ஆஃப் ஆப் கான்ஃபிக் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது ஆக்சுவலாக இது ஒரு பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் ஆஃப் கான்ஃபிகை எக்ஸ்போஸ் பண்ணும் இது வந்து ஃப்ளோவை எக்ஸ்போஸ் பண்ணும் இந்த ஃப்ளோவுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னாக்கா நெட்வொர்க் ரிப்போவோட
அந்த ஆக்சுவல் எண்ட் பாயிண்ட்ஸ் நான் இங்கே கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணணும்னு டைரெக்டாக இங்கே போகும். இங்கே போயிட்டு இது என்ன பண்ணும், ஐமொய் கான்ஃபிகில் இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்டை வந்து கால் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு இந்த 2 அடிஷனல் லேயர் எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து ஃப்ளோவபிளை எமிட் பண்ணும். இது மூலமாக நான் என்ன பண்ணலான்னாக்கா, என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து யூஸருக்கு வந்து அப்டேட் பண்ணலாம். நெட்வொர்க் அவைலபிலிட்டி நான் செக் பண்ண முடியும். அதே நேரத்தில் எக்ஸப்ஷன் எது இருந்தாலும் இந்த லேயரில் நான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கிளாஸஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹில்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணோம். ஹில்ட்டோட மாடல்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காகவே நான் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து மாடல்னு அனோட்டேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்ஸ்டால்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள்டன் காம்பனண்ட்டில் இது பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகி இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேனாக்கா, பை ரிமோட் டேட்டா ரெபாசிட்டரி தான் நான் ஃபஸ்ட்டு வெளியே எக்ஸ்போஸ் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து எதை இதுக்கு வந்து நான் எதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேனாக்கா, பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கான்டெக்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். கான்டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் பண்ணிக்கும். இந்த பை ரிமோட் டேட்டா சோர்ஸை வந்து என்ன பண்ணணும், இதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுக்கு என்ன கேட்குதுனாக்கா, ஐமொய் கான்ஃபிக்ன்ற ஆப்ஜெக்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஐமொய் கான்ஃபிக் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹில்ட்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஹில்ட்டுக்கு வந்து நம்ம தான் சொல்லணும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் கோடு இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸை வந்து நீ வெளியே கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹில்ட்டுக்கு ப்ரொவைட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம சொல்லணும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு அத்தோடனே இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ யாராச்சும் உங்ககிட்ட ஐமொய் கான்ஃபிக் கேட்டாங்க அப்படின்னாக்கா, நீ என்ன பண்ணுனாக்கா, retrofit டாட் கிரியேட்னு சொல்லிட்டு ஐமொய் கான்ஃபிக் கிளாஸ் டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி இதில் வர ஆப்ஜெக்டை வந்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொவைட் ஐஃபை ரெட்ரோஃபெக்ட் ஏபிஐ இருக்குல்ல, இது என்ன பண்ணுதுனாக்கா, ரெட்ரோஃபெட் ப்ளஸ் ரெட்ரோஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, இந்த ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு ஆர்குமெண்ட்டில் இந்த ரெட்ரோஃபெட் டாட் கிரியேட் இந்த கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதில் பண்ணியிருப்போம்ல கிஃப்ட் கான்ஃபிகில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஐமொய் கான்ஃபிக் இந்த ரெட்ரோஃபெக்ட் வச்சு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்கும்ல, இந்த சர்வீஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது போல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது மூலமாக இது என்ன ஆகும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ரெட்ரோஃபெக்ட்ஸை எடுத்துக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஐமொய் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து யார் கேட்குறது, இந்த ஐமொய் கான்ஃபிக் ஆப்ஜெக்டை இந்த பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் கேட்குறதுல அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு காம்ப்ளெக்சிட்டி என்னன்னாக்கா, ஓகே இது ரிசால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு நீ ரெட்ரோஃபெக்ட் எடுத்துல, இந்த ரெட்ரோஃபெக்ட் வந்து நீ டிஃபைன் பண்ண ரெட்ரோஃபெக்ட்டுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணணுனாக்கா ஹில்ட்டுக்கு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யாராச்சும் உங்ககிட்ட ரெட்ரோஃபெக்ட் ஆப்ஜெக்ட் கேட்டாங்கனாக்கா அதை எப்படி க்ரியேட் பண்ணணுனாக்கா பை யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் மறுபடியும் எடுத்துக்கோ. ஒன்று வந்து ஓகே ஹெச்டிபி, இன்னொன்று வந்து ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு இது வந்து ரெட்ரோஃபெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னாக்கா, ரெட்ரோஃபெக்ட் டாட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஜேசன் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி டாட் கிரியேட்டில் வந்து இந்த ஜேசனோட ஆப்ஜெக்டை இன்ஜெக்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து பேஸ் யூஆர்எல்னு சொல்லிட்டு இந்த பேஸ் யூஆர்எல் இஸ் நத்திங் பட் அந்த இது இருக்குல்ல ரா டாட் கிட்டப் கண்டென்ட் டாட் காம்லையும் போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட்டில் வந்து இந்த ஓகே ஹெச்டிபி இந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருல இந்த ஓகே ஹெச்டிபியை வச்சு டாட் பில்டு மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக் பாடி எக்ஸிக்யூட் பண்ணது மூலமாக இது என்ன ஆகுதுனாக்கா இந்த ரெட்ரோஃபெக்ட் ஆப்ஜெக்டை இங்கே கொடுக்குது. ஓகே இது ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணனாக்கா இது வந்து 2 ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கு. ஒன்று வந்து ஓகே ஹெச்டிபி, ஆனது வந்து ஜேசன். இப்போ ஜேசனுக்கு வந்து எப்படி ஓகே ஹெச்டிபிக்கு வந்து ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு மறுபடியும் அதுக்கிட்ட கேட்குறோம். அது என்ன சொல்லுதுனாக்கா, இப்போ யாராச்சும் உங்களை ஓகே ஹெச்டிபி கிளைண்ட் கேட்டாங்கனாக்கா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி இது மூலமாக ஆப்ஜெக்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது எப்படி சொல்லுதுனாக்கா, இஃப் டீபக் மோடாக இருந்தாக்கா லாகர் இன்டர்செப்டர் வச்சுங்க, அதனுடைய செட் லெவல் வந்து பாடின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே ஹெச்டிபி டாட் பில்டர் மூலமாக க்ரியேட் பண்ணி ஆட் இன்டர்செப்டர்னு வச்சு இந்த லாகிங் இன்டர்செப்டர் வந்து போடுங்க. ஏன்னா வந்து டீபக்கில் வந்து நமக்கு லாக் தெரியணும். அப்போ ரீட் டைம் அவுட் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸு, அதே போல் கனெக்ஷன் டைம் அவுட் ஒரு செகண்ட்ஸோ 60 செகண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பில்ட் பண்ணுறோம். பில்ட் பண்ணது மூலமாக நம்ம என்ன கிடைக்கும், ஓகே ஹெச்டிபி கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாட் டீபக் அப்படின்னாக்கா
ஜஸ்ட் வந்து அந்த லாகின் இன்டர்செப்டை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு ரீடு அண்ட் கனெக்ஷன் டைம் அவுட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வர ஆப்ஜெக்டையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ வந்து OKHTP வந்து ரிசால்வ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜேசன் ரிசால்வ் பண்ணோம். ஜேசன் ரிசால்வ் பண்ணதுக்கு அனதர் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் தரும். ப்ரொவைடில் வந்து ஜேசன் பில்டர் டாட் செட் லீனியன்ட் டாட் க்ரியேட் மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக் ஜேசன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ப்ரொவைட்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்றுனாக்கா எல்லாமே சிங்கிள்டன். அப்படின்னா நாத்துனாக்கா at any point in time only one object will be created. அப்போ வந்து இது ரிசால்வ் ஆயிடுச்சா, பை ரிமோட் டேட்டா சோர்ஸ் ரிசால்வ் ஆயிடுச்சு. இதில் அது மூலமாக இதுவும் ரிசால்வ் ஆயிடுச்சு. ஐ திங்க் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ வந்து ஹில்ட் இஸ் ரெடி டு யூஸ் இட். இப்போது இந்த கோடு எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கண்ணை மூடிட்டு அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இந்த கோடு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். உங்களுக்கு வந்து ஆப் ரன் ஆகி அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே தெரியும். இப்போது இன்கேஸ் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து கிட்ட அப்ளிகேஷன் லேயரில் போட்டிருக்கேன். இல்லைங்க எனக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் லேயர் வேணாம், எனக்கு மெயின் ஆக்டிவிட்டியில் போனோம்னாக்கா இந்த சேம் கோட் மெயின் ஆக்டிவிட்டியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பை டேட்டா ரெபாசிட்டரியை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஜெக்ட் மூலமாக இது வந்து இல்ட்டு வந்து நமக்கு ரிசால்வ் பண்ணணும். இல்ட் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரிசால்விங் திஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபெச் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுதுனாக்கா, ஜஸ்ட் லைஃப் சைக்கிள் ஸ்கோப் டாட் லான்ச். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஆக்டிவிட்டியில் உங்கள் லைஃப் சைக்கிள் ஸ்கோப் இருக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சஸ்பெண்டபிள் ஃபங்க்ஷன்ஸாக்குள்ளே கால் பண்ணிக்கலாம். இது வந்து கோரூட்டின் ஸ்கோப் இங்கே வந்ததில்லை. இந்த ஸ்கோப்புக்குள்ளே சஸ்பெண்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறோம். ரிமோட் டேட்டா ரெபாசிட்டரி டாட் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஈச்சுனாக்கா ஒவ்வொரு தடவை அந்த ஸ்டேட்டஸ் மாறும்போதும் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டாட் கலெக்ட். ஸோ நீ அங்கே எமிட் பண்ணாங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸாக இருந்தாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாவை எடுத்து ஆப் கான்ஃபிகுள்ளே வச்சுக்கிட்டு இப்போ வந்து டேட்டாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டு அப்டேட்ஸ் ஈக்குவல் ட்ரூனாக்கா இங்கே என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் டு அப்டேட் ஸ்க்ரீனு காட்டணும். இன்கேஸ் எரர்னாக்கா இங்கே எரர் ஸ்க்ரீனை காட்டிடும். ஜஸ்ட் எரர்னு சொல்லிட்டு அப்படி இங்கே பிரிண்ட் பண்ணி விட்டுரும். மற்றபடி வந்து எதுவும் யூஐக்கு ஷோ பண்ணதில்லை. ஏன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஃபெச்சிங் வந்து சைலண்ட்டாக வந்து பேக்ரவுண்டில் நடக்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் யூஸ் கேஸஸ். இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஏபிஐஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். பிகாஸ் வி டோன்ட் நீட் திஸ் கோட் எனிமோர். இப்போது வேறு ஏதாச்சும் ஒரு மாடலில் வந்து இதே போல் நீங்கள் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து இப்போது வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து இல்லைப்பா எனக்கு வெல்கம் ஸ்க்ரீனில் தான் இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ரன்னர் ஆகும்போது எனக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஃபெச் பண்ணணும், இங்கே எனக்கு வேணாம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா வெல்கம்குள்ளே போய்ட்டு இங்கே ஆல்ரெடி வந்து பை நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த வெல்கம் இதில் ஸ்ப்ளாஷில் போய்ட்டு இந்த வியூ மாடலை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக. இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு நெட்வொர்க் கால்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் ஒரே கால் மேக் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு அப்ளிகேஷனில் ரியல் டைம் அப்ளிகேஷனில் இது போல் ஒரே ஒரு ஏபிஎஸ் இருக்காது, மல்டிபிள் ஏபிஎஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் காட்டுறேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஏபிஎஸ் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருப்போம் நாங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ஏபிஎக்ஸ் மேலே இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். சிலது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு, சிலது வந்து இதுவும் கெட்டு, சிலது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கும். போஸ்ட்டில் வந்து பாடி வந்து இப்படி சென்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கொரி பேராமீட்டர்ஸ் எப்படி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கெட்டில் கொரின்ற நோட்டேஷன் மூலமாக இந்த மாதிரி கொரி பேராமீட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி போகணுன்னாக்கா ஏபிஐ ப்ராடக்ட் லிஸ்ட் _cart சொல்லிட்டு கொரியில் வந்து என்ன போகும் ஸ்லக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன வேல்யூ வந்து யூசர் டைப் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ இங்கே போகும். இது போல் தான் கொரி பேராமீட்டர்ஸ் வந்து அடிஷ்னல் கொரி பேராமீட்டர்ஸ் அனுப்புவாங்க. இன்கேஸ் பாடி எப்படி போஸ்ட்டில் பாடி அனுப்புவாங்கனாக்கா இது போல் அனுப்புவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யார்கிட்டேருந்து வரும், சர்வர் சைட் டெவலப்பர்கிட்டேருந்து வரும். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Hilt வித் ரெட்ரோஃபெக்ட் வந்து நிறைய தடவை கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோ ஒன் ஆஃப்டர் அனதர். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின் ப்ளீஸ் போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். ஓகே, அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ நோ இட்ஸ் அ வெரி லாங் வீடியோ, பட் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்றா நீங்கள் கேம் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லி பண்ணதுனால இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாகுது. So it doesn't means like you can skip the video. Okay, today we're going to talk about how to integrate Google Drive with our applications. First of all, we need to understand why we need to go for a Google Drive. As you are aware that I'm giving you the application that allows you to store the informations like the events information and who were attend the events and what they gifted to you. If they gifted the money, then we are just taking the entry of the money. If they gifted any silver or gold, we taking the picture of it and storing it into the device. So you must be understanding that we are not taking your data anywhere else. So your data is owned by you. So which means we are not synchronize your data into our server. In that case, you are putting all the information, you trust on us, and you're putting all the information in my application like a gift registry. But when you lose the devices, you lose the data as well. So to overcome this one, we are providing this opportunity like a Google Drive integration opportunity that allows you to connect with your own Google Cloud, which means you have to create a Google. Already you might be having the Google account. You just have to sign in with the Google Drive and integrate this application with your Google Drive so that all your data will be uploaded into your Google Drive folder. That means again you own the data by yourself. We are not touching your data. It remains the same. So when you lost the devices, you just have to go to the another devices. You just have to sign in with the same Google Drive account or Google account. You just have to synchronize with the Google Drive again so that the data whatever you uploaded into the one device will be downloaded into the other device. Please note that we are not merging the data between the different devices. For example, for the same event you might be having 3 different devices and 3 different devices working on independently within the same Google Drive and trying to make the data. So no, that will not happen. So we allow you to record the information in only one devices. If you lost the devices, if you are able to synchronize your data with your Google Drive, then we can able to restore the information on another device. Okay, so that gives you the opportunity to get your data back when you lose the devices. So that's the reasons. So first we need to enable the Google Drive API. That's why we are coming into the Google Cloud. So let's see how we're gonna do that one. console.cloud.google.com. First we have to create a new project for our application that I have created. So if you want to create a new register, so you have to go to the new project and see it's a gift register, and then you have to go with the provide organization name. As of now we don't have anything, so we just go ahead and create the new ones. So now the project has been created. Once the project has been created, first you have to go to the Google Drive and choose your project. Here drop down and choose it as a gift register demo. I'm choosing this one. Next you have to go to the, and then you could see API services and go to the libraries. There you can find something like a Google Drive API. Just click on it and do enable. The moment you enable the Google Drive API, it allows you to create a few other credentials. You have to create one credential that
help us to access the Google Drive API through our applications. So for that, you just have to create this one. And first you have to say create credential and OAuth client ID. Once you click on it, so it's asked you to configure the consent screens. That's okay. I'm going ahead and doing that one. So I'm making it as an internal. It's only available for the users within our organizations. And this one, second one is available to any test to use the Google account. Your app will start testing the mode with one be available to the user and add the rest of it. Once your app is ready, push to the production, you may have to verify your applications. Yeah, perfect. So in this case, I want to go for the external one and create a new. And here, I have to create the app name. App name, as we know, it's a gift register. I'm just providing that information here. Gift register. And then I'm saying that you want to gmail.com, that's my one, and you have to choose for app logo. For app logo, I'm already having this as for contact. I'm saying that I'm giving some mail address for the testing purpose. Definitely I'm going to disable this one after this demo is completed. So I'm save. And once everything is done, you'll have to go to the scope, add no scope. I'm not doing anything here at the moment. For test user, yes, we need this one because once this APIs get integrated, I want to test it with the email address. So for testing purpose, I say ballin3@gmail.com is one of the email address I'm going to use, and then I'm going to use Fire Studio gmail.com as well. So I'm adding this to. That's it. Now I'm saying save and continue. This is going to be a summary for me, and that's it. So back to the dashboard, and then I'm going again to the same Google API. Now it should have allowed me to create that credential. So I'm going to the manage again. I'm going to the credentials. Now I'm going to create a credentials. So identify your app using the simple API key to check the photos. Request app that can use the user's data. So I'm going to the second one. I'm going to create application type. I'm going to say Android, and this one I will say gift register Android app. And the package I'm going to give like com.py app studio gift register. If you are not aware of this, just open your Android Studio, go here and pick this name. This is the one you're supposed to give it over there. So just copy and paste it here. That's it. And the next one would be SHA certificate fingerprint. For that, the better way you're gonna get it, this one, go ahead and click on this task, signing report. Then that one gives you SH1 certificate fingerprint. So this is the one we're supposed to give it there. Copy and paste it here and create. Fortunately I was using the same I've created one before, right? So I just have to delete that one. Let's see, but this is the procedure. Once you create this one, and this is my client ID, and you don't have to download the JSON because system is good enough, this API is good enough to identify the systems when you're launching the application. So it has a package name. By using this package name, it can able to authorize your applications. So that's it, Google Cloud is done. So to do the backup, we have multiple options here. If you go to here, we have something called as full backup content. Here it allows you to take the full backup when the application is installed. But the problem here is it will take up to 25 MB of data. The maximum note is 25 MB. But in our cases, we might be having a number of photos, because we never know how many people gonna give you the gift, or how many people gonna give you the gold and silvers when you are
going for the big occasions, maybe 10 or 20. So if you take a photo of 10 or 20, it comes around nearly 30 MB. So we might losing all the information to be stored in the database with the default options. That's the reason we are coming with the Google Drive. So through the Google Drive, our plan is we're going to create one now. Google, once your synchronization happen, like when you sign in with your Google account, we planning to create one a folder in your main Google Drive devices, like a gift registry. Then we are trying to upload all the data in the form of all the photos you capture as part of this application will be uploaded into the Google Drive along with your databases. Next one is the databases will be uploaded in the form of JSON. We don't want to dump the database as it is, and instead we export all the information as part of JSON and putting it into the Google Drive. That's the main idea. To integrate Google Drive, I'm creating the submodel called as PyCloud. If you look at the PyCloud Gradle file, you could see this. There are a couple of libraries I've added that help me to do the Google authentications and sync the data with the Google Drive. So first one is Supply Services Auth that help us to do the Google authentications. Like if my device is configured with multiple accounts, if I choose on the account, then it will perform the sign-in operations, and that gives me the signed-in users. And the rest of the libraries help me to sync the data with the Google Drives. So quickly go and see how the Fire Drive Manager is all about. First function in the Pi Drive Manager is a Pi Drive Services. So it's gonna gives you the drive classes, and you could see like a Google sign-in, like a get log sign in account, and I'm providing the context that gonna give me the currently signed in user informations. If I'm signed with the Google booballen3@gmail.com, this is gonna be this Google account object will be having my informations about the booballen3@gmail.coms. And here you could see that I'm just accessing this. I'm using the OAuth 2 and providing the context, and here I'm giving the scope. The scope can be like files, and it can be app data. At the moment I'm going with the file, so that I'll be putting everything into the Google Drive folder that can be readable by the users. And here I say the credential. I'm creating the credential object. After that I'm just set the selected account as the account which I currently signed in, and then I'm creating the driver object that by using the builders like a net HTTP port. This one I just copied from the Google and putting it as it is. And here is more important things like I'm setting the application name. Application name is nothing but my current application which I'm working on, which is nothing but a gift register. You can access this information from the 5 sessions, which has two information like app data and package name that has been initialized when the application is getting launched. So we need a drive. So drive we can get it from here, and then to create a folder, we just have to use this function create folder, and you can get a drive here by using the get drive services which we created here. And then we are creating a folder informations here. To create a folder, again you have to use a file. This objects comes from the driver model, and here you just have to specify the name of the folder, which is nothing but a gift register. I'm just setting the MIME type. So MIME type is nothing but like content type. As it's a folder, you have to specify this name, application/vnd .google apps folder. So this help us to create this folder here. So once you it will create a it gives you the mem type, and you put the mem type here. That's it. So having this metadata, you have to invoke Google Drive .files.create. This is a function help you to create this folder. So whatever the information you configured here, this file information, you just have to put it here and say execute. Then it will execute and create a folder or files whatever specified under this file object, and then it will sync the data with the drive. At the end, once your execution is done, is successful, it gonna gives you the folder ID. You can store that folder ID for further usage, because we wanted to put all the information like a JSON or
the images we capture as part of this application, everything has to be put in this specific folder. So we need to know this folder name for further operations. So that's why I'm keeping this file name in the shared preferences by saying that Google Drive folder ID. Now this is the one. We'll come to the search file later. So next function we're gonna discuss about is upload file to drive. So to upload the files to drive, just get the files whichever I wanted to update. This again Java or Kotlin files, a simple file that comes from this java.io, and the type of the file, like that is a JSON. This is nothing but the mem type, whether it's a JSON or it's a JPEG or any other format. And then here I'm specifying the folder ID, which is nothing but where this file has to be uploaded, whether you want to upload in the root of the Google Drive, or you want to specify into the specific folder. So as I discussed it before, like all our files has to be uploaded into the gift register folder. That's an idea. First we need to create a file object, like this is nothing but the drive model dot file, and then you have to specify the file name is nothing but this file name can be considered as a file name of this one, and then we are setting the parent, like where you want to upload the data. So here we say that as this folder ID. So you can upload the same file into the multiple folders if you want. And then finally we are creating the file content object. It's again this file content object comes from the Google library, like a Google HTTP client, and you have to specify the type, whether it's we said the content type has to be set here. On the real file we wanted to upload, those information has to put as part of the file content. And then finally here is a magic code, like a Google Drive dot files. Then we have to say create, and then we are specifying this metadata, the file metadata, whatever specified here, and the real file content, and say execute. So once again this file is executed, you will be receiving the file object as a result, where you can access this information out of it, like ID, name, and a web content link, a web link, whatever the information you can able to access it here. If anything goes wrong, again we are putting this information in the template dot as a error log, and we printing that information here. So we are good with up to upload the files. Now we'll say how to delete it. So to delete the files, you need to know the file ID. Providing the file ID, you just have to access the driver files and delete and execute. That will be help you to delete the operations as well. To access the files in the specific drive, you just have to say Google Drives dot files, and you can list. By using this information, you can specify like page token. This I just copied from the Google, and you can specify the space. It's nothing but a Google space. It's nothing but the folder informations. You can specify it here if you want, and then you just have to say you go through the list, and you can able to print all the files available in the specific app. And please note that you can able to access only the files created by your applications. I don't think you can able to access the files created by any other application in the Google Drive. So to know if you want to access other informations available in the Google Drive, you need to explore much more on this, but this specific video is all about how to access the files uploaded by you, which means your application. Then the search file operations is nothing but by providing the file name, content type, and the folder ID, we can able to search the files into the Google Drive. So again we are just taking the drive, and then we are specifying the tokens and all. This is a copy pasted code, and then we have a query. This query operations help you to perform the search in the Google Drive. So to construct the query, I'm just checking whether my file name is exist or not. If my file name is exist, I have to say query is equal names equal to the file name whatever I specify. Please make sure that you are putting this file name into the double quotations, otherwise it won't work. And I'm checking my mem type is available or not. If it's available, I'm checking my file name is already exist or not. If both are available, I have to say first I have to take this query, the name is equal to file name, and I have to specify and conditions here, and I'm saying the mem type is equal to this one. I'm putting this into the quotations,
And there are multiple things. These are the key values, name and name type and all. You cannot able to change it. So to search this operation, to construct this query, I'll be sharing the Google link. You can refer the documentation and you can perform the query according as per your needs. And here I'm specifying the space where you exactly wanted to perform these operations. Basically, I wanted to do this in the gift register folder, which is nothing but the folder ID here. If the folder is available, I'm just setting the space. And finally, I'm saying that request.queue is equal to query, and the request is nothing but this one. Okay, and finally I'm just doing the execute operations. I'm just specifying the list of files will be put back to the file list, and the file list will be sent back to the caller. Next one is a download file from the Google. So you need to know the file ID. By providing the file ID, I can able to give you the byte array of output stream, and you decide how you wanted to write this informations into the drive or something. So I'm creating the output stream here. Again, drive.files get. I'm providing this ID here and execute. This is a function you're supposed to. It will help you to perform the media download. So you have to say execute media and download to, and you are specifying the output stream where you wanted to download this informations. Once it's done, I'm providing output stream back to the caller and you decide how you wanted to handle this output stream. So if you go here, download media, I'm just specifying I'm taking that output stream. I'm just putting the file name here, and then just putting this information in the directory of picture directory, which is nothing but file/pictures, where I'm just putting this I'm writing this output stream here. So you could see that I'm creating the file output stream. This output stream, I get it as part of this result. I'm just writing this information into the file output stream here. So here I'm specifying the folder name. This is a local, like I'm creating the folder in the files apps files directory, and I'm setting the file name as the file name whichever JSON is specified. I'm creating the local file here, and based on this local file I'm creating the file output stream, and the output stream is available here. So this our output streams comes from the server, like Google output stream. I'm writing this output streams to here so that this files will be go and written over it here. If something goes wrong, I'm closing the stream and I'm just logging this information. And if you look at the DB JSON, here I will be getting the byte stream again. I'm converting that byte stream into the array to byte array, and I'm using the JSON object to convert this byte array. I'm just converting this byte array into the JSON string, and using this JSON object, this JSON string will be converted to the JSON, and reading out this information from the Google from the JSON. You could see that I'm creating the byte table out of this information, and then byte table will be having all three details. You could see list of event, list of guest info, list of media. And, if you look this carefully, I'm just taking a JSON object. I'm checking whether events arrays exist or not. If exist, then I'm just converting that events into the array of events. I'm putting it into the byte table. The same goes for guest as well, and same goes for the media as too. So finally I'll return back to the byte table to the caller. So this is how you are supposed to download the JSON files. And this is the basic operations you could do with Google Drive. The rest all your logic, whether you want to sync the data. Here if you look at me, I'm just checking is my synchronization time is already recorded or not, which means whenever the synchronization is completed, I just put in the current date here. If synchronization is not happened, then I'm checking I already have any data in my local DB or not. If it's available, then what I'm doing is I'm downloading the DB and matching the data, current data with this, so that I can able to see the data is available in my machine and the data that I got downloaded from the server both together, and have it in a single database. And I'm to upload backup is nothing but
it will upload, it will take a backup of current database as a JSON file and put it into the system. You can see it here, like if I'm checking whether previously uploaded any JSON files or not. If it's uploaded, what I do is I'm deleting this previous JSON file that I uploaded in the Google Drive. Otherwise, I'm checking is there any files exist in the systems. Like maybe I'm not done the synchronization in my machine, but there is one JSON file that already exists in the Google Drive. Okay, for that I'm just searching the files by providing the file name, and the content type is this one. I'm just deleting all the JSON files available into the gift register folder, and then here is where I'm just fetching all this list of events from the database, and list of guests and list of media. I'm creating the JSON object, and then I'm using JSON to convert this object into the JSON format, and putting this converting this into the string, like JSON string to JSON string, and putting it in the form of event. This is a key. Event JSON will be put, event array will be put it into the event key. Again, JSON list guest string will be put in the guest ID, and the media array will be put in the media key. By using this JSON, I'm creating the files here, right, under this path, like I'm taking the files folder and slash, and JSON file name is nothing but my app file name, and then I'm writing it here. This is a local writing, and this is uploading to the Google Drive. And finally, if I get the file information, I'm putting that file into the JSON file ID. So first thing is, like I'm deleting the files available in the Google Drive first, then uploading it to the Google Drive. So this is for JSON upload, and the rest of the logics are like do download. If I already made a synchronization once, what I supposed to do is I just have to upload the backup. Whatever I have it in my system, I just upload into the backup. If you look at the do upload backup, what I'm doing is just uploading the database, then uploading my media files as it is. So upload the media files is again a simple, like I'm going into the picture directory, I'm listing out all the files available here, and just here first of all I'm going each file, I'm just checking whether the file is already exist in the drive folder or not. If it's not exist, then uploading to the driver. Otherwise, I'll say file is already exist, and then I'm list down all the files available in the logs. This for only the login informations. The fresh install is nothing but a download, which means I don't I just install the applications, but I have some backup in the Google Drive. In that case, what I'm supposed to do is, before entering any information into my database, like my systems, I just go and sync the data so that fresh data will be downloaded and synced here. So in that case, it doesn't perform the sync or merge operation because I don't have anything in my local machines. This is how the Pi Drive Manager is. Let's quickly dive into how UI has been constructed for this specific screen. You could see that here, like initially, I'll just go one frame down. So this is my initial screen, like I have icons. You could see that information in the auth intro screen. Before that, I'll show you how my auth intro view model is all about. I'll be capturing the state. These are the states I wanted to maintain as part of this view model. So I created different data classes for it, like user logged in, current users, and sync data, sync date, when it was synced last time, and is loading it or not, whether is any current operation is performing. Is this view model performing any operation in the background or not? Those to decide that one, we need to add this one as well. So I'm just maintaining the state here. This state has been exposed to the UI through the state flow, and I'm creating one private variable. This is nothing but a Google sign-in options build object. So this to create the Google sign-in options, I'm creating the Google sign-in option with the builder pattern. So I just say default sign-in, and I'm requesting the email and requesting the profile as well, and he is specifying the scope. I say it's a scope of
drive.scope files and drive.app folder, which means I can I'm accessing the drive's informations as a scope and just building it. And then finally, if you look at the Google sign-in client, is nothing but I'm using the library Google sign-in and saying get client and pausing the context and the sign-in option. So this gonna gives you the Google sign-in client. And I'm calling the initialization is very simple. I'm just taking the currently logged in users. If users already logged in, then I may get the account information, otherwise I'll be getting the null informations. So if it's a null, I'm just checking it's not equal to null, it's nothing but the user sign in or not. If user sign in, it will be having the information, it will be not null, so it's a true, otherwise it will be false. And the uploading account info that once sign in is successful, I'll be getting this Google sign in account information, I'll be putting it here. And performing logout is very simple, like I'm taking this Google sign in client and just do sign out and do initialization. It gives me the null, and this became as a false too. And last synchronization date is nothing but the date information I stored into the database, preferences. Like I'm trying to access lost sync time from the preference. If it's available, then update it here. And sync now, just performing the sync operation, which I specified earlier. 5 drive manager do sync, and then the subsequent sync result will be posted here. If the result is loading, then I'll be updating is loading is true, and otherwise I'm updating is a false, and updating the data as well. So is loading, if the information is loading, the data you may posted here will be rendered over there. If you look at here, when before doing the synchronization, this is as is a channel flow, I keep sending the current status back to the caller. Here I'm sending it like a resource not loading as a connecting with the Google, and status is loading and data is nothing but this one. This is what I'm capturing it here. This is loading, just not just capturing the capturing the, it's making it a true and capturing the data from here, and everything is success. Then I'm just taking the current time and formatting this way and putting it into the share preferences. And finally I just call last sync date, so that this whatever the information I have been stored into the preferences will be read it out and updated with this UI state. So this is what my view model is all about. It's very simple. And this auth intro screen. So this screen is nothing but the screen I showed here, like by default this one. You could see it here. This is a column. Will be having a icon on the top, add icon, and title. And description gonna be vary. If user is already signed in, then I'm making the sign out, the description is different, otherwise it will be Google sign in like this. And what else I have here? This is a error. If anything goes wrong, then I'll be updating the error information here. And if users sign in, those information will be rendered here. That information you could see it here. If user is not signed in, and if something errors occurred, then I'll be showing the authentication is failed, training later. Otherwise I'm just taking the signed in user information, display name and email address will be rendered down here. And then I'll be having this button configured. If user is logged in, then it will say Google sign out. If user is not logged in, it will say the Google sign in. And the moment user clicks on it, if user is signed in, I'm performing the logout operations. Otherwise I'm just performing this perform login. So again, the perform login is like a functions. It will launch, it will take the Google sign-in client from the view model, and it takes the intent out of it. It's all comes from the library. We have not done anything. And we have some launcher activity, which is nothing but remember launcher activity for us. This way you're supposed to invoke the launcher in the Jetpack compose, and the result will be handled here. And I'm saying this launcher.launch with this intent, this sign-in intent, so that invokes this one.
So it will show this pop-up, and user clicks on it, and then it will ask the different permissions. If you approve everything, if everything goes well, then the result will becomes here, and sign in data, where result will be having that signed in user informations. So I'm taking the data out of it. I'm using the Google sign in dot get sign in account from intent. So I'm passing this intent so that the sign in Google sign in library gives me the data associated with this, gives me the Google sign in account associated with this data, whatever I get it from the launcher activity. Here I'm adding the completion unless. If it's a successful, then I'll be receiving all this informations. I'm updating the update. If it's successful, I'll get the result here, and updating the update account info with all this informations. Otherwise, I'm just logging the data, logging the things here as something goes wrong kind of things. And you could see this demo here. The user clicks on it, then you could see this informations like signed in user, a name and an email address, and this will be turned into the Google sign out. And we have some information here down, like I could see that, I could show you that will be like a sync view, which is nothing but it's a down after it will be available after sign out button, where it's giving the summary like title, data synchronization, and the descriptions, and again subtitle, and if users not synced before, how I deciding that one is based on the last sync date. If last sync date is null, then I can consider the data synchronization has not happened. And then if it's happened already, then this will be providing the date, last sync date. At the moment, in the description, I have saying that data synchronization is scheduled midnight 12 a.m. every day, but it's not happening at the moment. We need to perform some work, like we need to configure the worker manager and worker to perform this operation. You can see this one as part of the next video as well. So at the moment, the synchronization happening within the same page. So no worker thread is available at the moment. And if it's loading, I'm just showing the progress indicator till the loading is complete, till the synchronization is completed. We should be avoiding this one. I told you I'll do it in the next video. And yeah, when the user clicks, I'm having the synchronization button here. The moment user clicks on it, it will perform the sync operations. So it's could see that it's at the moment is empty, and the moment I do sync, it will be downloading the media files. There is no media files updated here, just uploading the databases whatever is available here to the drive. You could see that gift register JSON is getting created, and there are two files. Whatever the photos I captured will be put it back into the Google Drive, and all of a sudden, if you see it properly, you could see the status getting updated, like update media, uploading media backup. And you could see that backup is getting uploaded to the drive, and everything is done. You could see the last synchronization date over there. And today we're going to talk about Google synchronization with the periodic intervals. In the last video we were talking about how to sync your data on the Google Drive in the manual manner, which means you have to go to the synchronization page, you have to click the synchronization in order to sync your data with the Google Drive. But here we wanted to do the automatic synchronization with a period of 1 hour or 30 minutes. So which means in the 30 minutes of interval, when the network is available, the system need to sync the data with the Google Drive. So which means it has to take a periodic interval. So to solve this problem, we have a work manager and a periodic worker. So let's dive into the video how to integrate such a component in our application with help of Hilt. To add work manager plugin, first you have to define the version here, then you just have to add these three plugins as part of your project Gradle file. Then you just have to go to the PyCloud Gradle file, then you just have to add these two plugins. Now you sync your Gradle file. Now it's good to use your work manager. Then you just have to go to the PyCloud,
That's where I'm just putting in my worker here. My worker class name is Google Drive Sync worker, and it is inherited from the coroutine worker. It takes two parameters, one is context and is work parameters. Actually, I'm going to inject these two information while application launches. That's why I say it's a assist inject, and here I'm telling to the class that these two parameter will be injected when the application launches. So initially, whenever you use assisted in a Hilt, you just have to have some interface. That interface has to define how it's supposed to be provided. So let's wait how we gonna solve this problem. And then these classes will be annotated with a special annotation called as Hilt worker. So before get into the another one, as it's use assisted, we just cannot use the normal way of injecting the things. For example, in other cases, if whenever we want pi drive manager or pi preferences, usually what we're gonna do is we will say val and a pi drive manager and like this, and then pi preferences will be added like this. So this is a typical way of injecting the needful objects in the Hilt, whereas here these two things cannot be possible. That's why we are trying to access those objects by using the interface with entry points. So we are creating our own interface called as work provide entry point, and then we are adding two functions that just returns pi drive manager and pi preferences. And also we are telling to the compiler that it's gonna be installing singleton components. So as pi drive manager is already a singleton, so we don't have to bother about it. Hilt will take care of injecting the only one object at any point in times. So now the interfaces has been defined. The way we supposed to access these interfaces is through entry point accessor dot from application, then we are providing the context, then we just providing that interface classes here. So this entry point accessor is gonna create a instance of this specific interface, which means it takes care of implementing these two functions, and then it's providing that object here, entry point object. By using this entry point object, you can able to access those functions here in such a way that as Hilt is already implementing this one, is gonna give the instance of pi drive manager and pi preferences here. As it's a coroutine worker, we need to implement do work function here. So this is where I'm just accessing this information, and then just we are constructing some title, because whenever the work is done, we want to post that information as part of the notification saying that hey, this is where the loss synchronizations happen. So then I'm just constructing the title here, then I'm using the pi drive manager dot do sync, and do sync is simply a function which we created in the last episode to synchronize the data with the various conditions. Those who are not seeing the video again, please go and watch the previous episode. I'll give you the link here in the bottom, so don't forget to watch it before you get into this one. So I'm just doing the do sync and doing the collect, and I'm checking whether my current result is success. If it's a success, I'm just saving the current time into the preferences, and then I'm posting to the user saying that last synchronization date is the current time of this successes occur, and then I'm saying the result of success. Now we need to discuss about who gonna inject these two. So to solve this problem, you just have to go to the application. There is something called as configuration.provide interface. You just have to confirm this interface in the application class, then it will ask you to override this function, which is nothing but get work manager configurations, where you just have to provide this one. Before that, you just have to inject this one like work factory, Hilt work factory. This code is copied from Hilt. You just copied this one, and this get work configuration will resolve those two contexts. Now the context has been resolved. Now we confirm this protocol as well. So what next? Next is we need to schedule the task.
So what are we gonna schedule the task? By default, if you go to the applications, I'm just configuring my worker here. So I'm checking whether user is logged in or not. If user is logged in, I'm gonna creating the constraint saying that I need a Wi-Fi networks to do the auto synchronizations. If you want to do the manual synchronization, you just have to go to the page which I discussed in the last episode, do the manual synchronization. But whereas the auto synchronization, it may occur in the periodic interval. So I don't want to drain the user data. Instead, that's why I'm scheduling this specific task only when the network is available. So these are constraints I'm creating. Then I'm creating the worker, which is like a periodic work request. I'm just making the builder. Here I'm just calling the worker class here, and then I'm setting how many minutes once this specific do work supposed to be called. I'm saying here like 20 minutes once, just call this function, and I'm setting the constraints as the constraints which I created above. Only the network is available. Then I'm just building this worker, and then I'm creating the work manager by using the work manager.get instance, and then I'm scheduling this work by using the enqueue unique periodic work, where I'm just giving the unique name for this specific worker class. And then if any worker class is already scheduled, keep that one, and then I'm providing this worker. That's it. Your job is done. You just call these functions on create method. So what happened when the application get launches, this specific information will get scheduled, and then the system will automatically take care of syncing the data in the regular interval, whatever we specified here. So make sure that at least a repeat interval should be at least 15 minutes. So here I say it as a 20 minutes. Maybe you can tune it into the 1 hour, because 1 hour is like yeah, it's a good enough amount of time you can sync the data. Otherwise you can make it as a 12 like 12 hours once as well, if possible. Okay, so this is what if you run the application, you could see that the system is uploading the data in the regular interval, and it will post to you the message. Otherwise that's the end of this episode. Thank you so much for watching the video. Keep coding, keep sharing this information with your friends so that they will get benefit. Thank you so much. Jai Bhim. Bye bye.